get this bill passed, அடுத்து நடந்த is what he's talking சட்டமன்ற about, தேர்தலிலும் Republicans have to win அடுத்து நடந்த this one. நாடாளுமன்ற தேர்தலிலும் We'll இடையில் never நடந்த lose a உள்ளாட்சி race for தேர்தல்களிலும் 50 years. நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்று That's how much the president thinks this bill இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட will tank American elections in favor of him and his billionaire donors who already have way too much influence இந்த in our சட்டமன்ற politics. 2026 He's தேர்தலுக்கான talking about us here, Democrats. கூட்டணி We பேச்சுவார்த்தைக்கு know, திமுகவால் they அழைக்கப்பட்டு know if we get this, கட்சியின் முன்னணி if தலைவர்கள் Republicans get this bill, அண்ணா அறிவாலயத்தில் முதல் கட்ட they probably பேச்சுவார்த்தையில் won't win ஈடுபட்டோம். an election for 50 அப்போது years, maybe திமுகவின் longer. பேச்சுவார்த்தை குழு This is the தமிழக President வாழ்வுரிமை of the United கட்சிக்கு States, the head of the இந்த Republican தேர்தலில் Party, the ஒரு person இடத்தை most ஒதுக்குவதாக responsible for the அறிவித்தார்கள். mess நாங்கள் அப்போது that Americans are ஒரு இடத்தை நாங்கள் rejecting, ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் and he's being எங்களுக்கு pretty candid கூடுதலான about what இடங்களை the purpose of ஒதுக்க this bill வேண்டும் is. என்றும் It's to அதற்கும் throw அடுத்தபடியாக the election. இடங்களை It's to ஒதுக்குவதில் politically interfere with the coming election தமிழக வாழ்வுரிமை so that the கட்சிக்கு Republican Party, and more importantly, the ஒரு கொள்கை billionaire கோட்பாடு backers who are pulling the strings and giving it its அரசியலை direction, நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். don't lose. அதனால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற Don't see split கோடிக்கணக்கான government. Don't தமிழ் see மக்களின் compromise. உணர்வுகளும் Don't see Congress தமிழ்நாட்டின் படித்த in the இளைஞர்களுடைய people's hands வேண்டுகோளும் again. உலகம் முழுவதும் Republicans வாழ்கின்ற have to புலம்பெயர்ந்த win எமது this one, ஈழ he said. உறவுகளின் வேண்டுகோளையும் We'll உள்ளடக்கி never lose a race for 50 விவசாயிகள், years. மாணவர்கள், மீனவர்கள், And this தாய்மார்கள், பல்வேறு About political தரப்புகளின் influence கண்ணீரை with comments துடைக்கின்ற like that கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச from the கோரிக்கைகளை head of the முன்வைத்து Republican Party. பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி You may think he's thinking about some இடங்களில் dim and distant கூட future, எங்களுக்கு perhaps. பிரச்சனை இல்லை. That இந்த this கோரிக்கைகளை effort on the உடனடியாக floor of the Senate right now நிறைவேற்றி to தருவதற்கு throw the மாண்புமிகு election to தமிழ்நாடு the முதலமைச்சர் Republican அவர்கள் Party ஆவண செய்ய வேண்டும் isn't என்று immediate. நான் வலியுறுத்தியிருந்தேன். அதே கோரிக்கைகளை பல There he ஆண்டுகளாக goes. It will guarantee தமிழக the சட்டமன்றத்தில் midterms. நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். Guy கவன says the ஈர்ப்பு, quiet part out ஒத்திவைப்பு loud. தீர்மானங்கள், give நேரமில்லா him that. நேரத்தில் அரசின் கவனத்தை He tells ஈர்ப்பது போன்ற Republicans, you're நடவடிக்கைகளில் going to ஈடுபட்டு win the midterms அந்த at கோரிக்கைகளுக்கான levels that you அழுத்தம் can't தருகின்ற even வகையில் believe. சென்னை How would you சட்டமன்ற win the வளாகத்திற்கு வெளியே வந்து Midterms at எனது அருமை levels you can't பத்திரிகை even ஊடக believe. Well, you நண்பர்களின் probably can't சார்பாகவும் believe that you'd win the மாண்புமிகு midterms based on முதலமைச்சருக்கும் current தமிழக polling அரசுக்கும் நான் வேண்டுகோள் as முன்வைத்தேன். Americans reject ஆனால் the wars, the தமிழ்நாடு அரசு, spending, the waste, திராவிட the முன்னேற்றக் கழக corruption, தலைமையிலான the cost increases. திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து You can't even believe it அவர்கள் சிறிதளவும் அவர்கள் unless you get this பொருட்படுத்தவில்லை. bill. Unless you're அவர்களை going to get this பொறுத்தவரையில் bill, and then you're going to காங்கிரஸ், win every election கம்யூனிஸ்டுகள், for a long விடுதலை time. சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளே எங்களோடு எந்தவித It is கோரிக்கையும் வைக்காமல் a conceded point தொகுதி உடன்பாடோடு by the head of the கூட்டணி Republican அமைக்கின்ற போது Party, Donald Trump, நீங்கள் ஒரு the one who சட்டமன்ற has உறுப்பினராக இருந்து கொண்டு this இப்படி year of கோரிக்கைகளை எல்லாம் disaster, கொடுப்பது, this year and change of இதையெல்லாம் நிறைவேற்றி disaster, தாருங்கள் என்று சொல்வது, இது எல்லாம் that the whole purpose சரியாக of the படவில்லை exercise என்கிற we're going தோணில் through தான் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. is to lock என்னை in பொறுத்தவரையில் Republican control. தமிழ்நாட்டில் More wars, இது போன்ற higher தேர்தல் காலங்களில் costs, worse corruption, அரசியல் கட்சிகள் தமக்கு வாக்களித்து வெற்றி by பெற making செய்கின்ற elections அந்த unwinnable மக்களுக்கு for Democrats for ஏதாவது ஒரு 50 நன்மை years, பயக்கக்கூடிய வகையில் by செயல் திட்டங்களை guaranteeing நாம் Republicans கூட்டணி the தலைமையாக midterms. ஏற்றுக்கொண்டிருக்கின்ற So let's அரசியல் not கட்சியிடம் pretend there's வலியுறுத்தி some high அதை and mighty நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த civic-minded மக்களுக்கு motivation for பயனளிக்கும். this. குறிப்பாக நான் இருக்கின்ற That's நெய்வேலி just the பகுதியில் screen. வீடு, நிலங்கள், Behind the கோயில், screen, சர்ச்சைகள், மசூதிகளை இடித்து Trump can't help மக்களை himself. முழுவதுமாக He admitted what அங்கொன்றும் this is all இங்கொன்றுமாக about. சிதறவிட்டு It will நிலங்களை guarantee the கையகப்படுத்தி midterms. ஒன்றிய அரசு நிலக்கரியை வெற்றி You're going to எடுப்பதற்கு win the மாநில midterms அரசு at levels துணையாக that you நிற்பது, can't even believe. பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை And you're அழித்து going to win விவசாய every மக்களை அந்த election பகுதியுடைய for பூர்வீக குடிகளை a long அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானியினுடைய துறைமுகத்துக்கு We'll never lose பல a race for லட்சக்கணக்கான 50 கடல் years. மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, We'll அதுபோன்று never lose a race for 50 years. We பல்வேறு have so fixed ஹைட்ரோ கார்பன், voting in this country. ONCC-க்கு Not enough with அனுமதி, the gerrymandering, not enough with the அதுபோல் dark money. டங்ஸ்டனுக்கு அனுமதி, We now அதுபோன்று have to தொழிலாளர் fix விரோத சட்டத்திற்கு elections அனுமதி, so the அதுபோன்று Republicans will தனியார் never lose a பல்கலைக்கழகங்கள் race for லாபம் 50 ஈட்டுவதற்கு, years. கல்விக்கொள்ளை அடிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, He's இது admitted it. அத்தனையிலும் ஒற்றை ஆளாக இருந்து He's admitted it. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் And how do நான் they do போராடி that? இருக்கிறேன். அதை எனது அருமை Well, பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள்.
என் தமிழ் சமூகத்திற்கு The நான் until குரல் கொடுப்பது recently அங்கு இருக்கின்ற Director of Homeland மூத்த Security, அதிகாரி former Secretary பெருமக்களுக்கு Noam, ஏற்புடையதாக said, இல்லை. அவர்கள் we just want to make sure that the தொடர்ந்து right வேல்முருகன் people are திமுக voting. அரசுக்கு இந்த அரசுக்கு மிகப்பெரிய The right ஒரு குடைச்சலாக இருக்கிறார் என்கிற தகவலை Gee, அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். and so ஒரு this மக்களால் whole scheme தேர்ந்தெடுக்கப்பட்ட gets ஒரு cooked அரசு up, முதலமைச்சர் அமைச்சரவை இந்த marketed நாட்டை ஆள falsely வேண்டும். அப்போதுதான் அவர்கள் as some civic தேர்தலுக்கு safe தேர்தல் voting மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது proposition, அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு when what it மதிப்பளித்து really is திட்டங்களை தீட்ட முடியும், is a மக்கள் scheme உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். to ஆனால் influence திமுக elections அரசை பொறுத்தவரையில் so that the குறிப்பிட்ட creepy விரல் விட்டு billionaires behind எண்ணக்கூடிய the Republican Party can அதிகாரிகளின் continue ஆட்சிதான் to control தமிழ்நாட்டில் the இந்த நிமிடம் வரையிலும் decisions கூட that get நடந்தேறி made in வருகிறது this என்று town. நான் பலமுறை பகிரங்கமாக That's what this குற்றம் is சாட்டியிருக்கிறேன். about. Plain சட்டமன்றத்திலே and ஆட்சி மாறி இருக்கிறது, simple. காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில My அதிகாரிகள் friends will செய்கின்ற say, oh, this is just a தவறுகளை voter ID bill. சுட்டிக்காட்டி Everybody loves voter பேசியிருக்கிறேன். ID. You'll hear 80-20 more than you இதையெல்லாம் can imagine. மனதில் வைத்துக் கொண்ட அதிகாரி Oh, பெருமக்கள் voter ID, just voter ID. People வேல்முருகன் should have to இந்த bring கூட்டணியில் their ID தொடர்ந்து when they vote. கூடுதல் இடங்களோடு did that மீண்டும் in Rhode தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் It was a bit of a pain. அவர்கள் செய்திருக்கிற You can லஞ்ச, imagine an லாவண்ய, ஊழல், individual தமிழர் person, விரோத let's நடவடிக்கை, say a பாசிச சங் பரிவார 80-year-old கும்பல்களுக்கு woman, ஆதரவாக widow, திமுக தலைமையிலான அரசிலே living இருந்து alone, கொண்டு கோலோச்சுவது எல்லாம் living in, இன்னும் say, a வெட்ட senior வெளிச்சமாக high-rise தோலுரித்து காட்டுவார் in என்கிற Providence அச்சத்தின் or in காரணமாகவும் Pawtucket. இன்றைக்கு என்னை She's not traveling. திட்டமிட்டு திமுக If she had a தலைமையிலான passport, கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத She's not தமிழர் driving. விரோத She hasn't had a தமிழின car in 5 உரிமைக்கு years. எதிராக தமிழ் ஈழ விடுதலைக்கு Her community எதிராக is largely in சமூக that நீதி லட்சியத்திற்கு high-rise. கொள்கைக்கு எதிராக people who come to help இருக்கின்ற அதிகாரிகளின் and help bring her பேச்சையும் groceries. அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு She has a social security திமுக card because தலைமை she's on social security. தமிழக வாழ்வுரிமை But the social கட்சியை security card isn't a புறக்கணித்திருக்கிறது. photo ID. சமூக நீதி இயக்கமான திமுக So when you bring in voter ஏன் ID தமிழ்நாட்டில் சாதிவாரி you've now கணக்கெடுப்பை dumped நடத்த மறுக்கிறது? on that lady, வன்னியர்களுக்கான a new hassle. 10.5% she's இடஒதுக்கீட்டை been voting her whole life. அதற்கான She's been voting தரவுகளின் for அடிப்படையில் 60 பரிசீலனை plus years. செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது And என்கிற now suddenly உத்தரவிட்ட பிறகு they have a problem அதை with her நான் voting. பலமுறை Even when தமிழக she comes சட்டமன்றத்தில் downstairs சுட்டிக்காட்டி பேசிய போது to the voting machines that மாண்புமிகு get set தமிழக up in the முதலமைச்சர் senior center அதற்கான lobby to make ஓய்வு it பெற்ற ஒரு easier நீதிபதி for கொண்டு seniors to ஒரு vote. ஆணையத்தை And நியமித்து everybody in the அந்த building விவரங்களை knows சேகரித்து her. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை But no செய்கிறேன் ID, என்று no சொன்ன vote. முதல்வரை தடுத்த சக்தி எது? So அந்த in Rhode Island, சமூக we நீதிக்கு went எதிரான through that சக்திகளை hassle கூட வைத்துக் கொண்டு of எப்படி helping திமுக people who சமூக needed நீதி an ID, who for அரசாக perfectly legitimate reasons தமிழ்நாட்டில் didn't நடைபெற have one, முடியும். get an ID. தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் unnecessary. சமூகத்தின் ஆளுமைகளுக்காக We had essentially zero மணிமண்டபம், voter fraud. சிலைகள், நினைவுத்தூண்கள், But we தபால் did it. தலைகள், தெருக்களின் And we put in the பெயர்களை work. சூட்டுங்கள் என்று நான் சொன்ன And it போதெல்லாம் worked out fine. எந்த பதிலும் சொல்லாமல் So let's not pretend பெயரளவுக்கு this is just a 1 voter மற்றும் 2 ID போன்ற law. விஷயங்களை செய்துவிட்டு இங்கு This ஒரு சினிமா நடிகர் சொன்னார் points its என்பதற்காக attack அவருடைய at voter தந்தையின் registration. பெயரிலே தெருக்களை வைப்பது, if you move, ஆக ஒரு சமூக So you நீதி have to அரசு re-register to சாதிவாரி vote. கணக்கெடுப்பு நடத்தி If you're ஒரிசாவில், young பீகாரில் and are registering இது to போன்ற vote for the first பல்வேறு time, மாநிலங்களில் that's where சாதிவாரி you run கணக்கெடுப்பு அல்லது into புள்ளி the விவரங்கள் obstacles எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு designed சமூக நீதி to வழங்குவதற்கான prevent நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது certain திராவிட people, முன்னேற்ற கழகம் என்பது people who aren't the ஒரு right சமூக நீதி people, இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் from being ஏன் able to vote. என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? That's where you run into the தமிழ்நாட்டில் problem. எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு And மதிப்பளிக்கவில்லை. worse than that, இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும். ஈழத்தில் they're இனப்படுகொலைக்கு trying to உள்ளாகி take the voter அங்கு சிறையில் information கைது that செய்து we வைக்கப்பட்டிருந்த entrust விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட to our பெண் போராளிகள் Secretary of உட்பட State and to our elections பொதுமன்னிப்பு பல board. ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு They're trying to get the அவர்கள் மறுவாழ்வு private வாழ்ந்து information of கொண்டிருக்கிறார்கள். voters in our ஆனால் voter தமிழ்நாட்டில் rolls இங்கு and பாஸ்போர்ட் put it நாட்டில் கைது into செய்யப்பட்டு a national நீதிமன்றத்தால் பிணை website வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே controlled வருகின்ற by போது அங்கு the வாசலிலே வைத்து Department of அவர்களை Homeland கைது செய்து Security. சிறையில் அடைக்கிறார்கள். The திருச்சி ones who சிறப்பு are running முகாமில் அடைத்து ICE around in கொடுமைப்படுத்துகிறார்கள். neighborhoods. The one who ran தொடர்ச்சியாக their அங்கே agents மரங்களில் through ஏறி the Rhode போராட்டம், Island உயிரை பணம் வைத்து courthouse உண்ணாவிரதங்கள், and threatened தற்போது a கூட judge சக்தி என்கிற with நாதன் smashing his உயிருக்கு car போராடி கொண்டிருக்கிறார். windows போராட்டம் when he தொடர்ந்து tried to கொண்டிருக்கிறது. vouch
for his தமிழக high வேலை school தமிழுக்கே என்கிற ஒரு intern சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் who the இருக்கிறது, ICE கர்நாடகத்தில் agents இருக்கிறது, wrongly thought was a பீகாரில் 30-year-old இருக்கிறது, இந்தியாவில் person பல they were மாநிலங்களில் looking இருக்கிறது. for. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. We're going to ஆனால் trust தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் the இயற்றப்படவில்லை. entire country's worth தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டுக்கான to that அந்த operation? உரிமை சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. Look at what just happened அதுபோன்று in OPS Fulton காலத்தில் County. தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை In Fulton TNPC County, ஊடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி Trump இங்கே கோட்டாட்சியராக, attorney from DSP-யாக, Missouri நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய sent அசிஸ்டன்ட் the கமிஷனராக FBI in பதவிக்கு வரலாம் Georgia என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. into the election 5 ஆண்டு காலமாக headquarters to OPS seize கொண்டு வந்த அந்த all of சட்டத்தை the voter ரத்து data செய்யுங்கள் that என்று they had. நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் I've தமிழக separately வாழ்வுரிமை கட்சி explained என்பது தமிழர் what a நிலத்தில் வாழ்கின்ற completely அனைத்து fouled மக்களுக்குமான up ஒரு கட்சி. operation ஆக இந்த that அனைத்து was, மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, and how the வேலைவாய்ப்பு way in கிடைக்கப்பெறவில்லை. which they did இங்கு that search மாணவர்கள், warrant மீனவர்கள், தொழிலாளர்கள், enormous விவசாயிகள் holes பிரச்சனைகள் for any தீர்க்கப்படாமல் இருக்கிறது. defendant ஆக இதையெல்லாம் who was later நான் சுட்டிக்காட்டி charged முதலமைச்சருடைய based on கவனத்திற்கு evidence எடுத்துச் சென்று obtained in that அதை search தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது to run அதற்கு a முட்டுக்கட்டையாக truck இருக்கிற through that கார்ப்பரேட் prosecution. பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் They violated இன்றைக்கு முதலமைச்சரை really basic சுயமாக rules சிந்தித்து முடிவெடுப்பதற்கு that prosecutors அனுமதிக்க follow. Prosecution மறுத்து 101. இங்கு அதிகாரிகள் Rookie ஆட்சி dumb கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் errors. என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே And that leads அரசியல் to ரீதியாக only கூட one of two conclusions. One is அவர்கள் இதிலே தலையிட்டு they're idiots, இன்றைக்கு they're குழப்பங்களை incompetent, விளைவித்துக் they have no கொண்டிருக்கிறார்கள். idea what they're doing. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக And there's some தலைமையிலான sense around that கூட்டணியில் because the local U.S. attorney in Georgia wanted no part of this 5 ஆண்டு mess. காலம் It was திமுகவின் being directed by சார்பாக Washington உதயசூரிய through சின்னத்தில் Missouri போட்டியிட்டு வெற்றி into பெற்று Georgia. நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான The FBI குரலாக எனது குரல் special agent in ஒலித்திருக்கிறது. charge in Georgia அதற்கான didn't seem வாய்ப்பை to like வழங்கிய it much. தமிழ்நாடு He got முதலமைச்சர் run out of அவர்களுக்கும் his job, அதுபோன்று presumably தோழமையுடனும் for கூட்டணியுடனும் நட்பு objecting to this சக்தியாக nonsense. என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை But there's a கூட்டமைப்பில் worse பல theory போராட்டங்களில் than that பங்கெடுத்து this was இந்த a நிமிடம் completely வரையிலும் இந்த incompetent கூட்டணியில் தொடர வேண்டும் screw-up என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக search warrant execution. பற்றின் காரணமாக And உங்களை that சந்திக்கின்ற is, இந்த துளி இந்த நிமிடம் வரையிலும் they didn't தொடர்பு mind கொண்டு leaving என்னை all these holes எனக்கு ஆறுதல் சொல்லி for a எனக்கு future பேசிய defendant, தலைவர்களான அண்ணன் somebody திருமாவளவன், charged சிபிஎம்னுடைய on the தலைவர் basis of that வீரபாண்டியன், evidence சிபிஎம்னுடைய to தலைவர் exploit. பாலகிருஷ்ணன், They didn't சிபிஎம்னுடைய mind திரு சண்முகம், opening மறுமலர்ச்சி these திமுகவினுடைய unnecessary வைகோ, vulnerabilities in a பேராசிரியர் case ஜவஹர்லா, திரு for a ஈஸ்வரன் defendant போன்ற who might later அனைத்து be தலைவர்களுக்கும் charged to என் நெஞ்சார்ந்த exploit, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை because they கூட்டமைப்பில் never உலக தமிழர்களின் thought வாழ்வுரிமைக்காகவும் there would be a defendant. ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை The ஒருங்கிணைப்பாளர் point wasn't நடத்தப்படுகின்ற தமிழர் to do a வாழ்வுரிமை criminal கூட்டமைப்பில் prosecution or even தொடர்ந்து a நாம் criminal பயணிப்போம் என்று investigation. எனக்கு The point தெரிவித்திருக்கிறார்கள். was to ஆக அந்த use the வகையில் search warrant தமிழக வாழ்வுரிமை process கட்சி எங்கள் கட்சியினுடைய falsely செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் in தலைமைக்குழு, order to get their தொகுதி hands தலைவர், செயலாளர், மாவட்ட on a தலைவர், massive செயலாளர், amount மாநில of நிர்வாகிகள், voter data நகர in ஒன்றிய a செயலாளரான swing state. பொதுக்குழு அனைவரும் That's சேர்ந்து being litigated எடுத்த right முடிவுக்கிணங்க now, and we will find அவர்கள் out. அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த But அந்த that's the அதிகாரத்தின் kind of அடிப்படையில் effort இன்று முதல் தமிழக by வாழ்வுரிமை this கட்சி administration திமுக to use தலைமையிலான the federal கூட்டணியில் government இருந்து to seize private voter data that would be exactly consistent with why we need to worry about DHS, பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி which only wants முக்கிய the right தலைவர்களோடு people to கலந்து vote, ஆலோசனை செய்து இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் getting a அலுவலகத்தில் massive சுமார் amount 25க்கும் மேற்பட்ட of personal பல்வேறு voter தமிழ் தேசிய data. அமைப்புகள், In Rhode பெரியார் Island, our Secretary இயக்கங்கள், of State is ஒடுக்கப்பட்ட fighting that விளிம்பு நிலை right மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய because he தலைவர்கள் understands that என்னை Rhode சந்திக்க Islanders want வருகின்றிருக்கிறார்கள். their voter அதனால் data அவர்களோடு to be கலந்து private, பேசி to be safe, இன்னும் and தமிழ்நாட்டில் not இருக்கிற to be பல்வேறு part அரசியல் கட்சி of some தலைமைகளோடு massive political கலந்து பேசி election நான் interference வைத்திருக்கிற operation பிரதான இந்த 10 run கோரிக்கையை using ஏற்றுக்கொள்கின்ற ICE, இந்த using 10 கோரிக்கைக்காக FBI, என்னோடு using போராட்ட DHS, களத்திற்கு களமாட வருகின்ற and using this voter அமைப்புகளை, information அரசியல் கட்சிகளோடு to hand கலந்து out பேசி to political நாங்கள் operatives இந்த to make 2026 sure that தேர்தலை a weaponized எதிர்கொள்வதை federal குறித்து government is not பத்திரிகை used to ஊடக try to throw the நண்பர்களை election. அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். It is no எனதருமை small பத்திரிகை thing ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான to have the Department of Homeland Security எங்கள் கட்சியை want பொறுத்தவரையில் data on தமிழ்நாடு every விடுதலை voting படை, American. மாவோயிஸ்ட் இயக்கங்கள், In தமிழ்நாடு recent மீட்சிப்படை years, போன்ற Republican heads பல்வேறு would have exploded தமிழ் about தேசிய that idea. அரசியல் ஆளுமைகளை கொண்ட It used ஒரு to be a அரசியல் party தலைமைக்குழுவாக
அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்தபோது நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறேன். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் நீங்கள் இழுக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்ல, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் அத்தோடு இது ஒன்று என்பது போல ஒப்பிட்டு சமூக, குறிப்பா நீங்க இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் நீதி அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்க எல்லாம் யாராருக்காக இயங்குறாங்க, யாராருக்காக பேசுறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால தயவு செய்து என்கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு அழைத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்க கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதா தான் இருக்கு. அதனால நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றாத எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரிய பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், திமுக தலைமையில கூட்டணியில் இருந்தோம், இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகிற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழக தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன், தமிழ்நாடு விடுதலை படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன், அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன், மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவனிப்பு முதலமைச்சரை நான் வலியுறுத்தினேன். எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியலிருந்து விலகி, நான் கட்சியில் நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியலிருந்து விலகி நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் வந்தவன் வேல்முருகன். தயவு செய்து இளைய புதிய வரியாக வந்திருக்கிற பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என்பதை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் வந்து என்னுடைய கடந்த கால வாழ்வு வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு இதை குறித்து கொஞ்சம் ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலாந்து அங்க போயிடுவாரு, அங்கிலாந்து எங்க போயிடுவாரு, உடனே சசிகலா தலைமையில கூட்டணியில் இடம் பெற்றுவாரு, இப்படி எல்லாம் போட்டு எங்களுடைய கொண்ட ஒரு போராட்டம் கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத தமிழர் வாழ்வுரிமைக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும்
போராடுகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று அனைவரையும் மூலம் இருகரம் கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வோம் அப்படின்னா எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கட்சி கூடி இங்க வந்து வருகை தந்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணியில் போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களுடைய எந்த ஒட்டுறவும் இல்லை, எங்களுக்கு என்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக் கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து விவாதித்து முடிவெடுத்து emergency measures that will guarantee the midterms. நாங்க சொல்ற அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்க வெளியிட்டு உதவணும். Trying to make sure that elections are fair. அந்த நல்ல பெயரை trying to make sure that everybody has a shot to vote. Trying to make sure that for real, damage என்று சொல்லக்கூடிய this is an election that reflects what the American people get to choose. மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். Why are those numbers so terrible for Trump and Republicans? Because things aren't so great for the American people right now. Annual cost of residential electricity is up in almost every state in the last year. In some cases, it is up a lot. $278, $210, $123, $159, $171 up in May. People understand that their electric bills are going up. And if they're paying attention, they understand that their electricity bills are going up because Trump and his administration are deliberately pushing clean energy away from the grid. They're deliberately keeping cheap, clean energy off the grid so that for any given level of demand, the grid has to go where? If it doesn't have the cheap, clean energy, it has to go to the polluting fossil fuel plants. And those plants set the grid price when they're called up. And when they set the grid price, they're more expensive than clean energy. So everybody's costs go up. And all that excess money, the billions of dollars that get sucked out of consumers' pockets, out of ratepayers' pockets, when they have to pay the higher prices of fossil fuel compared to the lower prices of clean energy, that whole delta of billions of dollars flows where? Right, to Trump's billionaire fossil fuel donors. To the ones that he went to in Mar-a-Lago and said, give me $1 billion and I'll give you everything you want. I need your money to win this race. And what did they do? They coughed up hundreds of millions of dollars. Did they get to the billion? We don't know because so much of the money is so dark. But we know they got hundreds of millions to Trump. And now he's paying them back by stopping and slowing down clean energy, which would lower costs for people, and instead he drives the cost up. And that's why so much of this is happening. I'll give you an example. The Trump administration has messed around twice with the offshore wind farm off of Rhode Island called Revolution Wind. Out of the clear blue sky, for no cause, they dropped a stop work order on the project, stopping it dead when it was about 80+% complete.
அப்ப ஏன் வரல நான் கேள்வி கேட்டபோது அவர் எழுந்து சொன்னார் நாங்க இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம். அதே மாதிரி அது தனிப்பட்ட முறையில் சந்திச்சு போய் சொன்ன போதும் அவையில அவர் வந்து என்ன சொன்னாரு, நாங்க வந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படின்னாரு. ஆனா மேற்கொள்ளல. சரி 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னியர்கிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்ப அதை வழங்க முன்வராதனுடைய அடிப்படை காரணம் மத்திய அரசு தான். நீங்க வந்து மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்துல சொல்லியிருக்கீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கீங்க. அப்புறம் இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலை வாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை ஈர்க்கின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய, கருணாநிதி அவருடைய தலைவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். அது எந்த சக்தி உங்களுக்கு அடுத்தது? Stop work order crashed and burned in court just as badly as the first illegal stop work order had. My point is they went to enormous illegal effort to slow down that project. Why? Because by contract, Revolution Wind is going to bring 9-cent kilowatt hours to our Rhode Island grid. 9-cent kilowatt hours is what they sell for by contract. And how much does it cost on our grid on average? 18 cents. நீங்க வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறி போய்விடும் அப்படிங்கிறதால இப்ப இங்க இத்தனை பேர் பத்திரிகை ஊடக நண்பர்கள் உட்கார்ந்தீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா, கோட்டையில் கோல வச்சிருக்கிற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா, காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா, ADGP சட்ட ஒழுங்கு உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, எஸ்பி எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபில இருந்து எடுத்து கணக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல தமிழ் தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி சிறுபான்மையாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்ப இதுல எங்க இருக்கு சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன். இதைத்தான் அவருக்கு டிமாண்டா கொடுக்கிறேன். அப்ப நீலாம் யாரு எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்க கிட்ட நீங்க கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்க எங்களை கையாளுறீங்க. அதனால நாங்க வந்து so that Trump and his cronies could pay off his big fossil fuel donors with all that extra revenue from their delay and their blocking of cheaper, cleaner energy. In the billions. நீலகிரி மாவட்டத்துல 80,000 ஹெக்டேர், and of course it's not நீலகிரி மாவட்டத்துல 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்க வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 that they have an administration that is not looking out for them, that is looking out for the big corporations, the big polluters, the big donors. அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி அதை தமிழ்நாட்டில் இந்தியாவுல பல மாநிலங்களில் வங்கியில வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செய்கிறார். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்க இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீக மக்களுக்கும் இலங்கையில பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில 79 கொண்டு வந்து நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் ஒரு சென்ட் நிலங்கள் தோட்ட எஸ்டேட் ஆடி கிடக்குறாங்க. அவர்கள் என்னுடைய துப்புள் கொடி ரத்த உறவு ஈழத்துலதான் 1.5 லட்சம் மக்களை கொன்னு குவிச்சாங்க. தோட்டத்தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள் கொண்டு வந்து கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில் மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீக ஆதி தமிழர்களுடைய நிலத்தை சொந்த பெயருக்கு பட்டா மாற்றி இருக்கிறான். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்திச்சு கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது.
இதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டுல என்ன வணிக தமிழர்கள் கையில் இருக்கு? ஒண்ணு சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில இருக்கா? என்ன இருக்கு? நீங்க ஒளிப்படம் பதிவு கருவிகள் இதெல்லாம் விக்கிறது வாங்குறது ஹோல்சேல் யார்? தமிழ்நாட்டுல சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5-star விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்குங்க. Because it's the cheapest. They pull the cheapest power first to meet demand. So, when a big wind farm comes on, when a big solar array comes on, that means that there's a fossil fuel plant somewhere at the top of that generation stack that doesn't get to run anymore. And the owners of that fossil fuel plant don't get paid for running it. And the fossil fuel dealers who fuel that plant don't get paid. So they have a vested interest in blocking clean energy. And they're doing it because basically they have infiltrated and occupied the Trump administration. Just look at the appointees and look at the behavior. And all of this drives costs up. Electricity prices are surging in the U.S. And what people are going to understand by November is that those electric prices are surging on purpose. Ratepayers are being dragooned into a scheme to pay back Trump's big donors with their money. ஹைட்ரோ கார்பனுக்காக மீத்தேனுக்காக ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்க தூசி தட்டி எனக்கு நாளைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் வந்து 3 நீதிமன்றத்தில் ஆஜராகும் ஒரே நாள். Even though the cuts were postponed until after the election. Wait till they actually land in people's pocketbooks. அரசியல் இயக்கத்தில் லட்சோப தொண்டர்கள் மீது அன்பும் மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் அடிபணிந்திருக்கிறார். சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க, நான் அப்படி சொல்றேன். The American people know what is going on. அது உங்களுக்கு கால நேரம் வரும்போது பல பத்திரிகையாளர்கள் what is being done to them. And they know who's done it. So that's why they've just got to make sure that only the right people are voting. அறிவிச்சிருக்கிறேன். அவர்கள் அப்படி வெளியேறி விட்டார்கள் என்று அறிவித்தால் அப்படி அவங்க வெளியேற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் அவர்கள் அனைவருமே நான் தான் சொல்றேன். இப்போ உங்களை சந்திக்க உட்கார முன்னாடி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் தலைவர்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போகணும், மக்களின் குரலா நீங்க ஒலிக்கணும் அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்கே தெரியும். நேற்று கூட பத்திரிகையாளர் திருமாவளவன் என் மீது வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பின் காரணமாக வந்து பல முறை என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதனால பல என் மீது மாறாத பற்றுள்ள பல திமுகவுடைய மாவட்ட அமைச்சர் பெருமக்கள் கூட இந்த நிமிடம் வரையிலும் கூட என்னை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பொறுத்தருங்க அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா எனக்கு என்ன சொன்னேன், சரி சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்கு, காங்கிரஸ் கூடுதலா கொடுத்துட்டீங்க, கமல்ஹாசன் கொடுக்குறீங்க, சீட்டே வேண்டாங்க, கோரிக்கை நிறைவேற்றுங்கன்ற. And so the poor owner gets a notice of non-renewal. That's what it's called. You've been a loyal customer for 15-20 years. You've made your premium payments on time every time, and the company sends a letter to you in the mail, comes through your mail slot. Sorry. We can't insure you any longer. You're going to have to go find a new insurance company, which creates a huge hassle in the life of that family, which almost always ends up with a more expensive policy or one with a lot less coverage. And this is happening all over the country. And it's happening because of climate risk. It's happening because along our coast, the rising sea levels, the warmer oceans, the worst storms, the bigger hurricanes that come ashore are making it impossible for insurers
to provide insurance to homeowners. அவருடைய கணவர் இறந்துட்டாரு, உங்க சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுத்து அனுமதி கொடுக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணும்ன்றாங்க. பலமுறை கேட்டுட்டாங்க, சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு இரண்டாவது சந்திப்பு 10.5% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ், அன்புமணி ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய பல்வேறு சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எங்களை முதலமைச்சரை சந்திக்கணும்னாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்கள் சந்திப்பு நேரம் கேட்டாங்க. We have the climate risk because the fossil fuel industry, which is now running the Trump administration, has spent billions of dollars and decades in Congress making sure we let them pollute for free. அவங்க எல்லாரும் ஒரு தடவை உட்கார்ந்து சந்திச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த வடக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய வடவர்களுடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கு. அதனால ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் வடகிழக்கு மாநிலங்கள் போல தமிழ்நாட்டிலேயும் முறைப்படுத்தணும். வட இந்தியர்களையோ மொழி வழி சிறுபான்மையினர் நமக்கு இல்லை. அதனால இதை முறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கிறீங்க, முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கிறீங்க, ஒரு தேதி வாங்கி கொடுங்க அப்படின்னு மதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அதை கொண்டு போய் முதலமைச்சர் வீட்டுல கொடுத்துட்டு உடனே முதலமைச்சருடைய செக்ரட்டரி, உளவுத்துறை மூத்த அமைச்சர்கள் உட்கார்ந்து யார் யார் அந்த 150 பேர் 2-3 மணி நேரம் அதை குறித்து பண்றாங்க. இவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. போன தேர்தலில் நமக்காக தேர்தல் வேலை செய்வாங்க. இவங்க யாரும் தீவிரவாதி கிடையாது, நக்சல்வாதி கிடையாது, எல்லாம் ஜனநாயக சக்திகள். அவங்க அத்தனை பேருமே Florida. I think we're at $14,000 அவரை சந்திக்க முதலமைச்சர் தயாராக average homeowners insurance for a standard $400,000 policy. அப்ப நான் தான் சொல்றேன், முதலமைச்சர் it's predicted depending on the county you're into double, triple or quadruple. அது எல்லாம் வேற. What does it do to the value of your home? எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். கடைசி கூட்டத்தொடரில் நான் பேசுவது போல் இந்த 74 வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா instead of a $14,000 annual carrying cost to own your home. அவர்களோடு உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய குளத்தூர்மணியை சந்திக்கிறதுல, கோவை ராமகிருஷ்ணன் சந்திக்கிறதுல, தியாகு சந்திக்கிறதுல, மணியரசனை சந்திக்கிறதுல, ஜெயராமனை சந்திக்கிறதுல, மே 17 இயக்கத்தை சந்திப்பதுல, Now I can't get a mortgage on this property because if you can't insure a property, no one will issue a mortgage on it, to its value crashing, to recession. And those warnings are all over the place, and not from Save the Whales, not from the League of Conservation Voters, not from the Sierra Club, but from the former risk manager of Goldman Sachs, from the former head of the Bank of England, from the International Financial Stability Board, from the former chief economist of Freddie Mac. The warnings are legion. And here's another cost that families are more and more dealing with. This is the rate of non-renewal increase, where the insurance company says, sorry, your property is now uninsurable by our standards. பல இயக்கங்கள் திமுகவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதை நான் சொல்ல மாட்டேன். மதச்சார்பற்ற பாரதிய ஜனதா இங்கு வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இப்போது நான் கூட்டணி வெளியேறி வந்திருக்கிறேன். இனி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுகவை ஆதரிப்பதா, வேல்முருகனை ஆதரிப்பதா, வேல்முருகன் தலைமையில் அமைய போகுது இந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு கொள்கை சார்ந்த. நான் சொன்னேன், டெல்லியிலே கூட கடந்த காலத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செய்யணும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி இங்க வந்து நான் ஒரு கோரிக்கையா தான் சொன்னேன். அதை கூட ஏத்துக்கல, அதை கூட்டு பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னா இது என்ன மனநிலைமை? Not to say, okay, they're up, they've doubled in the last few years, but where they're going to go, where we predict they go. And the prediction here is that insurance premiums are going to climb as much as 300% in the 30-year period of a mortgage holder buying right now. What does he have to look forward to? அப்ப எங்களை நீங்க வந்து 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியாக கூட களம் மாறுகிறது என்பதை நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்க முதல்ல நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகின்ற போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் இங்க பஞ்சாலாவணியம், ஊழல், மண்ணு திருடாம, மலையை வெட்டி கடத்தாம, தாது மணல் கொள்ளையில் ஈடுபடாம, லாட்டரி விற்காம, கஞ்சா விற்காம, அபீன் விற்காம, மண்ணில் நேர்மையான அரசியலாளர்கள் போன்றவர்கள் இருக்கிறாங்க என்பதை நாட்டில் இருக்கிற கடகோடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் கடகோடி வாக்காளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு.
நீங்க கொண்டு போய் சேருங்க. problem. நீங்க ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் If you're a சேர்ப்பதில் Palm Beach இங்க இருக்கிற billionaire போராளிகள் மறந்து ஐயா கண்ணு நல்ல கண்ணு and you போன்றவர்களை want சேர்க்க to swap மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற mansions, பாண்டியன் that's போன்ற இந்த fine. You can மண்ணுக்காக do விவசாய that. You மக்களுக்காக don't even need a போராடுகிற mortgage. இளைஞரன் You போன்றவர்களை just கொண்டு pay போய் with சேர்க்க cash. மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் if you're உதயகுமாரை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. north of Tampa, அது மாதிரி இல்லாம ஒரு அரசியல் in a கட்சியாக development, நாங்களும் and you bought your house with a mortgage, இந்த மாதிரி and நாங்களும் you want to sell it, நிறைய அமைப்புகள் the இருக்கிறாங்க. person சமரசம் you மட்டும் want கடைசி to நிமிடம் sell it to வரைக்கும் is போராடி going to need a மறுத்தாலும் mortgage. பரவாயில்லை அப்படின்னு. And if your property is now unmortgageable because it's uninsurable, there goes your market of buyers. We've talked to people in Florida when we did this investigation who literally cannot sell their home at any price. It's not fancy enough for a billionaire, and it's not mortgageable and insurable for a normal person. They're just stuck. அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரங்கூப்பி தமிழக And they're மக்களுக்கு looking வேண்டுகோள் at here what the map shows is where they expect to see changes in home value. Again, in the next 30 years, in the period of a mortgage entered into at the time. And they're looking at changes in value, drops of 20, 40, 60, 80, and even 100%, a total wipeout of home value. Based on that, home insurance, mortgage, property values crash cascade because we won't take care of the climate danger that everybody in their right mind knows. ஆனால் பாரதிய ஜனதா என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளடக்கிய fossil fuel industry has a big reckoning coming from that mess. சிறு குறு தொழிலாளர்களிலிருந்து சிறு குறு And they do not want to be responsive to voters. They want the White House and the House and the Senate controlled by a party that they control. They want this election to keep Republicans in power so that they're not held to account for the fraudulent climate denial, for the dark money corruption, and for the looming catastrophe in home insurance rates. And the way they do that is making sure with this bill that we just make sure only the right people are voting. So the stakes are very high right now. I'll close, I think I have the floor only for another few minutes, by talking just briefly about Kansas. Why would I want to talk about Kansas? I'll tell you why. Because they tried this in Kansas. They had a similar law in Kansas, and it went to court. And the court threw it out as unconstitutional. The Save America Act resembles a law in Kansas that was decided to be unconstitutional. Some other interesting things the court found. Across 19 years, the proponents of that law could only show 67 non-citizens registering to vote or even attempting to register to vote. Over 19 years, 67 people. If you look just at the presidential elections in that period, Kansans voted in this number, 5.5 million votes cast. 5.5 million votes cast. So those 67 people are 0.0012% of voters. And for the pretext of trying to deal with those 67 attempts, the effect was to keep 31,000 legitimate Kansas voters from voting. 31,000 kept from voting to solve a problem of 67 that didn't even exist because most of them were only attempts. So this is a solution to a non-problem. The solution that it provides is to the problem of Trump and Republicans having made such a hash of things that they're now in a 20-plus point hole. TNPCல 40 மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு வேலை என்று ஒரு சின்ன திருத்தத்தை சேர்ந்து அது என்னோட அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். Run the Republican Party, and through the Republican Party, run this body, run
the House, run the Oval Office, make all the decisions for their own benefit. This is their clawing hand coming out of what seems like election disaster ahead to try to just grab back the power that they're losing because their Republican Party has made such a hash of things. That's what this bill is. It's the dead zombie hand of the billionaires who are seeing the exact same approval rating of Trump taking the Republicans into a crash of an election and trying to solve that problem by guaranteeing the midterms, by making sure that டிஎன்பிசினுடைய செக்ரட்டரியா உயர்ந்த பதவிகள்ல சேர்மனா உட்கார்றீங்க ஏன் தமிழ்நாட்டுல டிஎன்பிசினுடைய சேர்மனா ஒரு பச்சை தமிழ் அமர வச்சதுல உங்களுக்கு என்ன சிக்கல் யாரை போட்டிருக்கீங்க அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களா இருக்கு படிச்சு விட்டு பட்டம் படிச்சு 1 கோடி பேர் வேலை வாய்ப்பில் உள்ள பதிவு செய்து காத்திருக்கிறானே அவன் அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறாங்களா தமிழ்நாட்டு வரலாற்றுல இன்னைக்கு ரத்து பண்ணது இருக்கா அட் டைம்ல நீங்க 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் இந்த குளறுபடி இந்த தேர்வுக்கு தயாரான அந்த இளைஞருடைய எதிர்காலம் என்னாச்சு அப்ப இதெல்லாம் நான் கேட்கறேன் அறிக்கை கொடுக்குறேன் கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா அப்படிங்கிற அறிக்கை அறிக்கை நான் படிக்கிறேன் என்ன மென்ஷன் எடுத்து போறது இல்ல உங்களுக்கு தெரியல இப்ப சமீபத்துல the question. You have a good week? No, it would be a rhetorical question. It's just, oh, yeah, Heather, I really don't know. How was your week? My week was decent. My kid was has been homesick with a cold, so there's that. The news is horrific, so there's that. At Inequality Media Civic Action, we're making lots of interesting videos that are doing well and studying the digital world of it all, so that gives me hope that we're able to break through and be, it's like puzzling. So, but I'm okay. How are you? I'm good. I mean, I'm not good. There's a difference between micro and macro, as some people are saying. On the micro level, that is my little world of myself, my family, my friends. I think we're okay. But most conversations continue to be dominated by the orange monster and what he's doing and what he's destroying. It's less orange than he used to be, by the way. He's white. He's a paler, he's an anemic orange. Say that. Heather, what do you want to talk about today? What are we going to talk about? I'm careful with what I want to talk about. So I think we have to discuss why is Trump trapped in Iran? He is trapped. He is absolutely trapped. And the cost to average working people. Right? Let's talk about the economy a little bit. And then what Trump is up to regarding the midterms. Because he's being overtly sneaky. And then we will have the co-founder of Indivisible, Leah, to talk to us about No Kings. The Greenberg. Yes, that's very exciting. Indivisible is the lead organization on this No Kings Day that's coming up just next Saturday. And so I'm so pleased that Leah can be with us. So great, yeah. So look forward to that. So more ground troops being sent to Iran, Trump being Trumping. தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து கொஸ்டின் எல்லாரும் அரெஸ்ட் போடாம தடுத்து அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் என்ன தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம் ஃப்ளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் அத்தனையும் திருப்பி கொடுக்கணும் இந்த ஆண்டோட தமிழக மாணவர்கள் எங்கேயும் போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகள் இருக்கு தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி ஊட்டி சிறைவிட்டு அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்தினார் அதே மாதிரி சிறப்பு ட்ரெயின்ல வந்து அப்படி பண்ணீங்களா சென்னிமலையில திருச்சியில சென்னையில சேலத்துல எல்லா வடநாட்டுக்காரங்க உள்ள வந்துட்டாங்க அதுக்கு ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கூட்டு போட்டு அங்கே போய் உட்கார்ந்து போராடி தமிழ்நாட்டை சேர்ந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவு செய்யப்பட்ட தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே இனி ரயில்வே துறையில ஆள் எடுக்கணும்னு சொல்லி அது சட்டமாக்கியவன் வேல்முருகன். அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு சீட்டே பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பதவியே முக்கியம் இல்ல. நான் தமிழ்நாடு விடுதலை போராட்ட ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தவன்.
Netanyahu is getting ahead of Trump, and then Trump moves ahead of Netanyahu, and Netanyahu bombs some of the fuel facilities, the oil fields, and the infrastructure in Iran. And then, did you notice Trump says, no, don't do that, don't do that? ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்துகிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு பக்கம் பேப்பர் உங்களுக்கு செலவாகும் போது மோடி அரசு அனுப்பி வைங்க. It's a dangerous cycle. I mean, on the one hand, it's so scary watching him being so ridiculous and so nasty to our allies, and then so dismissive, and then begging them for help, and then dissing them again. So that cycle, but it does make me feel like he's just trapped. He is trapped. I think that's exactly the right word. He's trapped in Iran. Partly, I think because when he makes decisions, he doesn't get any input from anybody other than sycophants who are just basically, sucking up to him. And they tell him exactly what they think he wants to know. So he's not getting any constructive criticism. He was told, nobody evidently said to him, the Strait of Hormuz could be a real bottleneck, and it would be relatively easy for Iran to close it. I mean, why didn't he know? Why didn't he know? There doesn't seem to be any evidence that he knew that. He knows nothing about international diplomacy and strategy and war. But also, Iran is playing a very interesting and, to some extent, successful game of asymmetric warfare. By that I mean that what Iran's goal here is to keep the political and economic pressure on Trump and on Israel as long as it possibly can, with the cheapest possible drones and also sea mines or the threat of sea mines in the Strait of Hormuz and going after the oil and gas infrastructure and even going after the Amazon, the Amazon data centers around the Gulf. Which, I mean, who would have thought that those Amazon data centers would be targets for Iran drones? But of course they are, because Iran is playing this kind of horizontal strategy. Instead of worrying about the air drops of bombs, Iran is basically looking for the weaknesses in the supply chains. Oh yeah, they're so strategic and nimble, and it's exactly what Trump is not. I mean, he's just like a big, Godzilla going through the city with his big orange hands. Hegseth is just, another Godzilla. A Godzilla that they're not thinking. These people they're not strategic, and all they are thinking about is belligerence. Well, and also money, because they do need just $200 billion more to keep up this fight. Oh, I thought you were talking about money for Trump and his family. And that too. I mean, that's going on, of course. Yeah, but really, truly, so they are saying we need so much more money to keep doing this thing that we have not told you the objective for. We have objectives, plural. We have not told you the timeline on. And they want $200 billion additional. This is on top of $1 trillion for the defense budget. And I think Congress is probably, the Republicans are going to give them whatever they want in a time of war. But I think the important point is that we could be spending this money in the United States on so many needs that people here have, instead of on Iran and a war in Iran. Yeah, for example, early childhood education, estimates say $150 billion to $190 billion for everyone. I mean, there's so many examples. That's huge. I mean, in other words, for the cost not of the military budget we've already established, $1 trillion, but for what Congress and the administration are now prepared to provide the military in addition to the $1 trillion, that $200 billion, we can have universal childhood pre-K education in this country. I mean,
It's talk mind-blowing. about, right, and looking at outcomes and outputs and what we actually want for this country and what will lead us to where we want to go. There's one clear winner. I'm loving your Substacks these days. So yesterday you were explaining to us about this asymmetric war strategy, and you cited a couple other Substacks, and you put it together well, and I appreciate it. But I really liked the one where Trump is alone. That was such a good, I love, and you had him standing on that ionic column in one of your cartoons. And you apologized to people, our allies, right? Well, I think that this is a war, let's be clear. Only 28% of Americans are supportive of this war, and the support keeps on dropping. And when Trump gets angry and just, explodes at France and the UK and our allies, our traditional allies, Canada, and says, and Australia says, we don't even, we never believed in NATO, you were never with us, who needs you? Well, I think it's very important for the majority of America to be understood by the rest of the world, by our friends, by our allies, as being not part of this Trump war machine, because we aren't. And we do need them. We need them in countless ways. We need them to fight climate change. We need them to fight the next pandemic. We need them to help us fight global poverty and hunger. We need them in all sorts of ways. We are not a separate unit. We can't reject the rest of the world. Heather, I'm old enough to remember the end of the Second World War. I was born just after the end of the Second World War. And that was a time in which America understood that the way in which you create strength against tyrants around the world, and the way in which you actually embrace the things that the world needs, is you do it through collaboration with the rest of the world. You do it through NATO, through international rules, the United Nations, the ways in which cooperation. It is, but watching all these other countries be so steady and so calm, every voice I see on the news that just is sane and rational and says, we are not interested in joining a war we didn't know about, and we won't be doing it at this time. I mean, it's just so refreshing compared to our guy on his plane shouting at people and, looking at our allies in the face and being so dismissive. I mean, what he did to the Prime Minister of Japan and saying, talk about surprise, you're the one, Pearl Harbor, can I get an amen here? I mean, it's ridiculous. This is the president of the United States. Keep on being amazed. And I don't know why I'm still amazed. We've had almost 10 years of this buffoon, and yet he's still there. Second term. Even if he ran a third term, there would still be an end. There is going to be a reckoning. I mean, I think there is a reckoning. The reckoning is happening in terms of the midterms, the economy right now. I mean, average working people are facing gas prices at the pump that are already, after 3 weeks of this war, $1 higher per gallon than they were 3 weeks ago. I know. For average working people, this is a big deal. And if you're a billionaire, you wouldn't even see it. If you're a multimillionaire, you wouldn't see it. But if you're an average working person, that amounts up. That's big money. But is a recession going to happen? I mean, we keep looking, oil goes up, but then it comes down a little bit, and he might do something, and we don't know. And oil is up. This week, something in the order of $119 a barrel before it came down to $111. But anything over $100 barrel means that it's going to continue to increase at the gas pumps. It's not just gas. It's also everything that needs oil. I mean, food, fertilizer, all the costs of everything, electricity costs are going up. I mean, the average working person is facing almost impossible
அதை costs right நடைமுறைப்படுத்துவதற்கு now. நான் Heather, did ஆலோசனை you take a செய்கிறேன் look? என்று சொன்ன முதல்வரை This week it was தடுத்த announced, சக்தி எது? for example, அந்த that the சமூக நீதிக்கு defaults எதிரான on student சக்திகளை கூட loans வைத்துக் have கொண்டு reached record எப்படி திமுக levels சமூக நீதி because people அரசாக can't pay their student தமிழ்நாட்டில் loans நடைபோட முடியும். right now. தமிழ் Mortgage சமூகத்திற்காக rates உழைத்த are போராடிய right now எண்ணற்ற the தமிழ் highest they've been in சமூகத்தின் 3 months ஆளுமைகளுக்காக and continuing to மணிமண்டபம், go up. சிலைகள், Average working நினைவுத் people தூண்கள், are having தபால் தலைகள், very hard தெருக்களின் times பெயர்களை சூட்டுங்கள் என்று dealing நான் சொன்னபோதெல்லாம் right now with the எந்த cost of பதிலும் living. But சொல்லாமல் this is the reckoning you பெயரளவுக்கு talked about, and there was 1 that மற்றும் clip, 2 we should போன்ற look at it, விஷயங்களை that was செய்துவிட்டு a Trump supporter இங்கே at a gas tank. ஒரு If you சினிமா could say நடிகர் something to சொன்னார் President Trump, என்பதற்காக he was going to hear அவருடைய you right தந்தையின் now. பெயரிலே Go to bed. தெருக்களை வைப்பது You are a worthless ஆக pile of ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி And you voted கணக்கெடுப்பு for him நடத்தி how many times? ஒரிசாவில், 3 times. பீகாரில் That was இது my போன்ற bad. பல்வேறு Apparently, I'm an மாநிலங்களில் idiot. சாதிவாரி Right. கணக்கெடுப்பு So அல்லது there she புள்ளிவிவரங்கள் is. எடுக்கப்பட்டு Well, this is- அந்த மக்களுக்கு let's சமூக not நீதி suggest that வழங்குவதற்கான every நடவடிக்கைகளை former Trump மேற்கொண்ட போது supporter is like this or திராவிட will stay முன்னேற்ற like கழகம் this. என்பது But what's ஒரு சமூக important நீதி to இயக்கத்தின் understand வரலாற்றில் is தோன்றிய that people ஒரு are இயக்கம் furious. ஏன் They're just yeah. furious. என்னுடைய And I'm குரலுக்கு not மதிப்பளிக்கவில்லை 100% sure that 8 months தமிழ்நாட்டில் from now, at எண்ணற்ற the midterms, தலைவர்களின் they're going to குரல்களுக்கு all be மதிப்பளிக்கவில்லை furious. But it does, இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட gas வேண்டும் prices are going to stay up. ஈழத்தில் Prices இனப்படுகொலைக்கு are going to உள்ளாகி stay up. The அங்கு 2 சிறையில் reasons Donald Trump கைது was செய்து வைக்கப்பட்ட elected விடுதலை was புலிகளின் number 1 தளபதிகள் to உட்பட bring பலர் prices கூட down, பெண் and போராளிகள் number உட்பட 2 to பொது avoid மன்னிப்பு பல foreign ஆண்டுகளுக்கு பிறகு entanglements, அளிக்கப்பட்டு and அவர்கள் also to மறுவாழ்வு do வாழ்ந்து something கொண்டிருக்கிறார்கள். about immigration. ஆனால் No, தமிழ்நாட்டில் but she was so இங்கு பாஸ்போர்ட் sassy, ஆக்கில் கைது so செய்யப்பட்டு great. I love someone who நீதிமன்றத்தால் says, பிணை "Who's the idiot வழங்கப்பட்டு here? Me." புழல் சிறையிலிருந்து அவர்கள் Forget it, வெளியே I'm not வருகின்ற doing it போது again. அங்கு I mean, வாசலிலே we'll வைத்து see, but அவர்களை I கைது think செய்து that's super சிறையில் important. அடைக்கிறார்கள். And the திருச்சி polls சிறப்பு முகாமில் say- அடைத்து Oh, the கொடுமை polls are படுத்துகிறார்கள். terrible. I mean, his People தொடர்ச்சியாக are அங்கே mad மரங்களில் ஏறி about how he's போராட்டம், handling the economy. உயிரை But is there பணம் going வைத்து to be a உண்ணாவிரதங்கள், recession, தற்போது கூட சக்தி என்கிற stagflation? நாதன் When do we know? Well, we are, இதற்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் absolutely தொடர்ந்து on the கொண்டிருக்கிறது. verge of this ஆக combination. தமிழக வேலை this தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் unbelievably awful இயற்றினால் என்ன? combination குஜராத்தில் of இருக்கிறது, கர்நாடகத்தில் the இருக்கிறது, economy is slow. பீகாரில் இருக்கிறது, I இந்தியாவின் mean, பல almost மாநிலங்களில் no இருக்கிறது. new அந்த jobs மாநில are being மக்களுக்கான created வேலை வாய்ப்பு at all. முன்னுரிமை. People ஆனால் understand தமிழ்நாட்டில் அப்படி ஒரு that சட்டம் because they are இயற்றப்படவில்லை. locked into their current jobs. They தமிழ் don't வழியில் have choices படித்தவர்களுக்கான about 20% where to go, இடஒதுக்கீட்டிற்கான which means அந்த that they have உரிமை no சட்டம் bargaining leverage, சட்டமாக which means இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. it explains why அதுபோன்று OPS wages காலத்தில் are not தமிழ்நாட்டுடைய going அரசு anywhere. உயர் பதவிகளை But at the same time, TNPC we ஊடாக have எவர் வேண்டுமானாலும் வந்து inflation. எழுதி இங்கே Prices are going up. கோட்டாட்சியராக, So it's the worst of all DSP ஆக, worlds. நீதிபதியாக, And this is why the Federal பல்வேறு Reserve துறையினுடைய doesn't அசிஸ்டன்ட் really know what கமிஷனராக to do. It's பதவிக்கு வரலாம் it's என்கிற not நிலை gonna raise interest இந்த rates நிமிடம் வரையிலும் because இருக்கிறது. it doesn't 5 ஆண்டு want to காலமாக cause even more OPS of கொண்டு வந்த அந்த a சட்டத்தை recession ரத்து செய்யுங்கள் potential. என்று It's நான் not going to lower மன்றாடினேன். interest அது rates ரத்து because it செய்யப்படவில்லை. doesn't want to ஆக cause நான் even more தமிழக வாழ்வுரிமை inflation. கட்சி So என்பது the Fed தமிழர் is in நிலத்தில் a complete வாழ்கின்ற bind. அனைத்து So we மக்களுக்குமான know ஒரு Trump கட்சி. is smart, ஆக right? இந்த He's அனைத்து not a மக்களுக்குமான fool. கிடைக்க I mean, வேண்டிய I சமூக call நீதி him a கிடைக்கப்படவில்லை. fool. Okay, but வேலை I go வாய்ப்பு on record. கிடைக்கப்படவில்லை. Okay, you இங்கு can say that. மாணவர்கள், What I think மீனவர்கள், is, I think he's தொழிலாளர்கள், pretty விவசாயிகள் savvy at some things in பிரச்சனைகள் the world. தீர்க்கப்படாமல் And I இருக்கிறது. think ஆக இதையெல்லாம் manipulation, he gets நான் like a real சுட்டிக்காட்டி A. முதலமைச்சருடைய I'm sorry, but I கவனத்திற்கு think he எடுத்துச் does. சென்று And அதை also, தீர்ப்பதற்கு முயற்சி manipulation. எடுக்கின்ற போது Okay, அதற்கு hey. முட்டுக்கட்டியாக Yes, it is இருக்கிற manipulation. கார்ப்பரேட் But பெரும் he is paying முதலாளிக்கு attention. ஆதரவாக He இருக்கின்ற doesn't like it when the economy சக்திகள் doesn't do well இன்றைக்கு for his own pocketbooks. முதலமைச்சரை Well, but சுயமாக even though it is சிந்தித்து doing well for him. The stock anyways. market is அனுமதிக்க always in a dive. மறுத்து I mean, But look at he இங்கே knows this அதிகாரிகள் is ஆட்சி bad for கொட்டமடித்துக் elections. This கொண்டிருக்கிறார்கள் makes என்று him நான் look சொன்ன bad. So, and குற்றத்திற்காகவே it's not all linear. இன்றைக்கு அரசியல் We've had ரீதியாக கூட Epstein, தேர்தல் கணக்கிலும் insanity, அவர்கள் இதிலே and தலையிட்டு complacency, and இன்றைக்கு குழப்பங்களை ridiculousness. And then விளைவித்துக் we have கொண்டிருக்கிறார்கள். Iran, which is a big எனக்கு அதை பற்றி distraction. கவலை இல்லை. But now திமுக he's trying தலைமையிலான to get the இந்த SAVE கூட்டணியில் Act through. இந்த What is இத்தனை he ஆண்டு doing காலம் around the இருந்து midterms? 5 I ஆண்டு mean, காலம் he knows that this could bite him in the ass and that Republicans are in trouble. So it's scary what he's doing. I think there are several strategies அதற்கான that வாய்ப்பை he's வழங்கிய now தமிழ்நாடு actively முதலமைச்சர் அவர்களுக்கும் trying to seek on the அதுபோன்று midterms. One is the Save தோழமையுடனும் America Act. கூட்டணியுடனும் I'm sorry, the Save நட்பு His Ass சக்தியாக Act? என்னோடு The கைகோர்த்து Save His Ass Act. தமிழர் And வாழ்வுரிமை that கூட்டமைப்பில் Save America, பல Save His Ass போராட்டங்களில் Act பங்கெடுத்து is இந்த being நிமிடம் வரையிலும் debated, இந்த கூட்டணிகள் was being தொடர debated வேண்டும் this week என்று in the Senate. என் மீது வைத்திருக்கிற மாறாத And, அன்பின் காரணமாக you know, to பற்றின் get காரணமாக the உங்களை number of சந்திக்கின்ற இந்த Republican துளி votes இந்த நிமிடம் he வரையிலும் needs, தொடர்பு கொண்டு என்னை he's got to get rid of எனக்கு ஆறுதல் சொல்லி the எனக்கு பேசிய filibuster. தலைவர்களான அண்ணன் Because he couldn't திருமாவளவன், possibly do it. The சிபிஎம் Democrats தலைவர் are almost வீரபாண்டியன், uniformly சிபிஎம் against தலைவர் this. பாலகிருஷ்ணன், So he's been சிபிஎம் telling the திரு சண்முகம், Republicans மறுமலர்ச்சி to end the திமுகவினுடைய filibuster, வைகோ, end
the filibuster. But a lot of Republicans, you're not going to get 51 Republican senators to end the filibuster because they think to themselves, look, there's a possibility that we may be in the minority someday, and if we end the filibuster, that means Democrats can do whatever they want.
என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து remember, there's no evidence that there have been anything more than a trivial number of people voting illegally who should not vote. I mean, but if he puts people in stations, ICE agents, and voting places, a lot of people who are here legally and could vote legally are going to be scared off. And part of the Save America Act is the identification issue, right? Get your birth certificate. Yes, and that's right. Get your passport. And how many people can actually locate their birth certificates? A lot of people don't have passports. That would disenfranchise 21 million Americans. So this is a combined strategy, right? Yeah, mostly down. So we have the Save As Ass Act. Then we have this whole thing about ICE agents at the polls, masked and all of that. Let's not get into that. And then you have Tulsi Gabbard, who seems to be, her portfolio seems to be in charge of seizing voting apparatus, voting booths, election. I still have that picture of her in Atlanta in my head. Remember that from the news where she was in Fulton County? So what was she doing in Fulton? We still don't know why she was in Fulton County. We will. She is saying that there was a serious danger of our election system being kind of distorted by foreign powers, and that's why she's as director of national intelligence. But there's no evidence of that. And she's using that as a pretext. That's what the FBI used as a pretext in Fulton County, Georgia. And that's another thing that the Trumpers are now trying to do or thinking about doing or plotting to do. And then you've got state Trumpers who are doing what they did in 2020, 2021. You know, they're trying to they want to have ways to decertify democratic election or in other ways intimidate election officials. Heather, Donald Trump did this. He tried all of this in 2020. We know that he has absolutely no respect for our election systems or for democratic institutions. And so we've got to harden all of our election systems. Some states are doing it. Democratic states are already doing it. But every urban area, every county, every state has got to actually make it less likely that he can distort our election system. And then we got to get the party of non-voters have got to come out. The party of non-voters, independents, I mean, we've got to have in November the largest outpouring of people to vote, and ideally against this administration, that we've ever had in history. The other thing that's so worrying too is media consolidation. Now, it's always been worrying, and you know, it's been an issue that you've been talking about for years and years and years. But so we have the Ellisons who are taking over TikTok and a bunch of our streaming apps that we all use. They've already taken over CBS News, and they're on the verge of taking over CNN and HBO. And then you have Nexstar and Tegna has just the FCC and Brendan Carr said, listen, it's fine. You all go ahead and merge. That's fine. You do that little buyout. We're fine. You don't have to pay attention to the rules. This is an example of a dictatorship. I mean, you put somebody, your own loyalist, at the FCC, the Federal Communication Commission, who doesn't give a fig about the public interest. I mean, But this would
represent 60% of local TV news channels would be owned by one company. By the way, one of these two companies that is just merging, that he just approved the merger of, was responsible for getting ABC to remove Jimmy Kimmel until such an uproar that they had to turn around and allow Jimmy Kimmel on. But remember, these are local affiliates of national broadcasters, and these local affiliates have a great deal of power. And if you have a merger where 60% of the public is going to be under the, essentially under the control of what these local affiliates say, then you're going to give Trump even more power. But here's the thing, we can continue to get the truth out, even in these conditions, and I think we have to. And this is where I think Trump and his cronies and his enablers have been so wise. I mean, it started with Fox News and The Apprentice. I mean, they get media. They get the power of media. This is They get the the only power thing to distort it. I'd give Trump an A in, is media. I mean, What about manipulation? I thought we gave him an A in manipulation too. Well, you gave him an A in manipulation. Oh, I see. I give him an A in media because he understands Media media. His entire presidency is based on the media, on television, and manipulating, maybe this is your point, manipulating media. That's what he does. That's all he does. He watches television all day. But here's the thing, we keep talking about this, there will be a reckoning. I mean, if anti-monopoly, right, corporate power is not in the top 5 things that Dems are focusing on when they get the power back. It is so important across so many different audiences, so many different political parties. I mean, people, we do not want this obscene amount of corporate power. So this is going to be an opportunity. The good news is state attorneys general are challenging these mergers, like the Tegna Nexstar merger. They are going to court. They're saying this violates monopoly law, anti-monopoly law. Okay, so who else? I mean, we had these primaries this past week. It's been so interesting to see who's winning and also where the money is coming from. Always follow the money. Always follow the money. So these PACs are coming in. So we had Illinois this week, and it's such an example. We had North Carolina the other week. But who are these big three? There are three groups. The big super PACs that are trying to take over. One big one is crypto. Follow the money. Crypto wants no regulation on crypto. And crypto has a lot of money pouring it into Democratic primaries. And this is what these big PACs are doing. They want to go into Democratic primaries, and they want to make sure that the candidates who are more likely to regulate crypto get wiped out. Okay, crypto. Next, AI. The other AI has become a huge political powerhouse, and it's like crypto. It doesn't want any regulation, so it's going in to these Democratic primaries and trying to basically attack the candidates who want to regulate AI. And then APAC. Also has AI in it, but different. AIPAC, which used to be and still is supposed to be the pro-Israel lobby, now is basically becoming a right-wing lobby for all kinds of right-wing causes. But here's another thing, Heather. Not only are these three big super PACs going into these Democratic primaries, they're disguised. Nobody knows they're there. They're under false labels, false pretenses. They come with they're calling themselves, they're not calling themselves AI or AIPAC or, right, robots for democracy. Or crypto. They're coming up with the United Democracy Project is what AIPAC called itself in Illinois. Oh, you and I could just do a generator. It's like magnetic poetry. I'm really getting myself. Here's another. They elect Chicago women. Here's one. Democracy is needed now. How's that one? But you see, the public doesn't know who's behind this money. Well, and then we find out afterwards. I mean, and it's been interesting. So I've been talking to my 13-year-old son,
about elections and what's happening, and he sees me watching the news and talking about it and thinking about stuff before I see you and we have this coffee. And trying to explain to him money in politics is so interesting. Maybe we do a show for, middle schoolers to really get them up to speed. But he's like, but I don't understand because I'm voting. So I vote. And then what happens? And I'm like, well, you vote, but all of this information is going out to all these other people who then get confused about how to vote or change their vote or, are not thinking clearly because they've been influenced in a way that they didn't know was influenced. And it's so interesting to talk about that's the connection. That's why big money through corporations and through individuals, billionaires and so on, big money is undermining our entire democracy. And we were on this road way before Trump. And hopefully, one of the things that comes out of this darkness, Heather, is real campaign finance reform. We've talked before about how to do it. But just before we finish on this, Heather, good news in Illinois. Juliana Stratton actually will be the Democratic nominee for the Senate. And she's terrific. She's a progressive. She refused to take PAC money. She didn't take crypto money. She didn't take APAC money. She didn't take artificial intelligence money. Now, she did take Pritzker money. Did you see her campaign ad when they were saying F Trump? Oh, it's good. Now, so here's the thing. I don't want to get depressed. And I am so looking forward to No Kings, which is 1 week from today. And that protest, that gives me a feeling of solidarity, it gives me a feeling of power, it gives me a feeling of hope, and you go out and we protest. Now, the way to find where to go is you go to nokings.org, and you and I invited nokings.org. This is where you can find where your No Kings demonstration is around your locality. Yes, and so right now we have Leah, who you've known for a decade, coming on, and she's going to tell us about where Indivisible is, what they've been up to, how tired she probably is from planning it all, she and Ezra, but this is going to be really exciting. Here is Leah Greenberg. Welcome to our coffee. For everybody out there, Leah is co-founder and co-director of Indivisible, which is a very, very important organization. Great to see you. So great to be here. And so your other co-director is Ezra Levin, and he has been on this podcast. I wasn't here at that point. Well, actually, Heather, Leah and I go back almost a decade. Is that right, Leah? You came to office in 2016, 2017, right when the Indivisible Guide was just getting started, groups taking off around the country. Yeah, you were talking, that's right, you were talking about this organization you were launching called Indivisible. I was skeptical but hopeful. Well, we did not know what we were doing at that point. We were swept up in the moment. We were trying to figure it out. We're grateful to everyone that's patient with us in that time, because it took us a little while, but I think we're all in business now. So terrific. And that's such an example of how things get started, right? You don't start perfectly off with a perfect launch, and you go around and you get input. So the next No Kings peaceful protest is coming up 1 week from today. That will be March 28th. What are you looking for? How will you see it as successful? What are you hoping for? Well, we're looking for more people in more places, first of all. We know we've already got more places. We have over 3,000 events currently registered across the country. One in almost every single congressional district, almost every county in the country. We are looking at an extraordinary level of coverage, even in really red and rural areas where people are coming out collectively appalled by what is going on. But it's also not just about the day of and the showing, it's about how many of the people who come out on these events weave into ongoing activism, engagement, the ongoing work of resistance. And so for this us, is a very important point. I want to stress this because some people come to me and they say, well, protest is fine, but we really need action.
activism at this point in terms of changing the power structure. We need actions that are going to get out the vote 8 months from now in the midterms. We need nonviolent civil disobedience. It's going to force the administration's hands. And tell us a little bit about the connection between No King's protests and actual activism. Yeah, absolutely. And I think sometimes it can be easy for folks to sort of fall into binaries about this, right? Like protest or something else, as opposed to thinking of it as a cycle, right? Because when we have a No Kings, what we see every time so far has been a lot of people come to maybe the first protest they have ever been to, and they give their phone number to a local indivisible group or a local 5051 or a local immigrant rights organization, and suddenly they're a volunteer. They've been invited to a meeting for the next week. They're engaged. They're working in real life with other people in their community. Feel that way or the same way. And particularly with No Kings, because of the extent of the geographic spread, what we see in these moments is that someone raises their hand in a place that maybe has not ever had a progressive protest before to organize one of these. They get, they put out the bat signal in their town. 50 people show up, which is, more than anybody believed might actually be progressives in that area. And suddenly those 50 people are connected and they're organizing together. After every No Kings, we see a giant bunch of new people who got in just to go to a day of action, but suddenly they're engaged and they're figuring it out and they're building power on their turf wherever they are. We are pals with W. Kamau Bell, and he's come on the podcast, and I remember he was saying, God, at one time we saw him before, I guess it was the June or the October, it was before the October No Kings protest, the last one. And he basically said, get out there, have your phones, there are so many community groups, and they all have QR codes. This is not just you isolated, this is you in community. That's what happens on the ground, is get ready to make connections. And I so appreciated that kind of call and framing. And I do find, so what do we say to people who say, oh, protests are for hippies, or it feels daunting, what am I going to do? I think for me in Berkeley, hello, the No Kings are incredible. We have children out there, we have people in outfits, we have, Heather, that's Berkeley. that's what I'm saying. So here, but what do you say to people who say there's a bystander effect? It's like, I don't want to do that. I'm hoping other people will go to the protests and get the numbers up. Well, I'd say a couple things. The first is that, we do strategically lean into fun, into joy, into bringing your kids, into costumes. That's actually an intentional choice, right? Because we are trying to normalize the sense that this is something that everybody does together. That it's not a subculture that's just for activists. It's actually an engaging on-ramp for a wide set of people who maybe have not seen themselves previously as protesting or as being politically involved. So I think the first piece is just, trying to lower the barrier to entry here. Say, come for an hour, see if you like it. Overwhelmingly, what we find when people go is they report a sense of belonging and happiness and feeling like there's a space for them there. And so just trying to get people to try it out a little bit. A lot of times it's going to work best to recruit people who you've already got a personal relationship with. You say, come with me, I'm gonna be here at this time, I'm getting a group together to go at this time, etc. So that it lowers again the sense of like intimidation collectively. I think it depends per person. But then the other thing I would lean into is, this is a moment in which it is fairly urgent that people understand the depth across the country, understand the depth of opposition to what this administration is doing, and particularly to the escalating war, right? Like, we are in need of the kind of large, people-powered, broad-based protest in every community in the country that sends a real signal, particularly to Republicans, that their constituents are not going to back them on this kind of horrifying escalation of war and ways, that they're actually going to see political consequences for themselves as it goes on. And so this is not a single issue protest, but it is a moment in which a lot of people take the temperature of exactly where the ground is, and it's really important that they see mass popular opposition in their own turf. So it's not just progressives
that you want to attract or we want to attract to no kings. It's anybody who is concerned about the future of the country and thinks that this administration is ruining a lot of this country, what we stand for. So how do you communicate, or how do we communicate with people who are either Republicans who don't like Trump, or MAGA people, even MAGAs who really don't like the direction of the Trump administration? They're welcome. I mean, everybody who is willing to fight for democracy and for our neighbors is welcome here, is the short version. Like, this is not intended to be partisan. It is not intended to be, it is intended to be as broad a coalition as whoever is willing to be in it together with each other, right? Because fundamentally, we think the measure of how serious you are in this moment is that you are willing to build with people that you're going to have real disagreements with. And when it comes to the fundamentals of pushing back against a would-be authoritarian who is threatening everything he holds dear. Can we talk about numbers? Because the numbers are very important. Last No Kings had 7 million people turn out, which is unbelievable. One of the largest protests in American history. There is a research showing that if you get 3.5% of a population, even in a repressive, dictatorial regime, out on the streets, that's a signal that that regime is about to fall. How many do you need to have 3.5% out for this No Kings next Saturday? Well, here's what I'd say. We are built for 3.5%. We're going to take a lot of steps to get there, and it is, we both want to hit above that 7 million. We are superstitious people, so we do not give a target above that, but we are anticipating a pretty extraordinary turnout across the country, continuing to build to that 11 million that we are ultimately going to get to. And the thing that I think is important there is that's not just about getting that many people out on one day. I think that sometimes when we talk about the 3.5%, there can be this sense of like, if we get to 11 million, we fixed it, we're good. And I know you would never think that, but the goal is to get that 11 million not just out, but sustainably engaged in the kinds of resistance that is actually capable of changing the course of this country. And you've had, so the numbers have been 3 million at the first one, 5 million, 7 million, and so it's fun to, and so important to watch it going up. I know that when I go to the No Kings and I go with my kiddo, by the way, do you have kids? I feel like I keep hearing kids in the background. I have a 3 and a 5-year-old who are home from school today, so it's quite possible. Homesick or just that have no school? Just one of 8,000 different teacher training days. They need a lot of training when they forget to remind you that they need a lot of training. But yeah, so I go, and I feel like there's a real sense of a dopamine hit. It's like, look at all these people. I'm not alone. And also in Berkeley, it's a lot of honking cars and celebratory and signs and people in blow-up costumes. And it's really, really motivational when you can get so down in the dumps, looking at, with the algorithms getting into your eyeballs over and over again. There's something about in-person contact with other people, seeing strangers drive by and cheering you on, where you really feel buoyed. And that's one thing that it's been so important during the first Trump administration and the second one to have those moments. Exactly right. And that is a core part of the theory of why we do this, right? Because fundamentally, if we are going to get out from this would-be authoritarian threat, you are going to need to see millions and millions of people across this country doing things that the administration doesn't want them to do, or not doing things the administration wants them to do. And in order for that kind of organic resistance to show up in every institution, in every district in the country, you actually need to have people feel like they're part of something collective. They have a sense of shared identity, that they're part of something bigger. And what a No Kings can do is help people, fill up their cup a little bit for the moment when they have to raise their hand in a meeting at their office and say, hey, I don't think we should be going along with this new contract. Or when they need to go to a PTA meeting and say, what is my school doing to protect people, or protect parents from ICE outside? Whenever there's 1,000 different acts of courage that we're asking people to take on in their daily lives, and this is a place where we say, look how powerful we are together. Courage is the operative word.
கோயில்ல சந்திப்புல பெருஞ்சித்திரனாருடைய கோயில்ல சந்திப்புல உங்களுக்கு என்ன indivisible பிரச்சனை chapters குழந்தை around அரசன the சந்திப்புல country என்ன பிரச்சனை have courage. And கடா ரஹீம் let's hope சந்திப்புல என்ன பிரச்சனை America has கேஎம் enough ஷரீஃப் courage சந்திப்புல என்ன பிரச்சனை that not only this coming SDPI னுடைய Saturday, but முபாரக் also சந்திப்புல என்ன at the பிரச்சனை midterms அப்ப and இவர்கள் எல்லாம் நாங்க through the கையெழுத்து entire உங்ககிட்ட கொடுத்தோமே darkness that we are going ஏன் எங்களை அழைச்சு to பேசல rebuild ஒரே this ஒரு முறையாவது country இந்த 5 ஆண்டு காலத்தில் from the கோட்டையில் ruins அதிகாரப்பூர்வமாக of the தமிழர் Trump வாழ்வுரிமைக்கான regime. போராட்ட களத்தில் இருக்கிற Thank you, இயக்கங்களை Leah. சந்தித்து Thank you for joining முதலமைச்சர் us. பேசியிருக்கிறாரா Such a pleasure to be here. She's doing incredible work. She and Ezra, the whole team at Indivisible, and all of these local இல்ல chapters, இது வந்து ரொம்ப Heather, என்ன you know, I சொல்லுவாங்க go around the கூடவே country வைத்திருந்து and நாங்கள் people ஒரு வலுவான are fired மாற்றணியாக up. Indivisible is கூடாது really என்கிற doing a அடிப்படையில் major, கடைசி major நேரத்துல work at அவங்க the எங்களுக்கு இந்த பதில grassroots of சொல்றாங்க இந்த America, பதில சொன்ன பிறகு தான் நான் and உங்களை it's சந்திக்கிறேன் important. அதனால Right. I know when we released the last class, the film, which by the way is coming to video on demand, you'll be able to see it on your home laptop and computer and what's that other thing, television soon. So many people said, I'm in my Indivisible chapter, I'm the head of one, I'm part of one, I want to see this movie, we're getting out, we're looking for activities for us to stay motivated. It was amazing how electric and prolific they were. I feel like they were all over the country doing so many things. So, you know what this week is? Well, this week is not Groundhog Day week. It's the week leading up to No King's Day. It's not spring break for us yet, for my kiddo. No. 4 years ago, Oh, I know what this you're going week, to say. finish my sentence. It was this is our clutchiversary. This is our controversy. 4 years of coffeeing like this. I can't believe it. I can't believe that either. Congratulations. I feel better doing this with you. I think people are into it. You know, they're like, and our hope stones that we do. And I mean, we try to do. I've arranged for a wonderful present to be delivered to you on our 5th anniversary. Oh, wow, that's so great. When's fifth? Cotton? No, I think cotton's number 1. No, Thank you for remembering a year. But you've been a great partner in this endeavor. We have a lot of endeavors, and this is honestly, it's been such a good one. I'm so into it. We do a lot of coffee clutches. Can we just admit that? Okay, well, let me end with just a word. Let me end just with a word. Thanks, Heather, on our controversy to you and everybody out there for bearing with us. But I also want to go back to the word courage. Because I think that the most important thing to come out of the No King's Day demonstrations, to come out of our own connections and our own activism, is a deepening sense of our own power and the courage that comes with that power. These are times that demand courage. I've said it before, but I'm going to say it again because it's extremely important point, that is tyranny only functions when people give in to it. If we don't give in to tyranny, there's no power. Trump has absolutely no power. So these demonstrations are critical to giving us all a sense of courage. And that courage in turn is critical for us, even in terms of getting out the vote next fall, leading up to the midterms. Telling our friends, getting our family, getting everybody we know to turn out. Because turnout is essential. Courage is essential for everything that has happened so far in resisting this administration. Courage is the essence of what the people of Minneapolis and St. Paul accomplished, and they did accomplish. I mean, at an extraordinary cost of human lives. So, Heather, while we celebrate our own 4th clutchiversary, I may also celebrate everybody out there
வாத்திமா போன்றவர்கள் எண்ணற்ற அமைப்புகள் இயக்கங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவுகள் குவிந்து கொண்டு வருகிறது. நீங்க பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்க, இந்த 2 நாளா இந்த ஸ்டாண்டை நான் எடுத்த பிறகு இப்படி கலந்து ஆலோசித்து தெரிஞ்ச பிறகு சமூக வலைதளங்கள்ல நீங்க சாதாரண பொதுமக்கள் கூட என்னை ஆதரிச்சு கருத்து பதிவிட்டு கொண்டிருக்காங்க. அப்படி வேணா நான் ஒரு நூற்றுக்கணக்கான கருத்து பதிவு உங்களுக்கு வேணுமா அனுப்புறேன். நீங்க ரொம்ப செய்தியா போல விருப்பம் இருந்தா போடுங்க. நாங்கள் அதை எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவுகளை பொறுத்து கண்டிப்பாக நாங்கள் முடிவறிவோம். இன்றிரவு ஈரானுக்குள் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது. பல வருடங்களில் முதல் முறையாக காலையில் மறைந்து போகும் மற்றொரு எதிர்ப்பு அலையை நாம் பார்க்கவில்லை. பரந்த ஒன்றை காண்கிறோம். ஆட்சிக்கு மிகவும் ஆபத்தான ஒன்று. வேலை நிறுத்தங்கள், தெரு அழுத்தம், மாணவர்கள், வினோதமான வணிகர்கள் மற்றும் போதுமான அளவு சாப்பிட்டது போல் தோன்றும் சாதாரண மக்கள் ஆகியோரின் கலவை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்றது என்னுடைய பார்வை. ஈரான் தெருக்களில் கோபத்தை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் அது ஒரு மூலோபாய சங்கடத்தையும் எதிர்கொள்கிறது. ஏனென்றால் இது போன்ற ஒரு ஆட்சி முறை இருப்பதாக உணரும்போது அது எப்போதும் அமைதியாக இருக்காது. சில நேரங்களில் அது நேர்மாறாக செய்கிறது. சில நேரங்களில் அது நெருக்கடியை ஏற்றுமதி செய்ய முயற்சிக்கிறது. அது வெளி உலகத்தை குறை கூறுகிறது. அது இஸ்ரேலை குறை கூறுகிறது. அது அமெரிக்காவை குறை கூறுகிறது. அது வெளிநாட்டு முகவர்களை குறை கூறுகிறது. பின்னர் அது ஒரு இலக்கை தேடுகிறது. கடந்த ஒரு வருடமாக இஸ்ரேலியர்கள் நம்மை சுற்றியுள்ள நெருப்பு வளைய கோட்பாடு என்று அழைக்கும் போராளிகளை ஆயுதபாணியாக்கி வழிநடத்துவதையும், வலைப்பின்னல்களை உருவாக்குவதையும், பணத்தை நகர்த்துவதையும், ஆயுதங்களை நகர்த்துவதையும், பல முனைகளிலிருந்து இஸ்ரேலை சுற்றி வளைக்க முயற்சிக்கும் சித்தாந்தத்தை பயிற்றுவிப்பதையும் ஈரான் பெருமளவில் முதலீடு செய்வதை பார்த்திருக்கிறோம். சமீபத்திய 12 நாள் போர் அல்லது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்பதுகளின் அற்புதமான பெயர் பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு பிராந்தியம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிறகு பெரிய கேள்வி எஞ்சியுள்ளது, ஈரான் ஒரு முடிவில் நுழைகிறதா அல்லது ஒரு புதிய கட்ட விரிவாக்கத்திற்குள் நுழைகிறதா? ஏனெனில் ஈரானியர்கள் மாற்றத்திற்காக தெருக்களில் கூச்சலிடுகையில் ஆட்சி எதிர்வினைகள் உட்பட முக்கிய இராணுவ திட்டங்களை துரிதப்படுத்தி வருவதாகவும் அடுத்த சுற்று வன்முறைக்கு அதன் பிரதிநிதிகளை தயார்படுத்துவதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. எனவே இன்றிரவு நாம் கேள்வியையும் முக்கியமான கேள்விகளையும் கேட்கப் போகிறோம். கண்ணியமான கேள்விகள் அல்ல, தலைப்பு கேள்விகள் அல்ல. ஈரானிய ஆட்சி மற்றும் இந்த பிராந்தியத்தின் பயம், சக்தி மற்றும் உயிர்வாழ்வின் அடியில் எழும் கேள்விகள். முதல் கேள்வி இதுதான், அறையை உண்மையில் அதிர வைக்கும் கேள்வி. புரட்சிகர காவல் படை IRGC இப்போது எதை பற்றி அதிகம் பயப்படுகிறது? எதிர்ப்பாளர்களா அல்லது அமைப்பு உள்ளிருந்து விரிசல் ஏற்படும் தருணமா? என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, ஒரு நொடியில் அதை கண்டுபிடிப்போம். எனவே முதலில் நான் மாடி ஷோசானி பூட்சான் தி கிரவுண்டில் இஸ்ரேலில் என்ன நடக்கிறது, அது நமது முழு பிராந்தியத்திற்கும் என்ன அர்த்தம் என்பது பற்றிய உண்மையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். மேலும் நாங்கள் மேற்கொண்டு செல்வதற்கு முன் விரைவாக இஸ்ரேலில் தரையில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய உண்மையை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். நாங்கள் உண்மைக்காக நிற்கிறோம். பொய்கள், போலி செய்திகள், பிரச்சாரம் மற்றும் வளர்ந்து வரும் யூத எதிர்ப்பு ஆகியவற்றை எதிர்த்து போராடுகிறோம். எனவே நீங்கள் எங்களுக்கு எவ்வாறு உதவலாம் என்பது இங்கே. இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், குழு சேரவும், மிக முக்கியமாக பகிர் பொத்தானை அழுத்தவும். உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் தேவாலயம், உங்கள் குழு, உங்கள் சமூகத்திற்கு அனுப்புங்கள். முடிந்தவரை பலரை சென்றடைய எங்களுக்கு உதவுங்கள். இதனால் அதிகமான மக்கள் சத்தியத்தின் தூதர்களாக மாறுவார்கள். எனவே இதில் இறங்குவோம். இப்போது நாம் எங்கு செல்கிறோம் என்பதை சரியாக நிலைநிறுத்துவோம். வேல்முருகனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும், இன்று ஈரானுக்குள் என்ன நடக்கிறது? அமைதியின்மை ஒரு நகரத்திற்கு அப்பால், ஒரு வகுப்பை தாண்டி, ஒரு முழக்கத்திற்கு அப்பால் விரிவடைந்துள்ளது. வேலை நிறுத்தங்கள் போராட்டங்களாக மாறுவது, மாணவர் செயல்பாடு, வினோதமான மூடல்கள், பல பகுதிகளில் கூட்டம் மற்றும் வலுவான சர்வதேச அழுத்தத்தை தூண்டக்கூடிய வெகுஜன உயிரிழப்புகளின் படங்களை உருவாக்காமல் ஆட்சி அதை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை அறிக்கைகள் விவரிக்கின்றன. எனவே ஈரானை சுற்றி என்ன நடக்கிறது? மாறிவரும் மத்திய கிழக்கு நிலப்பரப்பில் முக்கிய கூட்டாளிகளுக்கு பெரும் அடிகளுக்கு பிறகு ஈரான் பிராந்திய ரீதியாக முன்பு இருந்ததை விட பலவீனமாக உள்ளது. ஆனால் பலவீனமானது எப்போதும் பாதுகாப்பானது என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் ஆட்சி மேலும் கணிக்க முடியாததாகிவிடும். எனவே இஸ்ரேல் எதற்காக காத்திருக்கிறது? வெளிப்புற மோதலை உருவாக்குவதன் மூலம் ஈரான் உள் அமைதியின்மையிலிருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்குமா என்று நாங்கள் தேடுகிறோம். அக்டோபர் 7ஆம் தேதி போன்ற சாத்தியமற்ற சூழ்நிலைகளை நீங்கள் நிராகரிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை நாம் வேதனையுடன் கற்றுக்கொண்டதால் இஸ்ரேல் ஒரு ஆச்சரியம் அல்லது பல ஆச்சரியங்களுக்கு தயாராகி வருகிறது. ஒரு நொடி அமெரிக்காவை பற்றி பேசலாம். ஆட்சி செவிசாய்ப்பதால் இதுதான் உண்மையில் முக்கியமானது. சமீபத்திய உலகளாவிய நிகழ்வுகள், குறிப்பாக வெனிசுலா, சர்வாதிகார ஆட்சிகளுக்குள் ஒரு புதிய பயத்தை செலுத்தியுள்ளன. சில நேரங்களில் உலகம் பேசுவது மட்டுமல்ல, சில நேரங்களில் அது நடவடிக்கை எடுக்கும். எனவே நாம் வாழும் தருணம் இதுதான். உள்நாட்டில் அழுத்தத்தில் உள்ள ஒரு ஆட்சி, இன்னும் நிலையற்ற ஒரு பிராந்தியம் மற்றும் இஸ்ரேல் ஈரானின் மூலோபாய கணக்கீடுகளுக்கு நடுவில் உள்ளது. அதனால்தான் இன்றைய நேர்காணல் யார் விருந்தினர் என்பது பற்றியது அல்ல. விருந்தினர் நமக்கு விரைவாக புரிந்து கொள்ள
உதவக்கூடியது பட்டியல். பையா, உங்களுக்கான சரியான விருந்தினர் இங்கே இருக்கிறார். இன்று என்னுடன் கரோல் டார்கெட் இருக்கிறார். அவர் நீண்ட கால ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு ஆராய்ச்சியாளரான இவர் புரட்சிக்கு முன்பு ஈரானில் படித்தார். மேலும் இது போன்ற ஆட்சிகள் எவ்வாறு சிந்திக்கின்றன, உயிர் வாழ்கின்றன, வீழ்ச்சியடைகின்றன என்பதை பல தசாப்தங்களாக பகுப்பாய்வு செய்துள்ளார். எனவே எந்த சிறிய விஷயமும் இல்லை. நேரடியாக அதற்குள் செல்வோம். எனவே கரோல், முதலில் ஸ்டுடியோவில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. என்னை அழைத்ததற்கு நன்றி. எனவே நேரடியாக அதற்குள் குதிப்போம். செய்திகளில், அதாவது பல வாரங்களாக ஈரானுக்குள் என்ன நடக்கிறது என்பது ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆர்ப்பாட்டங்களின் படங்களை நாங்கள் காண்கிறோம். அரசாங்கத்தின் கிளிப்களின் படங்களை நாங்கள் காண்கிறோம். ஓ, அங்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? ஈரானில் உண்மையில் என்ன நடக்கிறது? பதட்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்து வருகின்றன. இதை நான் எப்படி அறிவது? ஈரானிய கலாச்சாரம் மிகவும் நுட்பமானது. நீங்கள் அவர்களை கொல்லவோ அடிக்கவோ மாட்டீர்கள் என்று அவர்கள் உறுதியாக நம்பும் வரை அவர்கள் கண்ணியமாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மறைக்க அவர்களுக்கு வழிகள் உள்ளன. உதாரணத்திற்கு, ஆரம்பத்தில் 12 நாள் போர் என்று வைத்துக் கொள்வோம். அன்றிலிருந்து 2 வாரங்களுக்கு முன்பு வரை என்ன நடந்தது? அப்போது கலவரங்கள் நடந்தன, எல்லாமே முடிந்துவிட்டன. அவர்கள் சர்வாதிகாரிக்கு மரணத்தை கட்டினர். இப்போது யாராவது உங்களுக்கு தெரிந்தால், ஆம், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள்? நான் இந்த மண்ணுக்கானோ இந்த மக்களுக்கானவன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இப்போது அவை சர்வாதிகாரி மரணபூமிக்கு மரணம் அல்ல. அவர் ஈரானின் அடக்குமுறையின் பைபிரமிட்டின் தலைவராக இருக்கும் கொடுங்கோலன் என்று அழைக்கப்படும் மதவாதி என்று சொல்லலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்கு தேர்வுகிறார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம் அவர்கள் அப்படி சொல்வது ஒரு சிறிய விஷயம். இந்த ஆண்டோட நீங்க தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில 2 வாரங்களுக்கு முன்பு போராட்டங்கள் உண்மையில் தீவிரமாக தொடங்கிய போது அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயப்படாதே என்று கத்தினர். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். மக்களுக்கு வலிமை அளிக்க நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். அவர்கள் இப்போது அதை கடந்து விட்டார்கள். ஈரானிய புரட்சிகர காவலர்களை தெருக்களில் வைத்திருக்கிறீர்கள் என்ற எண்ணம். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமானது. கடந்த காலத்தில் அவர்கள் மக்களை அடிப்பார்கள். ஆம், இப்போது நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் போராட்டங்கள் பெரிதாகி வருகின்றன. மக்கள் நகர்ந்து வருகிறார்கள், காவலர்கள் பின்வாங்குகிறார்கள். அது ஏனென்றால் அவர்கள் பயந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்போது காவலர்கள் உதாரணமாக ஒரு நகரத்தை அவர்கள் தலைநகராக எடுத்துக் கொள்ளலாம். ஈரானிய புரட்சிகர காவல்படை செயல்படும் விதம் என்னவென்றால், அவர்கள் வெவ்வேறு நகரங்களிலிருந்து மக்களை அழைத்துச் சென்று டான் நிறத்தில் வைப்பது டான் நிறத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களின் உச்சரிப்பிலிருந்து உடனடியாக தெரியும். அல்லது சில சமயங்களில் அவர்களால் பேச முடியாவிட்டாலும் கூட, ஈரானின் தேசிய மொழியான பாரசீக மொழியை பேச முடியாவிட்டாலும் கூட, ஈரானில் இன்னும் பலர் தங்கள் தாய்மொழி பாரசீக மொழியில் உள்ளனர். இது சிறுபான்மையினரின் நாடு. பெர்ஷியர்கள் உட்பட அனைவரும் சிறுபான்மையினர். ஆனால் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், அவர்கள் வலுவடைந்து வருகிறார்கள். அவர்கள் ஏதாவது சொல்கிறார்கள். இப்போது அவர்கள் திடீரென்று ஈரானிய புரட்சிகர காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அல்லது புரட்சிகர காவலர்களின் ஒரு பகுதியாக இருக்கும் ஆட்சியின் குண்டர்கள் என்று அவர்களை அழைப்போமா? அவர்கள் முற்றுகை என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இப்போது சுயவீரர்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இது ஏன் முக்கியமானது? ஏனென்றால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத தருணத்தில் அதிகாரம் எங்கே இருக்கிறது என்பதை காண அவர்கள் தங்கள் விரலை காற்றில் வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மிக விரைவாக பக்கங்களை மாற்ற முடியும். இஸ்லாமிய புரட்சியின் ஆரம்பத்திலும் நடுவிலும் நான் சென்றேன். அது 1978. அந்த மாற்றம் 79 நடந்தது. ஆனால் புரட்சி ஒரு நாள் அல்ல, இது ஒரு செயல்முறை. மேலும் இதே போன்ற பல விஷயங்களை நான் காண்கிறேன். மக்கள் வலிமையாகி வருகிறார்கள், பயம் குறைந்து வருகிறது. அவர்கள் கத்துகிறார்கள், அடிக்கிறார்கள். அவர்கள் இந்த புரட்சிகர காவலர்களுக்கோ அல்லது வேறு எந்த குண்டர்களுக்கோ பதிலடி கொடுக்கிறார்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள், பதற்றம் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்று மதச்சார்பற்ற இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நீட்டுக்கு சீக்கிரமா மதச்சார்பற்ற சக்திகளோடு இந்த வீடியோல உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே நான் கிளாரிஃபை பண்ண ஆசைப்பட்டேன்.
அதனால தான் இந்த வீடியோ. இப்போ பசங்களா இந்த சட்டமன்ற is starting on April 1st and அந்த முதல் கிளாஸ் நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணனும்னு ஆசை. ஏன்னா 11th போர்ஷன் எப்படி படிக்கணும், கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஸ்கூல் பிரிபரேஷனோட எப்படி மேனேஜ் பண்றது, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே I will share it with you on the first day. இந்த பேட்ச் சேர்றவங்க எல்லாருக்குமே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு ஓரியன்டேஷன் செஷன் இந்த தேர்தலில் அந்த ஓரியன்டேஷன் செஷன்ல ஒரு இடத்தை I will show you how to manage. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கஷ்டப்படுறது ஒரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கு, எப்படி சார் மேனேஜ் பண்றது, எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் I will share how to balance it பசங்களா. அடுத்தபடியாக first class இடங்களை ஒதுக்குவதில் சோ இந்த பேட்ச்ல டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன் பசங்களா. இது ஒரு ஆன்லைன் பேட்ச், நீங்க எங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். இந்தியால, மிடில் ஈஸ்ட்ல, சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயுமே ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க பசங்களா இந்த பேட்ச்ல. அதனால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளும் recently I met one of the தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுடைய வேண்டுகோளும் நிறைய இடத்துல ஸ்டூடண்ட்ஸ் ஆன்லைன்ல போன் இன்டர்நெட் இருந்தா இல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருந்தா உள்ளடக்கி நீங்க எங்க இருந்தாலும் பார்க்கலாம் பசங்களா. மாணவர்கள், அதே மாதிரி மீனவர்கள், இந்த பேட்ச்ல we have complete guidance பல்வேறு for JEE தரப்புகளின் mains கண்ணீரை வரைக்கும் advanced துடைக்கின்ற வரைக்கும் கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை அந்த லெவல்ல ஆரம்பிச்சு மெயின் அட்வான்ஸ் லெவல் வில் டேக். நிறைய பேர் கேக்குற கேள்வி, இடங்களில் நீங்க ஸ்கூல் போர்ஷனையும் டீச் பண்ணுவீங்களா பசங்களா? இந்த கோரிக்கைகளை ஸ்கிராச்ல இருந்து வில் ஸ்டார்ட். ஆனா அதுல இருந்து நல்லா ஹை லெவல் கொண்டு போகணும். கண்டிப்பா ஸ்கூல் போர்ஷன் போதாது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கலாம் பாத்துட்டீங்க. யாரெல்லாம் JEE பேப்பர் பாத்துங்க, தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். நல்லா இருக்கும், டஃப்பா இருக்கும், உன்னை இன்ஸ்பயர் பண்ணுடா, உன்னை வெரி குட் படிக்க வைக்கும்டா. அரசின் கவனத்தை ஈர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பாரு அந்த கோரிக்கைகளுக்கான அழுத்தம் தருகின்ற வகையில் பாடுறா. அதெல்லாம் உனக்கு சென்னை சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்து பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் எல்லாமே வேஸ்டா அப்படிலாம் இல்ல பசங்களா. பட் ஐஐடிஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஹைப் இருக்கு. திராவிட முன்னேற்ற அது ஏன்றத நீனா தெரிஞ்சுக்கோ. நான் நிறைய விஷயம் சொல்லிருக்கேன். அந்த கோரிக்கைகளை குறித்து உள்ள இருக்க பசங்க நல்லா பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. அவர்கள் பொருட்படுத்தவில்லை. உள்ள ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இந்தியால டாப் ஐஐடிஸ்ல இருக்கும் பசங்களா. காங்கிரஸ், ஏன்னா ஐஐடிஸ் ஆர் ரெனவுண்ட் வேர்ல்ட் வைட். நிறைய ஃபண்டிங் கவர்மெண்ட் இருந்து வரும், உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஐஐடிஸ் ரிசர்ச்ல. கோரிக்கையும் வைக்காமல் சோ எந்த ஐஐடிஸ் ஆர் பெஸ்ட் பசங்களா? யாரு எந்த ஐஐடி போன்னு ஆசைடா? Can you let me know the chat? உங்களுக்கு விஷயம் தெரியுதா? சும்மா நீங்க சொல்றீங்களா? இப்படி உண்மையிலே விஷயம் தெரிஞ்சு பேசுறீங்களான்னு நான் ஜட்ஜ் இதெல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்வது விளையாடுறீங்களா? எல்லாம் சரியாக படவில்லை என்கிற தோணியில்தான் அவருடைய அணுகுமுறை இருந்தது. What is your dream IIT? If at all you make it IIT. டேய் சில பேர் உஷாரா இருக்காங்கடா டேய். இது போன்ற தேர்தல் காலங்களில் சத்யபிரியா அரசியல் கட்சிகள் usually people like தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய ஐஐடி பாம்பே தான் பிரெஃபர் பண்ணுவாங்க. செயல் திட்டங்களை நாம் கூட்டணி தலைமையாக மெட்ராஸ் பாப்புலர். ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ். கடந்த 10 வருஷமா பயனளிக்கும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் ஐஐடி மெட்ராஸ்ல தான் படிச்சேன். வீடு, நிலங்கள், கோயில், சர்ச்சுகள், மசூதிகளை எக்ஸாம்ஸ் மக்களை முழுவதுமாக தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 5. அங்கொன்று நான் வந்து லைஃப் அட் ஐஐடி வீடியோல காமிக்கிறேன். இளங்களை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு இலக்கரிய வெற்றி எடுப்பதற்கு மாநில அரசு துணையாக நிற்பது, பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை அழித்து விவசாய மக்களை அந்த பகுதியினுடைய பூர்வீக குடிகளை அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானி துறைமுகத்துக்கு பல லட்சக்கணக்கான கடல் மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, அது போன்று பல்வேறு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ONGCக்கு அனுமதி, அது போன்று தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு அனுமதி, அது போன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் லாபம் ஈட்டுவதற்கு, கல்விகளை அளிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, இது அத்தனையும் ஒற்றை ஆளாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் போராடி இருக்கிறேன். அதை எனது பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நான் குரல் கொடுப்பது அங்கிருக்கின்ற
ஓகே மூத்த அதிகாரி பெருமக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. கல்ச்சரல்ஸ் அவர்கள் அப்புறம் அகாடமிக்ஸ் தொடர்ந்து வேல்முருகன் திமுக அரசுக்கு இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன தகவலை உங்களுக்காக அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஃபியூச்சர் வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்கு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முதலமைச்சர் அமைச்சரவை வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்டப்படியும் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை ஏற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகள் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, ஆட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். என்ன எனர்ஜி இருக்கும் உனக்கு? இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்ட அதிகாரி பெருமக்கள் வேல்முருகன் இப்போ நீ போர்டு எக்ஸாம் தொடர்ந்து ஏன்னா உனக்கு வந்து இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அதான் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு கோலோச்சுவது எல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் என்னால நம்ப முடியல. I was also shocked. நானே ஷாக் ஆயிட்டேன். பட் அந்த லெவலுக்கு தலைமையிலான கூட்டணியில் எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க. ஆப்வியஸா இல்ல பசங்களா. ஐஐடி போற எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. தமிழர் விரோத தமிழுக்கு எதிராக ஒரு சில தமிழீழ விடுதலைக்கு எதிராக சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை என்ன நினைப்பீங்க? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக் கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபெற முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவுத் தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்ன போதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது ஆசைப்படுறாங்க. ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில் இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளிவிவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை. தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும். ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆகி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையில் இருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணம் வைத்து உண்ணாவிரதங்கள், தற்போது கூட சக்தி என்ற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தமிழக வேலை தமிழருக்கு என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டுக்கான அந்த உரிமை சட்டம்
சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. That is the level I want you to aspire. தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை டிஎன்பிசி ஊடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்ற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க அதிகாரிகள் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோன்று நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கிற இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி பேசிய தலைவர்களான திருமாவளவன், சிபிஎம் தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம் தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம் திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்து நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமை குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளரான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் நான் அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ண நோட்ஸ் பாத்தியா, இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் உனக்கு நோட்ஸ், ஆன்லைன் ரெக்கார்டிங் எல்லாமே கிடைக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி நீ மிஸ் பண்ணா கூட நீ திருப்பி பார்க்கலாம். எப்போ ஆலோசனை செய்து நீ 11th 12th முடிக்கிற வரைக்கும் we will give you all those recordings. நீ 12th முடிக்கிற வரைக்கும், அதாவது 2028 2028 மே வரைக்கும் நீ பார்க்கலாம். போராடுகிற கிளாஸ் நோட்ஸ் பாத்தியா, நான் எழுதின கிளாஸ் நோட்ஸ் ஹேண்ட்ரைட்டிங் விட அவர்களோடு கலந்து பேசி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற இந்த 10 கோரிக்கையாக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற 2 years அமைப்புகளை, அரசியல் கட்சிகளை கலந்து பேசி நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்திருக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலை மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமையாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்த போது
நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இலக்கு ஏற்படுத்துவது அப்படி இல்ல. வேல்முருகன் அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக தருகிறது, வேல்முருகன் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் மொத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் பத்தோடு இந்த மாதிரி பல ஒன்று என்பது போல ஒப்பிட்டு, ஆனா இதெல்லாம் நீங்க மறந்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்க மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் நீதி அதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு இருக்காது, ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்க எல்லாம் யாராங்க யாருக்காக பேசுறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால தயவு செய்து என்கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்க கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டுகால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்து 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதா தான் இருக்கு. மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவரோடு இருந்தேன். அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1 நிறைவேற்றி பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்ற இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்கின்ற போது பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது திமுக எங்களை கையாளுவது. நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை, நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்ற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திற்கு உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடப்படக்கூடாது என்பதுதான். உங்களுக்கு சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன், தேசிய தலைவரை பேசினேன், தமிழ்நாடு பேசினேன், இப்ப 11th பேசினேன், அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் எதை காட்டுகிறது? எனக்கு பதவியோ பணமோ எனக்கு தேவையில்லை. நான் கூட விலகி இவங்க எல்லாருமே யூடியூப்ல எடுத்திருக்காங்க. வந்திருக்கிற நான் பரிசு கொடுத்த என் பகுதியை பார்க்கலாம். ஆக இதனால வந்து கடந்த கால வாழ்வு வரலாறு ஜேஇ லெவல் வந்தாச்சு. இதை குறித்து ஒரு சீர்தூக்கி பார்க்காம உடனே வேல்முருகன் அங்க போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, உடனே சசிகலா தலைமையில கூட்டத்தில் இடம்பெற்றுவாரு. எங்களுடைய இந்த போராட்டம் கொண்ட ஒரு போராட்டம் கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுக்கான
இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிறவர்களை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று அனைவரையும் இதன் மூலம் கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சிகளை அழைக்கும் எங்களுக்கு இடம் கொடுக்கும் கூட்டணிகளை சேர்த்துக் கொள்ளும் அப்படிலாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த மதத்தின் பெயரால் மக்களை கூறுபடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த இந்திய தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபி கூட்டணி போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டுமே தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கு கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக் கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை படிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து ஸ்கூல் படிக்கிறது ஈஸி, ஆனா அதுலயுமே பசங்க எங்களுக்கு தமிழ் தயவு செய்து நம்ம மைண்ட் செட் ஈஸியானா நம்ம மைண்ட் ஈஸியா மீடியாக்கள் அத டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு டீச்சர் ஏத்தமா நம்ம தப்பான பின்பம் மக்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர்னா ஒரு கொஞ்சம் ஜாலி டீச்சர்னா வேணும்னு வச்சு செய்வான். ஓகே, அதனால ஏன் சொல்றேன்னா பசங்க இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியானதுல எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. படிக்காண்டா எக்ஸாம் அரசியல் கட்சிகள் அப்படியே இருப்பாங்க, அப்படியே நீ கேஷுவலா யூ பிகம் ரிலாக்ஸ். வெரி ராங் திங் பசங்களா, யூ கம்ப்ளீட்லி லூஸ் எவ்ரிதிங். நீ 10th எடுத்த full momentum அதனால உன் கோலை பெருசா வை, so that உனக்கு இதெல்லாம் ஜுஜுபி சும்மா பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி. நீ ஜேஇ படிச்சினா சிபிஎஸ்இ எக்ஸாம்ல சும்மாவே 80-85 வரவேற்று உள்ள கூட்டி போய் 80-85 above you should maintain for sure. நீ வந்து ஒரு ஜேஇ ஆஸ்பிரண்ட் பெருமையா சொல்லிட்டீனா அதெல்லாம் அது சுயமரியாதை. நான் ஒரு சுயமரியாதை 80-85 வேணும்டா, அது கீழ போச்சுனா என்ன அப்ப நீ ஜேஇ படிக்கிற? ஓகே, this is a big important point for அது எதுல சொல்றாருன்னா இந்த 10 நிமிஷ கோரிக்கை பசங்க ஜேஇ படிக்கிறாங்க, எனக்கு இடம் கூட தேவையில்லை. அதுல கத்துக்கிறத வச்சு எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை புதிய செயல்திட்டத்தை அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள திமுக பேச்சுவார்த்தை குழு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா broken everything. இத நீ எப்படி எடுத்துக்கல? அது வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த good batch and I will make sure everybody knows. நாங்க ஒரு இத பத்தி நான் 10-20 தடவை பேசுவேன் until the batch starts. I want everybody to be there because அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களா டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு reasonably so that everybody can afford. அந்த தோணி இருக்கு. The entire price for 2 years is 15%. முழு price now. It's not first installment, second installment. 10.5% திமுக ஆட்சிக்கு வந்து டே 1 வந்து என்னோட சட்டமன்ற குறிப்புகளை பார்த்து தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கு. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். நானே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வலியுறுத்தி பிறகுதான் முதல் கிளாஸ் ஓரியன்டேஷன் நான் இருப்பேன். ஆனா அந்த ஓரியன்டேஷன் என்ன சார் சொல்றீங்க? நான் வந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த டேட்டா முடிய போகுது, தரவுகளை குறித்து என்ன டெஸ்ட்லாம் இருக்கும் எல்லளவு முனை அளவு சின்சியரா முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வருஷம் விடியல் டாப்பர் யார் தெரியுங்களோ? உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திமுகவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு வழங்கப்பட்டது, பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் வந்த பெரியார் அண்ணா கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்?
and he has gotten அந்த it. ஆணையத்தை So கிடைப்பில் போட்டார். நீங்களும் you ஏன் have to be இந்த following the 10.5% process வன்னியர்களுக்கு பண்ணுங்க. தருவதற்கு Okay. முன் வரவில்லை. நிறைய பேர் எடப்பாடி தலைமையிலான ஒரு TBC அவசர காக கதியில் சேருவீங்க. ஏற்றப்பட்ட ஒரு classes சட்டமாக நல்லா அது இருக்கிறது. பாரு. School ஆனால் exam தரவுகள் mark அடிப்படையில் improve ஏற்றி ஆகா கொண்டு வாருங்கள். உச்சநீதிமன்றம் ஏன்னா அதை school exam க்கு பரிசீலிக்கிறோம் helpful என்று சொன்னபோது School exam ஏன் அதை செய்ய physics, முன் chemistry, வரவில்லை? maths இங்க அப்ப இங்கிலீஷ் ஏன் சான்ஸ்கிரிட் நான் டீச் கேள்வி பண்றோம். கேட்டபோது அவர் எழுந்து இன்னும் சொன்னார், physics, நாங்க chemistry, இதை maths நல்லா நடைமுறைப்படுத்த டீச் பண்றோம். பரிசீலிக்கிறோம். ஆனா அதே basics மாதிரி ல அது ஆரம்பிச்சு தனிப்பட்ட கொஞ்சம் higher முறையில் level சந்திச்சு போகும். போய் சொன்ன போதும் ஸ்கூல்ல விட higher அவையில level போறதுனால அவர் என்ன சொன்னாரு, உனக்கு ஸ்கூல் நாங்க ரொம்ப வந்து ஈஸியா இதுக்கான நடவடிக்கை இருக்கும். உனக்கு மேற்கொள்றோம் ஸ்கூல் நல்லா அப்படின்னு புரிய மேற்கொள்ளல. ஆரம்பிச்சிடும். சரி ஓகேவா? 10.5% That is the கொடுத்தா advantage. அது ஒரு வன்னி இருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் And பசங்க like I said, we have திமுகவுக்கு created வாக்கு toppers. கிடைக்காது அப்படின்னு அது கருதினால் எப்படின்னா நான் test சொன்னேன் நல்லா அவருக்கு பண்ணலாம். முதலமைச்சர் அவர்களே, ஏன்னா இந்த அப்ப batchல நீங்க பசங்க சாதிவாரி கணக்கெடுப்பு there are நடத்துங்க. many good students சாதிவாரி from Tamil Nadu கணக்கெடுப்பு will நடத்தி join. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து Very மக்களுக்கும் talented அவரவர்கள் students எண்ணிக்கைக்கு also ஏற்றவாறு கல்வி And வேலை வாய்ப்பு test எல்லாம் உரிமையை அவங்க வழங்குங்கன்னு தெருக்க சொன்னேன். விட்டுருவாங்கடா. அப்ப அதை வழங்க 300 முன் வராதனுடைய 280 அடிப்படை நிறைய பேர் காரணம் எடுப்பாங்க. என்ன? மத்திய அரசு தான் நீங்க இது வந்து விடியல் மக்கள் batch விரோத regular அரசு, பார்க்கணும். சமூக அந்த நீதிக்கு மாதிரி எதிரான பசங்க அரசு, அது ஒரு பாசிச send அரசு, them அது to the சங்கி toppers அரசு, batch. அது ஜாதிவாரி அந்த கணக்கெடுப்பு மாதிரி நீனும் நடத்தாது இப்போ அப்படின்னு புதுசா நீங்களே பல செய்றீங்களே, கட்டத்துல first சொல்லிருக்கீங்க. testல பாரு, திமுகவுடைய எல்லா செஞ்சுருவாங்க தலைவர்களும் அப்படி பசங்க. பேசிருக்கீங்க. Okay. அப்புறம் இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் You are அப்படி கேள்வி taking எடுக்கும் போது influence இந்த அதிகாரம் lightly. ஒன்றிய அரசுக்கு உங்க தான் competitors இருக்கு. ஒன்றிய அரசு கூட தான் இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு They are நடத்தணும் extremely அப்படின்னு talented. சொல்லுவதிலிருந்து So you get that நீங்க very தமிழ்நாட்டில் competition இங்க இருக்கிற பண்றாங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு அது உனக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட, நல்ல பிற்படுத்தப்பட்ட, motivation தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட Okay. மக்களுக்கான அதுவே உன்னை நல்லா fight அரசியல் பண்ணி அதிகாரத்தையும் படிக்க வேலை வாய்ப்பு அப்படி நல்லா உரிமையையும் பண்ணினா நீங்கள் will promote you தருவதற்கு to முன் வர ஏகலவ்யா batch. தயங்குகிறீர்கள். ஏகலவ்யா batch அந்த வந்து free of தயக்கத்திற்கு cost. காரணம் உங்களை Middle batch ல இருக்க இயக்குகின்ற பசங்க எல்லாருமே உயர்சாதி நல்லா RSS score பண்ணீங்கன்னா சித்தாந்தம் கொண்ட testல அதிகாரிகள் will என்று நான் promote you. பகிரங்கமாக குற்றம் அது சாட்டுகிறேன். JEE திமுகவுடைய advanced தலைவராக full-ஆ இருக்கிற focus பண்ணி கலைஞருடைய கருணாநிதி IIT அவருடைய ல top rank கலைஞருடைய எடுக்கிறதுக்கு மகன் train திரு பண்ணுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் Okay. சமூக So நீதி இதான் வந்த process. திராவிட This is how we இயக்கத்தினுடைய do, தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில things முடிவெடுத்து at நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது So அது Vidyal எந்த batch சக்தி is உங்களை online தடுத்தது? and அதுக்கு எனக்கு it's பதில் சொல்லுங்க. price 15,000 for 2 years. Pro batch online பசங்க pro batchல it is having more personalization. Okay, இன்னும் personalized இருக்கும் and Englishல இருக்கும். இல்ல அதாவது ஒட்டுமொத்தமா அது offline வந்து ஒரு is the மனித highest விரோத கட்சி personalization. பாரதிய Offline, ஜனதா if கட்சி you have in your அவர்களோட city, நான் that இவர்கள் would be the ஒப்பிடல. first choice, ஆனா obviously. இவர்கள் சில Okay. அழுத்தத்திற்கு So இதான்டா course details. நான் அடிபணிந்து சொன்னேன்ல, இங்க இந்த மாதிரி சாதிவாரி live கணக்கெடுப்பை class இருக்கும். எடுக்க Class மறுக்கிறாங்க. முடிஞ்சோடனே test இருக்கும். ஏன்னா Okay. இன்னைக்கு மைனாரிட்டி ரெண்டு சமூகம் வாரத்துக்கு என்று ஒரு சொல்லக்கூடிய தடவை. முன்னேறிய And எல்லா RSS classக்கும் assignment பிஜேபி கிடைக்கும். ஆதரவாளர்கள் Okay. தான் அப்புறம் இன்றைக்கு books உங்களுக்கு கோட்டையில் தரும். யார் 500 ஆட்சிக்கு books வந்தாலும் கிடைக்கும். கோல் வச்சுக்கிறார்கள். Online. அதனால Okay. அவருடைய மற்றபடி ஆலோசனையை தத்துவா books பெற்று வந்து இந்த மாதிரி நீங்க உனக்கு வேண்டாம் ஒரு ஜாதிவாரி parcel கணக்கெடுப்பு வரும் நடத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே மாதிரி முன்னேறிய parcel வகுப்பினர் வரும். அனுபவித்து வருகின்ற விடியல் வந்து அந்த JEE உரிமைகள் mains அனைத்தும் இல்ல பறி போய்விடும். advance also. அப்படிங்கிறதால தான் இப்ப We இத்தனை keep பேர் test பத்திரிகையாளர் also கூட on நண்பர்கள் advance. உட்கார்ந்திருக்கீங்க. பசங்களா, உங்கள் vidyal சமூகத்தை batches சேர்ந்தவர்களுக்கு proper உரிய JEE உங்கள் mains and எண்ணிக்கைக்கு advance ஏற்றவாறு together. உங்களுடைய சமூகத்தை Okay. சேர்ந்தவர்களுக்கு So அதுல இங்க அதிகாரத்தில் test நல்லா பங்கு இருக்கிறதா? பண்ணா உனக்கு கோட்டையில் கோல ஏகலவ்யா வச்சுக்கிற batch செயலாளர்கள் chance பங்கு இருக்கிறதா? கிடைக்கும். ஏகலவ்யா மாவட்ட batch ஆட்சித்தலைவர்கள் pure பங்கு advance. இருக்கிறதா? காவல்துறை புரியுதா? கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? So விடியல் batchல டிஜிபி full ஏடிஜிபி level சட்ட ஒழுங்கு ஆரம்பிச்சு உளவுத்துறை போன்ற mains உயர் plus பதவிகளுக்கு advance. தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? அதுல train பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு Test எடுத்துங்க ஒரு வைப்போம். ஜோன் ஐஜி Test எடுங்க, நல்லா எஸ்பி எடுங்க, பண்ற கலெக்டர் students எடுங்க. இப்ப focused-ஆ நியமிக்கப்பட்டிருக்கிற வெறும் உளவுத்துறை advance-க்கு focused-ஆ train பண்ணதுக்கு டிஜிபில ஏகலவ்யா இருந்து batch. எடுத்து கணக்கு பாருங்க. Okay. ஏன் தமிழ்நாட்டுல That is தமிழ் தாய்மொழியாக கொண்ட definitely அந்த the மொழி place you have to சிறுபான்மையாக aim to ஆண்டாண்டு be. காலமாக இந்த If you மண்ணில் want to crack வாழக்கூடிய IIT, மக்களுக்கான IIT அந்த crack இடத்துல பண்ண அமர்வதற்கு வெறித்தனமா அதிகாரம் இல்லையா? இருக்கவங்க அப்ப ஏகலவ்யா இதுல எங்க batch இருக்கு க்கு சமூக try நீதி? பண்ணணும். Okay. இதைத்தான் நான் அதான் என்னோட சட்டமன்றத்தில் ஆசை. கேட்கிறேன். இதைத்தான் அவருக்கு So I டிமாண்டா hope you are கொடுக்கிறேன். clear. அப்ப நீலாம் யாரு எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? விடியல் பேட்ச்ல we teach டிமாண்ட் everybody. வச்சிலாம் எங்ககிட்ட நீங்க கூட்டணி வர வேணாம் அதுக்குன்னு ஒரு அப்படின்னு place இருக்கு. நீங்க இப்ப எங்களை நீங்க கையாளுறீங்க. YouTubeல பார்த்திருப்பீங்க. பொறுமையா அதனால எல்லாமே நாங்க கவர் கூட்டணி பண்ணுவேன். விட்டு வெளியேறோம். ஸ்கூல் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுவேன். ஸ்லோவா எல்லாருக்கும் புரியுற நான் மாதிரி. சொல்றேன் கொள்கை தாங்க So, காரணம். நீ நான் டெஸ்ட் கொள்கை நல்லா நான் பண்ணா வந்து நல்லா நான் பண்ற சொல்றேன். பசங்களுக்கு எனக்கு ட்ரெயின் சீட்டு பண்ணி ஏகலவ்யா முக்கியம் பேட்ச் ஃபாஸ்டா. So ஏகலவ்யா பேட்ச் will be laser அப்ப நான் வந்து advanced level and நீலகிரி very deep மாவட்டத்துல conceptual questions. 80,000 ஹெக்டேர் That's the advantage. நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் இது ஸ்கூலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் because we அங்க start from வாழ்கின்ற school மலைவாழ் level. மக்களுக்கும் Okay, தோடாஸ் that's the மக்களுக்கும் entire சொந்தமான point of this 17 batch, ஜென்ம so that it பூமி என்று caters சொல்வார்கள். everybody. அந்த Okay. நிலத்தை Class மீட்க குள்ளே வேண்டும் என்று quiz எல்லாம் இருக்கும் சட்டமன்றத்தில் பாத்தீங்களா? I'll 5 show முறை you. பேசினேன். So இதான் என் கிளாஸ். அது மகாவீர் ஜெயின் நம்ம தான் ஒருத்தவன் யூடியூப்ல அரசு எப்படி டீச் அதிகாரிகளை பண்ணலாம் அதே கையில் மாதிரி தான் வைத்துக்கொண்டு இருக்கும். தான் பெயருக்கு லைவ் கிளாஸ் பட்டா பண்ணுங்க. மாற்றி லைவ்னா அதை இப்போ மணி வந்து தமிழ்நாட்டுல 9 இந்தியாவுல மணி. பல உங்க வீட்ல 9 மாநிலங்கள்ல மணிடா. வங்கியில வச்சு பலாயிரம் உங்க கோடி வீட்ல 9
9 மணி அதே மாதிரி தான் லைவா இருக்கும் அந்த கிளாஸ் நிலங்களை முடிஞ்ச அங்க பிறகு இருக்கிற ரெக்கார்டிங் நிலமற்ற கிடைக்கும் ஏழை மண்ணின் அந்த பூர்வீக கிளாஸ்க்குள்ள மக்களுக்கும் டவுட்ஸ் கேட்கலாம் இலங்கையில கிளாஸ்க்குள்ளே நீங்க பண்டார் டவுட்ஸ் நாயக்கா ஸ்ரீராமா கேட்கலாம் ஒப்பந்தத்தின் என்கிட்ட இல்ல அடிப்படையில 2 டீச்சர் இருப்பாங்க சாட்ல கொண்டு வந்து நீலகிரியில வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் ஏன்னா இது மக்களுக்கும் யூடியூப்ல இல்ல பசங்க ஒரு வேதாந்த சென்ட் ஆப்ல நிலம் இன்னைக்கு தோட்ட வேதாந்த எஸ்டேட்ல ஆப்ல மூட்டை இருக்கனால பசியும் கிளாஸ்க்குள்ளே நீங்க பட்டினியும் டவுட்ஸ் வாடி கேட்கலாம் கிடக்குறாங்க அவர்கள் என்னை தவிர்த்து 2 டீச்சர் சாட்ல இருப்பாங்க ஈழத்துல So you can தான் ask மக்களை doubts கொண்டு during the class. போச்சாங்க தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து And செல்லப்பட்டு leader board அங்கு இருக்கும் உறிஞ்சி quizல அட்டை போல பாத்துருக்கீங்க ரத்தத்தை உறிஞ்சி quizல கேட்டா திருப்பவர்கள் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து இங்க கப்பலில் இறக்கப்பட்டு அந்த நீலகிரி மாதிரி புதுக்கோட்டை கிளாஸ்க்குள்ளே மதுரை நான் பல்வேறு நிறைய quiz மாவட்டங்களில் கேட்பேன். 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க கிளாஸ் அவங்களுக்கு ஒரு முடிச்ச சொந்த பிறகு வீடு கிடையாது அசைன்மெண்ட்ஸ் ஒரு கிடைக்கும் சொந்த and வேத ஒரு ஆப்ல சென்ட் நீங்க நிலம் டவுட்ஸ் கிடையாது கேட்கலாம் ஆனா இங்க அப்புறம் மார்வாடி பெடகாஜி ஆப் குஜராத்திகள் நீங்க 80,000 சேலஞ்ச் அண்ட் ஏக்கர் யூஸ் பண்ணீங்களா நீலகிரியில மட்டும் எல்லாரும் யூஸ் பண்ணீங்களா எங்கள் மண்ணின் சேலஞ்ச் பூர்வீக அண்ட் ஆதி ஃப்ரீ தமிழருடைய ஆக்சஸ் கொடுக்கல நிலத்தை
தன் சொந்த பேருக்கு பட்டா மாத்திருக்கான். இதுக்காக நான் முதலமைச்சர் கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் என்ன வணிக தமிழர்கள் கையில் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, இரும்பு வணிகம் நம்ம கையில இருக்கா, தங்க வணிகம் நம்ம கையில இருக்கா, வெள்ளி வணிகம் நம்ம கையில இருக்கா, மஞ்சள் வணிகம் நம்ம கையில இருக்கா, முந்திரி வணிகம் நம்ம கையில இருக்கா, 2 வாரத்துக்கு என்ன இருக்கு? நீங்க 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு கருவிகள் இதெல்லாம் விக்கிறது வாங்குறது ஹோல்சேல் யாரு? 3 hours தமிழ்நாட்டுல சென்னை தலைநகரத்துல ஏன்னா JEE is online. 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? இது ஆன்லைன் எக்ஸாம். நிலம் அடியோடு பறி போயிட்டு ஆன்லைன்ல பலதரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டாடாவுக்காக என்னுடைய பூர்வீக மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கர் அவங்க கொண்டு போய் அங்கேயா பல கிராமங்களுக்கு சொல்யூஷன் என்ன? கரெக்ட் சொல்யூஷன். அது எப்படி நீ கரெக்ட் பண்ணலாம்? சொந்தமாகுமா? நீ எங்க வீக்கா இருக்க? இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று அந்த போராட்ட களத்துல பங்கெடுத்துக் கொண்டேன். அன்னையிலிருந்து ஒரு மந்திரி அங்கு திமுக அமைச்சர் இருக்கிற மந்திரி அங்க பல ஏக்கர்களை வாங்கி போட்டுருக்காங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்ப அது வேல்முருகன் குறைச்சலா இருக்கிறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்ல. என்எல்சில நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக் கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துறேன். வாழராயபுரம் உள்ளிட்ட வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்கள்ல 12 காலமாக மக்களை அடியோட பிடிங்கி தூக்கி எறியறீங்க. அது போய் சில மாதங்களுக்கு முன்பாக அங்க தடுத்து நிறுத்தலாம். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஒரு ஆண்டுக்கு கொடுக்கிற 100 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் நிதியை அப்படியே அவங்க வர்க்கம் அதை நான் தட்டி கேட்டேன். அதுக்காக கூட்டங்கள்ல கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குள்ள மாவட்ட பொதுக்குழுல பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய கொடைச்சல், வேல்முருகனுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு தேர்தலில் நிக்கல. ஓட்டரசியை புறக்கணித்து இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசாங்கம் எந்த காவல்துறை போட்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க. அனலைஸ் பண்ணி அது சொல்லும். வழக்கு போடுங்க போடுங்க. இன்னைக்கு நான் அந்த கூட்டணி 10 நாளா தமிழ் நிர்வாகிகள் எடுக்கிற ஒரே காரணத்திற்காக ஹைட்ரோ காரணத்துக்காக மீட்டேனுக்காக ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு மீட்டேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்துல போராடின வழக்க ஏற்கனவே சட்டமன்றத்துல பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்க டெலிகிராம் குரூப் இருக்கு. சேர்ந்த உடனே நீங்க டெலிகிராம் குரூப்ல 3ஆம் தேதி நாளைக்கு நான் வந்து வேதாந்த் மாஸ்டர் ஆஜராகணும் ஒரே நாள்ல. அந்த மாதிரி விடியல் பேட்ச்க்கு இப்போ உங்க பேட்ச் வந்து விடியல் 2028 விடியல் 2028 உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி உங்களை ஆட் பண்ணுவோம். லட்சோபலட்ச தொண்டர்கள் என் மீது அன்பும் மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற ஏப்ரல் 1 உயர் சாதி RSS அதிகாரிகளுடைய பேச்சுக்கு முதலமைச்சர் தமிழக அரசு கண்டினியூ 11th and 12th full portion will be covered and இதெல்லாம் ஆன்லைன் பசங்க so we can just இருக்காங்க. அது உங்க கேமரா ஆன் பண்ண மாட்டோம். பல பத்திரிகையாளர்கள் சொல்லிருக்காங்க ப்ரோ பேட்ச்ல ஆன் பண்ணுவாங்க. ப்ரோ பேட்ச்ல ஆன் பண்ணுவாங்க. விடியல் பேட்ச்ல கிடையாது. விடியல் பேட்ச்ல டோன்ட் வரி உங்க கேமரா ஆன் ஆகாது. நீங்க எப்படினாலும் ஜாலியா உட்கார்ந்து பார்க்கலாம். நான் வெளியே இருந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன். அவர்கள் அப்படி வெளியே விட்டார்கள் என்று அறிவித்தால் அப்படி அவங்க வெளியேற மாதிரி 11th செஷன் காரணம் அவர்கள் அனைவரும் ஏப்ரல் 7th அத சொல்றேன். இப்போ சந்திக்க உட்கார முன்னாடி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணா நம்ம ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். மெயின்ஸ் மட்டும் எழுதலாமா சார்? நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போகணும். மெயின்ஸ் மட்டும் படிப்பாங்க. ஒழிக்கணும் அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்கே தெரியும். நேற்று கூட பத்திரிகையாளர் மட்டும் சேரலாம். என் மீது வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு நட்பின் காரணமாக வந்து பல முறை மெயின்ஸ்க்காக மட்டும் சேரறாங்க. அதனால சில பேர் அட்வான்ஸ்க்காக சேரறாங்க. அட்வான்ஸ்க்காக சேரறவங்க என்னோட சஜஷன் அமைச்சர் பெருமக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தொடர்பு கொண்டு கொஞ்சம் பொறுத்தருங்க அப்படிலாம் பேசுறாங்க. எனக்கு என்ன சொன்னேன், சரி சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்கு, காங்கிரஸ் கூட்டு கொடுத்துட்டீங்க, தேமுதிக கூடுதலா கொடுத்துட்டீங்க, கமல்ஹாசனுக்கு கொடுத்துட்டீங்க, சீட்டே வேண்டாம், 10 அம்சம் கோரிக்கை நிறைவேற்றுங்க. மற்ற இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்க கூட நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் 5 வருஷம் ஆட்சி போச்சு, 5 வருஷம் கரடியா நான் கட்டளை சட்டமன்றத்துல செய்யலங்க. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது, இது ஒரு வெற்றி கூட்டணி நானே சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தா இல்ல நேற்று நிமிடம் வரைக்கும் அதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த போது வேல்முருகன் கொடுத்த இந்த கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு என்னை அழைத்து முதலமைச்சர் சொல்றதுல என்ன உங்களுக்கு அப்ப யார் தடுக்கிறா, எது உங்களை தடுக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்பதான் நான் சொல்றேன், இங்க சமூக நீதிக்கு எதிரான ஓகே இத நம்பர் ஆஃப் செஷன்ஸ் பசங்களா ஒரு நாளைக்கு 2 செஷன் தான். 3 வாரதா 2 தான் ஏற்றுக்கொண்ட மேக்ஸिमम ஒரு நாளைக்கு 2 செஷன் தான். சமூகநீதிக்கு எதிரான 6:30 to 8 8:30 to 10 ஈவினிங் தான் பசங்களா. அப்படி உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆச்சுனா ரீப்ளே பாருங்க கட்டப்பட்டிருக்கிறது. ஏனா 6:30 க்கு நான் கேக்குறேங்க,
தமிழர் வாழ்வுரிமை எல்லா தலைவர்களும் தியாகத்தோட நாங்கள என்ன சமூக தீவிரவாதிகளா? நாங்க உங்களை சந்திச்சு பேசணும்னு சொல்றோம். தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனை கொடுத்து முதலமைச்சர் போய் நான் கடிதம் கொடுத்தேன், சந்திக்க நேரம் கொடுங்கன்னு. எனக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப டைட்டா இருக்கு சார். முத்துலட்சுமி அக்கா கணவர் இறந்துட்டாரு, சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்கறது முதலமைச்சர் சந்திக்க பல முறை கேட்டேன். ஸ்கூல்ல கொஞ்சம் சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு இரண்டாவது முடிஞ்சா நல்லா இருக்கும். 10.5% குறித்து ராமதாஸ் அன்புமணியை தவிர்த்து ஏனைய வணிக சமூகத்துடைய பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் தலைவர்கள் நல்லா படிச்சு அதுக்கு ஃபீஸ் கட்டணுமா சார்? எங்களை முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போங்க, நாங்க முதலமைச்சரை சந்திக்கணும். நாங்க இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை அவர்களை சந்திப்ப நேரம் கேட்டேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு என் தலைவர் எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டுகள் கோபேக் மோடின்னு சொல்வதில் இருந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டம் 1 லட்சம் பேர் 50,000 பேர் திரட்டி தொடர்ந்து போராடுற அத்தனை போராளிகள் என்னோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு தடவை சந்திச்சு இந்த சாதிவாரி கணக்கு இந்த வடக்கன் சொல்லக்கூடிய வடவர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதனால ஸ்டேட் வடகிழக்கு மாநிலங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு முறைப்படுத்த நமக்கு எதிரி இல்லை. முறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். கூட்டமைப்புடைய தலைவராக முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கிறீங்க, ஒரு தேதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து உன்னோட ஆசைடா. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் இந்த காலத்துல எந்த மூலையில இருந்தாலும் உடனே முதலமைச்சருடைய செக்ரட்டரி கன்னியாகுமரி, மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், சென்னை, ஈரோடு, சேலம் 2-3 மணி நேரம் குறித்து நான் உங்ககிட்ட மன்றாடுறேன். இவர்களெல்லாம் சந்திச்சு நல்லா தேர்தல நமக்காக இந்தியால இருக்க பெஸ்ட் டீச்சர்ஸ், நக்சல் பாரிகள் எல்லாம் ஜனநாயக சக்திகள், அவங்க அத்தனை பேருமே அந்த கூட்டணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மேத்ஸ்ல ஃபுல் ஒரே ஒரு முறை கூட அவரை சந்திக்க தயாராக இல்லை. 120 on 120 எதை காட்டுது? போர்ட் எக்ஸாம்லயா? அப்ப நான் தான் சொல்றேன், முதலமைச்சர் சட்டமன்றத்துல தனிப்பட்ட முறையில அட்வான்ஸ்ல நல்லா பேசுறாரு, நல்லா இருக்காரு, அது எல்லாம் வேற. தனிப்பட்ட முதலமைச்சருக்கு எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். கடைசி கூட்டத்தில் நான் பேசுவது போல் இந்த 24 வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பது எனக்கு எந்த மாற்று கருத்து பயன்படுத்துறது, அதை சம்பாதிக்கிறது உன்னோட தமிழ் சமூகத்திற்காக அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அது குறித்து அவர்களோடு ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய கொளத்தூர் கோவை ராமகிருஷ்ணன் சந்திக்கல, தியாக சந்திக்கல, மணியரசன் சந்திக்கல, மீத்தர் ஜெயராமன் சந்திக்கல, மே 17 சந்திப்பதில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்திப்பதில் என்ன பிரச்சனை? கேஎம் சரிப்பை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? நான் வந்து முபாரக் சந்திப்பதில் என்ன பிரச்சனை? ஸ்டேட் டாப்பர் எடுப்போம்டான். அப்ப இவர்கள் எல்லாம் நாங்க கையை மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோமே. தமிழ்நாடு ஸ்டேட் டாப்பர் was 99.99. ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுக்கான போராட்ட களத்தில் இருக்க இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? கண்டிப்பா உங்க பேட்ச் முடிக்கிறப்போ we will get state topper பசங்களா. Maybe someone watching this video could be the state topper. I really wish that happens. All the very best பசங்களா. கட்டமைத்து விட கூடாது என்கிற அடிப்படையில் கடைசி நேரத்துல யார் உங்க டீச்சர்ஸ் சொல்றாங்க. இந்த பதில I will reveal the teachers to you. அதனால இப்ப என்னுடைய ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பிலிருந்து பல இயக்கங்கள் திமுகவுக்கு ஏற்கனவே விட்டார்கள். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அது மதச்சார்பற்ற பாரதிய ஜனதா அணி இங்கு வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இப்போது நான் கூட்டிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறேன். அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுக வேல்முருகனை ஆதரிப்பதா, வேல்முருகன் தலைமையில் அமைய போகின்ற இந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு கொள்கை சார்ந்து நான் என்ன சொல்றேன், டெல்லியிலே கூட கடந்த காலத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல செயல் திட்டம் இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செய்யணும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி இங்க வந்து நான் கோரிக்கையா தான் சொன்னேன். அத கூட பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க பத்திரிகை தான் விவாதத்துல கூட 3 முறை போட்டு 4 முறை போட்டு விடியல் பேட்ச். ஓகே, சோ கண்டிப்பா நீங்க வந்து புக்ஸ் உனக்கு வீட்டுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை நாங்க தான் சொல்லிட்டோம். திமுக கூட்டத்திலிருந்து வெளியேறிட்டோம். ஓகே, இது புக்ஸோட கட்சிகள் அமைப்புகள் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். விரைவில் நான் அறிவிக்கிறேன். அப்படி எங்களை நீங்க வந்து 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியை களம் மாறி நீங்கள் தான் விவாத பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். முதல்ல மக்களுக்கு போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்கு. இவங்களாம் ஊழல் மண்ணு மலையை வெட்டி கடத்தாம
தாது மணல் கொள்ளையில ஈடுபடாம, லாட்டரி விக்காம, கஞ்சா விக்காம, அபின் விக்காம, இந்த மண்ணுல நேர்மையான அரசியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்க என்பதை இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி கடகோடி வாக்காளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய கொண்டு போய் சேருங்க. ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் சேர்ப்பது போராளி இயக்கம் ஐயா மறந்து ஐயா நல்ல போன்றவர்களை சேர்க்க மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற பாண்டியன் போன்ற இந்த மண்ணுக்காக விவசாய மக்களுக்காக போராடுகிற இளைஞர்கள் போன்றவர்களை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் உதயகுமாரனை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. அதுவே இல்லாம அரசியல் கட்சியாக நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருக்கிறோம். நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க சமரசமற்று கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. அவர்களுக்கு கூறிய இடங்களை பத்திரிகை ஊடகங்கள் நாங்க கைகூப்பி தமிழக மக்களுக்கு சொல்றோம். நாங்க ஒரு மாற்று அரசியலை சார்ந்த அரசியலை இனத்திற்கான எதிர்கால சந்ததிக்கான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம். தமிழக மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரம் கூப்பி தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் தத்துவா புக்ஸ், வேதாந்தோட தத்துவா புக்ஸ், இந்த மாதிரி உனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வரும். எப்படி சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன் these books were used by all India rank 1 in 2017 2018. அந்த பசங்க யூஸ் பண்ண புக்ஸ் தான் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கொள்கை கருத்தியல் லஞ்சம் லாவண்யம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் எக்ஸைஸ் 1 and 2 கொஞ்சம் ஈஸியா தொழிலாளர் வாழ்வுரிமை மெயின்ஸ் படிக்கறனா கண்டிப்பா மெயின்ஸ் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற விளைபொருளுக்கு நியாயமான பசங்க 1 மட்டும் போட்டா வேண்டும் என்று சொல்லுகின்றார். இல்ல சார் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய எண்ணங்கள் வேற டிஃபரண்ட். அது நீங்க டீச் பண்றீங்க நான் சேரேன் சார். முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளடக்கிய will fall in love with other teachers more. எடுக்கிற இங்க இருக்கிற நான் சொன்ன சிறு குறு தொழிலாளர்கள் இருந்து சிறு குறு விவசாயிகள் மீனவர்கள் இருந்து இவருடைய வாழும் உரிமை பறிக்கிற ஒரு கட்சி பாருங்க. அதுக்கு நாங்க எக்ஸெப்ஷனல் டீச்சர்ஸ். ஓகே, அதனால ஸ்கூல் படிக்கிறவங்க தத்துவா புக்ல எக்ஸைஸ் 1 சால்வ் பண்ணல அறிவிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட அறிவிக்கல. ஜேஇ மெயின்ஸ்க்கு 1 and 2 25 அமைப்புகள் அட்வான்ஸ்க்கு 4மே சால்வ் போராடுறாங்க. ஏன்னா இந்த புக்ல 4 எக்ஸைஸ் சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் இது வந்து ப்ராப்ளம் சால்விங் புக். நிறைய பேர் என்கிட்ட கருப்பாறாங்க. உதயகுமார் போன்றவர்கள் தத்துவா புக் பத்தி ரொம்ப பேசுறீங்க. ஆனா அதுல ஒண்ணும் தியரியே இல்லையே சார். ஸ்டெர்லைட் போராட்டத்தோட ஒருங்கிணைப்பு எந்த கோச்சிங்லயும் தியரி கொடுக்க மாட்டாங்க. ஆதரவு தெரிவித்தார். இது வெறும் ப்ராப்ளம் சால்விங் புக்ஸ். பாத்திமா தியரி தான் நான் அத்தனை கிளாஸ்ல அத கவனி தொடர்ச்சியாக நீங்க எடுக்கிற அந்த முடிவுக்கு நான் ப்ராப்ளம் சால்விங் புக்டா தொடர்ச்சியாக நாட் ஃபார் தியரி குவிந்து கொண்டு வரேன் சார். இதுல என்ன ஐஐடி படிக்கலாம் படிக்க முடியாதனால இந்த ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும். இப்படி கலந்து ஆலோசனை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சமூகமா நிறைய மெயில் வருது எனக்கு. சாதாரண பொதுமக்களோட என்ன ஆதரிச்சு என்ன சார் நான் தியரி படி தான் எடுத்தா ஒண்ணுமே இல்ல. அப்படி வேணுமா நான் ஒரு நூற்றுக்கணக்கான கருத்து ப்ராப்ளம் சால்விங் புக். இட் இஸ் நாட் சீரியா போட விருப்பம். இட் இஸ் நாட் a theory book. ஓகே, தியரி தான் என் நோட்ஸ் தரேன்ல, என் கிளாஸ் நோட்ஸ் தருவேன்ல, அத பயன்படுத்தி அத வந்து உங்களுக்கு கிடைக்கிற you can click on the link buy now குடுத்தோனே you can join. That's the entire fees பசங்களா. இதுக்கு மேல any doubt இருந்தா எனக்கு சொல்லுங்கடா. I have to my knowledge I have covered everything. ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தா சொல்லுங்க. நம்ம இது சிபிஎஸ்இ பசங்க மட்டுமா சமூக நீதி இந்த மண்ணில் போன வருஷம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துச்சு. இது மூணாவது பேட்ச். ஒரு கூட்டம் 2 வருஷம் முன்னாடி நடந்த பேட்சஸ்லயும் நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுமே ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி என்ஐடிஸ் தான் போயிருக்காங்க. புரியுதா? ஓகேவா? So you can also use it. Now என்ன டைமிங் சார்? 6:30 to 8 o'clock, 8 to 10 o'clock. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் யார் நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து என்ன சொல்லுங்க இனிஷியேஷன் இங்கிலீஷ்ல சொல்லக்கூடியவர்கள் அங்க யாரு ஸ்கூல் லெவல்ல ஆரம்பிச்சு மெயின்ஸ் பிளஸ் அட்வான்ஸ் லெவல் வாங்கி போட்டு இன்னைக்கு 5 மடங்கு அரசாங்கத்துக்கிட்ட போற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது ரியல் எஸ்டேட் 5 ஸ்டார் ஹோட்டல் நட்சத்திர மேல போயிடும்டா. ஐடி போன்ற கம்பெனிகளை உருவாக்கலாம்னு யார் திட்டமிட்டு ரொம்ப ஈஸியா ஸ்பூன் ஃபீடிங் இருக்கும் நினைக்காத. அப்படி இருக்காது. யூடியூப் மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் சார். ஒரு ஸ்டெப் நீங்க ஸ்லோவா அழகா செல்ல பிள்ளைக்கு சொல்லி தருவீங்களா சார்? வாய்ப்பே இல்ல ராஜா. ஏன்னா டைம் இருக்குடா. நான் போர்ஷனை டிசம்பருக்குள்ள முடிக்கணும். அதனால don't expect spoon feeding, but it will be from school level. செய்தி தாரங்கன்னு ஒரு உரிமை level all the way up to JEE mains and advanced level. ஆமா சார், நான் வந்து நான் சொல்றேன் எனக்கு ஷீட் நான் எப்படி பயன்படுத்துறது உன்னோட உழைப்பு உன்னோட யூஸ் தான்டா. இது வந்து ஒரு கிளியரா இத எப்படி நீ இந்த 3 இடங்களை காட்டிலும் எனக்கு இந்த கோரிக்கைகள் பிரதானமான மிக முக்கியமானதுன்னு சொல்றேன். அப்ப நீங்க உண்மையிலேயே நான் இந்த கூட்டத்துல தொடரணும்னு சொல்லி திமுக தலைவர் நினைச்சிருந்தா வாங்க கோரிக்கை 10 கொடுத்துருக்கீங்க. இந்த 10 என்னால இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது. 5 கோரிக்கை ஆட்சிக்கு வந்த ஒரே நான் நிறைவேற்றுறேன். நான் போன நாடாளுமன்றத்தில் 2019 ஆதரவு கொடுக்கும்போது நான் ஒன்னு சொன்னேன். தமிழ் தமிழுக்கு
சட்டம் like how I'm talking right now. ஆனா அதுக்கு மாறா It will be the குறைந்தபட்சம் same நான் manner. கொடுத்த அழுத்தத்தின் It will be அடிப்படையில் ditto same. தமிழ் வழியில நான் இப்ப எப்படி எழுத சொல்லித் படிக்க தரேன், பேச அப்படிதான் தெரிஞ்சவங்களுக்கு we'll teach TNPSல பசங்க. 40 சுத்த தமிழ்ல இருக்காதா? எடுப்பவர்களுக்கு And வேலை text எல்லாம் என்று இங்கிலீஷ்ல சின்ன தான் திருத்தத்தை இருக்கும். அது என்னுடைய அழுத்தத்துக்கு ஆன்லைன் அது உங்களுக்கு கிளாஸ் எல்லாருக்குமே தெரியும். யாருனாலும் சேரலாம், அது கொண்டு எங்க வந்த இருந்தாலும். பிறகுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கணுமா, நீங்க எல்லாம் இந்தியால பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடாதா? அதுல வந்து ரொம்ப விழிப்புணர்வு இல்லாம இருக்கீங்க. நிறைய பசங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து படிக்கிறாங்க. இந்தியாவின் நாட்டை எந்த துபாய், மாநிலத்தை சேர்ந்தவர் ஒமான், வரைக்கும் ஒரு ஆர்டிஓவா செலக்ட் ஆயிட்டாங்கன்னா நிறைய அவங்க chief friends secretary இருந்தாங்க. ரிட்டையர் பண்ணுவான். விடியல் பாட்ஷா, டேய் ஆமாண்டா, 22 I was also surprised. ஒரு டைரக்ட் டிஎஸ்பி ஆயிட்டானா டிஜிபி ஆகி தான் ஏடிஜிபி ஆகி தான் ஓய்வு பெறுவான். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டானா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வழி திறந்து விட்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் நீங்க திமுக கூட்டணியில் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் 5 வருஷமா. ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டம் இன்னி வரைக்கும் யாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏன் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்க நான் கத்துறேன். பிடிஎல் பழனிவேல்ராஜ் அந்த துறையை கொஞ்ச நாள் கவனிச்சாரு, தங்கநரசு கவனிச்சாரு, இப்போ வந்து கைவேலி செல்வராஜ் கவனிக்கிறாங்க. நீங்க அந்த சட்டத்தை ரத்து பண்ணாம வேல்முருகனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும், நீங்க பூசாத மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க வந்து 40 மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் கொண்டு வந்து கதையை முடிச்சிட்டீங்க. சட்டத்தை ரத்து பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சில பேருக்கு கிடைச்சிருக்கு, நான் சொன்ன வட சில இந்தியா பேருக்கு டிலே ஆயிருக்கு. சோ வெயிட் பண்ணு, 10 to 15 days வந்துரும். செக்ரட்டரியா உயர்ந்த பதவியில சேர்மனா உட்கார்றீங்க. ஏன் தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ் உடைய சேர்மனா ஒரு பச்சை தமிழ் அமர வைக்கல? உங்களுக்கு என்ன சிக்கல்? All the very best guys. யாரை Take care. போட்டுக்கிறீங்க? I will see you. அவர் தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த மண்ணின் மக்களா இருக்கு. யூடியூப்ல நான் 11th ஒரு கோடி பேர் வேலை வாய்ப்பு காத்துக்கிறாங்க. அவன் அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்காங்களா? யூடியூப்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் மட்டும் தான் ரத்து பண்ணது இருக்கா? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாராக யூடியூப்ல ஒண்ணுமே நடத்த மாட்டீங்களா சார்? அப்ப இதெல்லாம் நான் கேக்குறேன். நான் அறிக்கை கொடுக்கிறேன். பிசிக்ஸ் அண்ட் கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா என்னோட அறிக்கையோட முகநூல் பக்கத்துல எல்லா அறிக்கை நான் பதிவிடுறேன். எந்த மெயின்ஸ்ட்ரீம் எடுத்து போறது இல்லனால உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில இப்ப சமீபத்துல நடந்த எல்லாருமே புரியுற மாதிரி I will teach you. தூத்துக்குடி நடந்த கொலையில இருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்டம் யார் கையில இருக்குன்னு நான் கேக்குறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறேன். விரைவு நீதிமன்றத்துக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற. யூசுவலா 11th நான் அவ்வளவா அப்ப இது எல்லாம் வந்து திமுக வந்து நான் பேசவே கூடாது. நீ உதயசூரிய சின்னத்துல நின்ன நீ வெறுமனே எங்களுக்கு வந்து ஆளுநர் முதல் தடவை 11th கூடாது, எந்த டிமான்ஸ்ட்ரேஷன் வைக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்க அனுமதிக்கிறீங்க. அப்போ இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சர்கள் எந்த துறை செயலாளர்கள் யார் எங்கெங்க எந்தெந்த துறையில தவறு செஞ்சிருக்காங்க எல்லா புள்ளிகளும் என் கையில இருக்கு. அடுத்தடுத்து நீங்க பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியும் சரி, எதுல மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு அறப்போர் வெளியிடுற மாதிரி இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆவணமாவே இருக்கு. இது எல்லாம் வைத்து நான் பொதுமக்களிடம் கருத்தை சொல்றேன். நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்து நீங்க உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு கொடுக்குற ஒரு இடமோ 2 இடமோ அது வந்து எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சிருக்கிறேன். இப்ப விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில் அணி சட்டத்துக்கு 6 அணி, அங்கே ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாம். ஏன்னா மொத்தம் ஓட்டே 1,20,000 ஓட்டு தான். அப்போ என்விசி பெரிய ஆஃபீஸ் தான் ஓட்டு போற வரமாட்டாங்க. 1,50,000 ஓட்டுல 6 அணியா பிரிச்சா ஏற்கனவே நான் வாங்க 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் நான் ஓட்டு அரசியலை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போராடி பல உயர் பதவிகளில் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமையை கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நிலைநிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு உதவி உங்களுக்கு 7.5% அங்கிருந்து எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அது பிரைவேட் காலேஜில் அனுமதி இருந்தாங்க. அதற்கு நான் வழக்கை தொடர்ந்து அதுக்கு ஆனந்த வெங்கடேஷ் மூலமாக தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தணும். நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா போய் எழுதுனாங்க. அண்ணா நகரில் இருக்க தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்டர் அலுவலகத்தை இழுத்து கூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அதர் ஸ்டேட்டுக்கு போகாம தடுத்து அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டுக்கு எங்கே தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் அத்தனையும் திருப்பி கொடுக்கணும். இந்த ஆண்டோட நீங்க தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது. தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகளுக்கு தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி கூட்டி சிறை வைத்து அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி சிறப்பு ட்ரெயின்ல வந்து அப்ரண்டிஸ் பண்ணிக்கல தென்மனையில, திருச்சியில, சென்னையில, சேலத்துல எல்லாம் வடநாட்டுக்காரனே உள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழ் அலுவலகத்தை புடிச்சுக்கிட்டு இழுத்து கூட்டு போட்டு அங்கேயே போய் உட்காந்து போராடி தமிழ்நாட்டை சேர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவு செய்யப்பட்ட தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே இது ரயில்வே துறையில ஆள் இருக்குன்னு சொல்லி அதை சட்டமாக்கி வந்து வேணும். அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சீட்டே பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பதவியே முக்கியம் இல்லை.
நான் தமிழ்நாடு விடுதலை ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து 2008 கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தவன். அதனால எனக்கு எதுக்கு பதவி? நீ கொடுக்குற ஒரு சீட்டு 2 சீட்டு முக்கியம் இல்லை. என் தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. ஈழத்து நடந்துக்கிட்டா படுகொலை, அதுக்கு தமிழக விசாரணை வேணும். அம்மா ஜெயலலிதா நிறைவேற்ற தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு யார் தடுத்தா? எது தடுக்குது? பதில் சொல்லுங்க. வந்து ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்துங்க, ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு பக்கம் பேப்பர் உங்களுக்கு செலவாக போது மோடி அரசு அனுப்பி வைங்க. ஏன் அதை செய்ய மறுக்கிறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க. சட்டமன்றத்தில் 5 நிமிஷம் கேட்டேன், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்திலிருந்து வெளியேறி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அன்றைக்கும் கேட்டேன், இன்றைக்கும் கேட்டேன், நாளைக்கும் கேட்டேன். அதான் கேள்வி. பதவிக்கானவன் அல்ல, சீட்டுக்கானவன் அல்ல, நோட்டுக்கானவன் அல்ல. ஒண்ணு என் சொந்த சாதியை சேர்ந்த ஒரு பசங்க ஒரு சில பேர் போடுறான், திமுக தேர்தலுக்கு பல கோடியை கொடுத்து பன்னீர்கள் ஓட்டை பிரிப்பு முயற்சிக்கிறார். இந்த அபத்தங்கள் நடக்கும். அதை பற்றி எல்லாம் நான் கவலைப்படல. இந்த அவதூறுகள் நடக்கும், அதை பற்றி எல்லாம் நான் கவலைப்படலை. நாம் மண்ணையும் மக்களையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருவன் என்னை முழுவதுமாக அறிவிக்கப்பட்டிருக்க ஊடக நண்பர்களுக்கும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். என்னுடைய சட்டமன்ற தற்போது களத்தில் என்ன நடக்கிறது என்பது பற்றி ஏதோ சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது பங்கேற்கும் மக்களின் மக்கள் தொகை வேறுபட்டது. கடந்த காலத்தில் மாணவர்கள் அல்லது சமூகத்தின் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். இப்போது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் என்று கருதும் இளைஞர்கள், ஆனால் பஜாரிகளும் பொருளாதாரத்தின் பின்னால் இருக்கும் மக்களும் உண்மையில் அதன் பின்னால் உள்ள இயந்திரம். அது கடந்த கால ஆர்ப்பாட்ட அலைகளிலிருந்து வேறுபட்டதா அல்லது இதுவும் ஒன்றா? பஜாரிகளின் முழு விஷயமும் இங்கே முக்கியமானது. ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர்கள் வழக்கமான ஈரானியர்கள். அதிகாரம் எங்கே என்று பார்க்க அவர்கள் தங்கள் விரலை காற்றில் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. ஈரானின் நாணயம் சரிந்துவிட்டது. இது ஏன் முக்கியமானது? நீங்கள் தெஹ்ரானில் உள்ள பஜாரில் ஒரு நடுத்தர அளவிலான கம்பள வியாபாரி என்று வைத்துக் கொள்வோம். காலையில் ஏதாவது ஒன்றை விற்றால் நீங்கள் ஜியாக இருக்கிறீர்கள். மாலைக்குள் நீங்கள் அது ஈரானிய நாணயத்தின் விலையை விட 5 அல்லது 10 விழுக்காடு குறைவாக இருக்கலாம். முற்றுப்புள்ளி. எனவே நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் என் கடையை திறக்க விரும்புகிறேனா? நான் பணத்தை இழக்க நேரிடும் என்பதால் நான் எதையும் விற்க விரும்புகிறேனா? ஏனென்றால் மாலைக்குள் எனது லாபம், கம்பளத்தின் விலை அதே அளவு பணத்தில் திடீரென்று எதுவும் இருக்காது. அல்லது நான் 5-10 விழுக்காடு இழப்பேனா? இரட்டை மேற்கோள் குறி. எனவே நான் விற்பது மதிப்புக்குரியது அல்ல. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நான் ஈரானில் வாழ்ந்த போது நாணயம் உண்மையானது. ஆம், டாலருக்கு 72 ரியால் இருந்தது. இன்று நாம் டாலருக்கு 1.5 மில்லியன் ரியால்களில் இருக்கிறோம். மக்கள் எப்படி வாழ முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. திமுகவின் பேச்சுவார்த்தை குழு அது சாத்தியமற்றது. அதாவது இது ஒரு தோல்வியடைந்த பொருளாதாரம் போல் தெரிகிறது. நாணய மதிப்பு மிகவும் குறைந்து பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கும் போது நீங்கள் பண்டமாற்று முறைக்கு திரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அடிப்படையில் பொருளாதாரம் நின்று விடுகிறது. நான் அதை வெளியிலிருந்து பார்க்கிறேன். கடந்த 2 நாட்களாக ஈரானில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஆழமாக ஆராய்ந்து வருகிறேன். நிதி கண்ணோட்டத்தில் சரியான புயலுக்கு நேர்மாறாக தெரிகிறது. இது எல்லா வகையிலும் மிக மோசமான புயல். அங்கு பல ஆண்டுகளாக மேக்ரோ பொருளாதாரம், கொள்கை, ஊழல், நிதியை தவறான விஷயத்திற்கு திருப்பிவிடுவது போன்ற மோசமான முடிவுகள் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. வறட்சி, பின்னர் மழை. உங்களுக்கு தெரியும், தண்ணீர் இல்லை. அதிகப்படியான தண்ணீர் போன்ற படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அதை எப்படி வெளியேற்றுவது என்று நமக்கு தெரியவில்லை. பணவீக்கம், இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒன்றாக வருகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மத்திய கிழக்கு அறிஞரான எனது வழிகாட்டி பெர்னார்ட் லூயிஸ் ஆவார். மேலும் அவர் சொல்வார், நீங்கள் மத்திய கிழக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். பல்வேறு தரப்புகளின் ஈரானின் ஆட்சியாளர்கள் தான் அவர்கள் மத பிரமுகர்கள். மேற்கத்திய அர்த்தத்தில் அவர்கள் மத பிரமுகர்கள் அல்ல. பேச்சுவார்த்தை குழுவுடன் இஸ்லாம் வேறுபடுத்துவதில்லை. மதத்திற்கும் அரசுக்கும் எந்த பிரிப்பும் இல்லை. மத்திய கிழக்கில் அதை மோஸ்கன் அரசு என்று அழைப்போம். அவர்கள் ஒன்று. இதன் விளைவாக அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார்கள். இஸ்லாமிய சொற்களில் அதை மறைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது என்னவென்றால் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு கூட்டம். அது அவர்களின் நண்பர்கள். அவர்கள் இன்னபிற பொருட்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் கட்டுகிறார்கள். நீங்கள் அங்கு ஒரு அணை கட்ட விரும்புகிறீர்களா? அருமை, ஒரு அணை கட்டுங்கள். எனக்கு ஒரு குறிப்பிட்ட குறைப்பு கொடுங்கள். நீங்கள் அதை கட்டலாம். எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறார்கள். யார் நஷ்டமடைகிறார்கள்? ஈரானிய மக்கள். ஊடக நண்பர்களின் சார்பாக மிக முக்கியமாக நாட்டின் முழு நீர் அமைப்பும் மிகவும் மென்மையானது. ஆனால் தமிழ்நாடு அரசு இது வரலாற்று ரீதியாகவும் அக்வா தீயை அடிப்படையாக கொண்டது. மேலும் இந்த கேட்களில் செயல்படுகிறது. அவை கால்வாய்கள் போன்றவை. அவை அடிப்படையில் சோலைகள் கொண்ட பாலைவனமாக மாறும். அவை பெரிய நகரங்கள்.
சரி என்ன நடக்கும் சரி மதி நீதான் ஈரானின் பெரிய அயத்துல்லா கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் கோரிக்கையும் நான் வைக்காமல் உன் நண்பன் நீ தொகுதி உடன்பாடோடு எங்காவது ஒரு அணை கட்ட விரும்புகிறாயா இரட்டை மேற்கோள் குறி என்று நீயும் என் பதிலும் நிச்சயமாக நான் உன்னை உதைத்தால் போதும் நீ அதை சொல்ல மாட்டாய் ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் இரட்டை மேற்கோள் குறி சரி சரி என்ன நடக்கும் அவர்கள் நீர்நிலைகளுக்கு செல்கிறார்கள் அவர்கள் அவற்றை வடிகட்டுகிறார்கள் நீங்கள் அவற்றை வடிகட்டும் போது யாரிடமும் தண்ணீர் இல்லை ஆனால் அது மட்டுமல்ல எல்லாம் சரிந்துவிடும் நாம் இஸ்ரேலில் இருப்பதால் நீங்கள் சவாக்கடலுக்கு செல்கிறீர்கள் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது நான் நடந்து சென்றேன் கரையோரம் நடந்து கொண்டிருந்தேன் திடீரென்று நான் புதைமணலாக இருந்தேன் நான் ஒரு புதைமணலில் விழுந்தேன் ஆமாம் சரி அப்படி ஒரு முழு நகரத்தையும் கற்பனை செய்து பாருங்கள் இந்திய பெருங்கடல் கடற்கரையில் தண்ணீர் இருக்கும் தெற்கே தலைநகரை மாறுவது பற்றி ஈரான் அரசாங்கத்தில் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது அபத்தமானது உங்களிடம் மில்லியன் கணக்கான பொருட்கள் உள்ளன அவர்கள் பொருட்களை அழித்து விட்டார்கள் உலகின் மிக அழகான நகரங்களில் ஒன்று மத்திய ஈரானில் உள்ள இஸ்ஃபஹான் பாரசீக மொழியில் வஹான் ஜபோன் என்று ஒரு சொற்றொடர் உள்ளது நீங்கள் கேட்கிறீர்கள் அந்த ரயில் உலகின் பாதியை குறிக்கிறது அதில் நான் அங்கு இருந்த காலத்திலிருந்தே இதை நினைவில் கொள்கிறேன் அவர்களிடம் இந்த யுவான்கள் அனைத்தும் இந்த வளைவுகளுடன் ஒரு அழகான நதி உள்ளது பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை ஓம் மற்றும் ஓம் நதி வறண்டு விட்டது தண்ணீர் இல்லை பின்னர் எல்லாம் மூழ்கிக் கொண்டிருக்கிறது அம்பானி அதானி பின்னர் நான் உங்களுக்காக இதை தொடர்கிறேன் இது ஆச்சரியமாக இருக்கிறது இது வருத்தமாக இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நாங்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் ஆம் மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ளவர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆம் தலைமை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை முற்றுப்புள்ளி மேலும் அவர்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் மேற்கத்திய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் சரி ஒரு அரசாங்கம் இங்கே கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது அங்கே கொஞ்சம் மோசமாக இருக்கிறது அது ஒரு சதவீத விளையாட்டு என்று உங்களுக்கு தெரியும் என்று கூறுங்கள் இல்லை அது இல்லை கல்விக்கொலை அடிப்பதற்கு இதில் மத்திய கிழக்கில் தீய தலைமை இருந்தால் லத்தீன் அமெரிக்கா பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆனால் மத்திய கிழக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாகும் அங்கு அது கல்வி முதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வரை அதாவது நீர் இயற்கை பாலைவனமாக்கல் வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அழிக்க முடியும் அதிகாரி பெருமக்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு சாத்தியமான அம்சமும் அழிக்கப்படுகிறது மேலும் மக்கள் இதை பார்த்து இது ஈரானுக்கு பைபிள் அளவிலான தண்டனை போன்றது என்று கூறுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அது இல்லை நான் சொல்கிறேன் ஆனால் அது அவர்களின் சொந்த கைகளின் செயல் இது பல தசாப்தங்களாக தவறான நிர்வாகத்தை கொண்டுள்ளது இவை அனைத்தும் ஒரே நொடியில் இணைகின்றன இஸ்லாம் அரேபியாவிலிருந்து வெளிவந்து இன்று அரபு உலகமாக இருப்பதை ஒரு நூற்றாண்டுக்குள் கைப்பற்றிய போது ஈரானியர்கள் தப்பி பிழைத்தனர் என்பது உண்மைதான் அந்த பகுதி கலாச்சார ரீதியாகவும் மொழியியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் அரபு மயமாக்கப்பட்டது ஆனால் ஈரானில் அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர் முஸ்லிம்கள் வந்து ஈரானை கைப்பற்றிய போது அவர்கள் இருந்தனர் ஈரான் 0 ஆண்டுகளாக ஒரு பேரரசாக இருந்தது பைபிளில் எஸ்தரின் புத்தகத்தில் ஈரான் அல்லது பராஸ் என்று கூறுகிறது இது பெர்சியா ஒரே நாடு வெவ்வேறு பெயர் ஆட்சி மாறி இருக்கிறது 127 நாடுகளின் ராஜ்யம் அவர்களின் வாழ்க்கை முறைகள் அவர்களின் சட்டங்கள் வேறுபட்டவை ஈரானியர்கள் ஈரான் அப்படித்தான் இங்கே இந்த மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள் அவர்களும் சரி அவர்கள் எப்படி உயிர் பிழைத்தார்கள் அவர்கள் எங்களை ஆள வருகிறார்கள் எங்களை ஆள வாருங்கள் நாங்கள் அதை எங்கள் வழியில் செய்வோம் நாங்கள் உங்களை பணக்காரர்களாக மாற்றுவோம் அவர்கள் தங்களை பணக்காரர்களாக மாற்றினார்கள் அவர்கள் ஆட்சியாளர்களை பணக்காரர்களாக மாற்றினார்கள் ஆனால் அரபு மயமாக்கப்படாத ஒரே கலாச்சாரம் முதல் கலாச்சாரம் ஈரான் இது 300 ஆண்டுகள் ஆனது இன்று நமக்கு தெரிந்த பாரசீக மொழி இது பெரும்பாலும் சொற்களஞ்சியத்தில் ஒருவேளை 70 விழுக்காடு அரபு மொழியாக இருக்கலாம் இன்றைக்கு இலக்கணம் மொழியின் முழு அமைப்பு கலாச்சாரம் அரபு அல்ல தலைமையிலான கூட்டணி அதனால் அவர்கள் உயிர் பிழைக்க முடிந்தது எனவே அவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் எப்படி வாழ்வது என்பது அவர்களுக்கு தெரியும் இப்போதே அவர்கள் அந்த சக்தியை கண்டால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நான் ஈரானில் பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோது எல்லோரும் இருக்க வேண்டும் உங்கள் நீட்டிக்கப்பட்ட குடும்பம் ஒரு பெரிய ஆயத்துல்லாவின் முழு அமைப்பின் ஒரு பகுதியாகும் உங்களுக்கு நன்றி இருக்கிறது எனக்கு தெரியும் அது ஷியா சட்டம் செயல்படும் விதம் நான் இதை படித்தேன் ஆமாம் நான் என் நண்பர்கள் அனைவரையும் கேட்கிறேன் அந்த நேரத்தில் 28 வயதுடைய ஒரு நல்ல அமெரிக்கனாக நீண்ட காலத்திற்கு முன்பு நான் கேட்டேன் உங்கள் குடும்பத்தின் பெரிய ஆயத்துல்லா யார் ஈரானியர்கள் மிகவும் அழகானவர்கள் நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கு தெரியாதது போல் அவர்கள் உங்கள் கண்களை பார்க்கிறார்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களையோ அல்லது மக்களையோ கேட்டது போல் நீங்கள் யார் கிறிஸ்தவர்கள் என்று இயேசுவை பற்றி என்னிடம் சொல்லுங்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு சரி அவர்கள் உங்களை பார்த்து
நீங்கள் தெரியாதது போல் சிரிக்கிறார்கள். ஏன் அவர்கள் பொய் சொல்கிறார்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏன் பொய் சொல்கிறார்கள்? நீங்கள் விவரிக்கும் விதம் இதுதான். மதி தலைமையை இழிவுபடுத்தினார். அவர்கள் அடிப்படையில் மக்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் இல்லை. எனக்கு தெரியாது. 6 பெரிய அயதுல்லாக்களின் பெயர்களை நான் அறிந்தேன். நான் அவர்களை குறிப்பிட்டேன். அவர்களில் ஒருவர் குமேனி, இறுதியில் புரட்சியை கைப்பற்றி ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறிய நபர். நினைவுத்தூண்கள், தபால் தலைகள், நான் பெயரை சொன்னபோது அவர்கள் அனைவரும் இந்த அழகான முகங்களுடன் என்னை பார்த்து சிரித்தனர். பல்கலைக்கழகங்கள், அவர்களின் கலவரங்கள் மற்றும் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் ஜன்னல்களை உடைக்கும் போது திடீரென்று என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்பது போல. சரி, நீங்கள் என்ன நடக்கிறது என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், நான் தவறு செய்தேன். ஷா தன்னை அதிகாரத்தில் வைத்திருக்க முடியும் என்று நான் நினைத்தேன். அது வேலை செய்யவில்லை. பல்வேறு மாநிலங்களில் ஆனால் நான் படிக்கும் அதே பசங்க தெருவில் ஷாவுக்கு மரணம், வாழ்க என்று கத்திக் கொண்டிருக்கிறோம். ஷா அந்த நேரத்தில் ஈரானை ஆண்டார். நான் கோபமாக இருக்கிறேன். நான் ஒரு அமெரிக்கன். அவர்கள் என்னிடம் பொய் சொன்னார்கள். எங்களுக்கு பொய் சொல்வது பிடிக்காது. நீங்கள் ஒருவரின் முகத்தை பார்த்தால் நீங்கள் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் கண்களை விலக்கிக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் நாங்கள் அதைத்தான் செய்கிறோம். எங்கள் கலாச்சாரத்தில் நான் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் அது எனக்கு தெரியாது. எனவே அவர்கள் வாழ்க என்று கத்துகிறார்கள். நான் அவருடைய பெயரை சொன்னேன். நான் கோபமாக இருக்கிறேன். நான் என் தங்குமாறைக்கு திரும்பிச் சென்று கதவை தட்டுகிறேன். சுமார் 5 அல்லது 6 பேர். ஹரோல், பாரசீக மொழியில் முடியுமா? தயவு செய்து உங்களுடன் பேசலாமா? நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன். நான் ஆம் என்றேன். அவர்கள் உள்ளே வந்து கதவை மூடுகிறார்கள். அவர்கள் என்னிடம் பாரசீக எல்லாம் பின்னோக்கி பிரெஞ்சு மொழியில் உள்ளது. இரட்டை மேற்கோள் குறி. இப்போது நான் இங்கே வேறு ஏதோ நடக்கிறது என்று. அவங்க எனக்கு பொய் சொல்லல. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் பேசவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் குமினியோட பேரை சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதிகாரம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல ஏற்கனவே பலமா இருந்த பையன் அவன் கேசட்டுகளோட இருந்தான். அவன் பேர் கமியான்னு எல்லாருக்கும் தெரியும். நான் அவன் பேரை சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததால அதை கண்டுபிடிக்க என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப சுலபமா தெரியும். அவங்க உயிர் பிழைச்சவங்க அப்படித்தான் அதை செஞ்சாங்க. அந்த உரிமை சட்டம் இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சது. இப்போதைக்கு இது ஏன் முக்கியம்? அவங்க வலிமையா உணர்றாங்க. ஆட்சியை பத்தி பயம் குறைஞ்சுடும். அதுதான் நடக்குது. அவங்க மனசுல அதிகமா இருக்கு. நான் உங்க காலடியில இல்லைன்னா உங்க தொண்டையில இருக்கேன். நீதிபதியாக பல்வேறு உனக்கு அதிகாரம் கிடைச்சதால நான் உன்னை கும்பிடுறேன் இல்லைன்னா நான் உன்னை கொல்ல போறேன். அதுதான் நடக்குது. ஆச்சரியப்பட வேண்டாம். வரலாற்றில் இதுதான் அவர்கள் செய்திருப்பது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் திடீரென்று ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இப்போது நல்லிணக்கம் மாஸ்கோ என்ற இடத்திற்கு செல்கிறது என்ற வதந்திகளை நாம் அதிகமாக கேட்கிறோம். இது நடக்குமா என்று பார்ப்போம். எனக்கு தெரியாது. மத்திய கிழக்கில் உள்ள தங்கள் தலைவர்களுக்கு அவர்கள் செய்வது நீங்கள் யாரையும் கொல்ல வேண்டாம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். துரதிருஷ்டவசமாக அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் இருப்பதால் அவர்கள் மக்களை அழைத்துச் சென்றபோது என்ன நடந்தது? அவர்களில் பெரும்பாலோரை அவர்கள் கொல்லவில்லை. முதலில் அவர்கள் உங்களை சித்திரவதை செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் உங்களை கொள்கிறார்கள். நீங்கள் துன்பப்பட வேண்டும். பாரசீக மொழியில் எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை அரபியில் உள்ளது. அவமானம். அதாவது நீங்கள் துன்பப்படுவதை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி. முதலமைச்சரை அங்குள்ள எந்த வகையான மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் முற்றிலும் அந்நியமானது அதுதான். நிச்சயமாக. ஆனால் அதுதான் நடக்கிறது. அவர்களுக்கு வெளியேற வழி இல்லை என்றால் அவர்கள் தப்பி ஓட முடியாவிட்டால் அதுதான் அவர்களுக்கு காத்திருக்கும் விதி என்பதை அவர்கள் ஆட்சிக்கு தெரியும். முதலில் அவர்கள் தெருக்களில் இழுத்துச் செல்லப்படுவார்கள். ஒருவேளை துணிகளை அணிந்திருக்காமலேயே இருக்கலாம். ஆமா, பதில் யாரையாவது அவமானப்படுத்துவது, பிறகு நீங்கள் அவர்களை கொல்வது. அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். சார்பாக இந்த வெறியர்கள் காசாவில் ஆட்சியை பிடித்தபோது அதுதான் நடந்தது. தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன்
போன்ற சரி, அனைத்து ஹமாஸ். தலைவர்களுக்கும் ஆமாம். என் நெஞ்சார்ந்த உங்கள் நன்றியை கதை நான் இரண்டு தெரிவித்துக் பெரிய கொள்கிறேன். கேள்விகளை தமிழர் எழுப்புகிறது. வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பெரியது உலக என்னவென்றால் தமிழர்களின் நீங்கள் 28 வாழ்வுரிமைக்காகவும் ஆண்டுகள் ஈழ பெண்டகனில் இன இருந்தீர்கள். பிரச்சனைகளை ஆமாம், குறித்தும் எனவே தமிழ் பின்னோக்கி சமூகத்தின் பார்க்கும்போது ஈரானின் முதல் வாழ்வுரிமைக்காகவும் புரட்சியை என்னால் நீங்கள் தலைமை பார்த்திருக்கிறீர்கள். ஒருங்கிணைப்பாளர் என்று நீங்கள் அடுத்த நடத்தப்படுகின்ற புரட்சியை பார்க்க தமிழர் போகிறீர்கள். வாழ்வுரிமை இன்று மக்கள் அதை கூட்டமைப்பில் பார்க்கிறார்கள். எல்லோரும் அதையே தொடர்ந்து யோசித்துக் நாம் கொண்டிருக்கிறார்கள். பயணிப்போம் இது என்று எங்கே போகிறது, எனக்கு புரட்சி எப்போது தெரிவித்திருக்கிறார்கள். வரும் என்று ஆக நமக்கு அந்த தெரியும் என்ற வகையில் உணர்வு அனைவருக்கும் தமிழக எப்போதும் வாழ்வுரிமை இருக்கும் என்று நான் கட்சி நினைக்கிறேன். எங்கள் நமக்கு கட்சியினுடைய முக்கிய புள்ளி செயற்குழு, தெரியும். பொதுக்குழு, கடந்த காலத்தில் நீங்கள் அரசியல் அப்படி சொல்வதை தலைமைக்குழு, கேட்டிருக்கிறேன். தொகுதி அதுதான் அது. தலைவர், நீங்கள் செயலாளர், கற்பனை செய்யலாம் அல்லது மாவட்ட எதிர்பார்க்கலாம் என்று தலைவர், சொல்வது ஒரு மாநில தவறான கருத்து. நிர்வாகிகள், இதெல்லாம் நகர எங்கே ஒன்றிய போகிறது என்று நீங்கள் செயலாளரான பார்க்கிறீர்களா? பொதுக்குழு முதலில் அனைவரும் நீங்கள் சேர்ந்து இப்போது சொன்னதை நன்றாக எடுத்த விவரிக்கவும். முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஏதோ எனக்கு நடக்கிறது. அளித்த அந்த யாருக்காக அதிகாரத்தின் கத்துகிறார்கள் என்று அடிப்படையில் எனக்கு தெரிய இன்று வேண்டும். முதல் அவர்கள் தமிழக கும்மிக்காக வாழ்வுரிமை கத்தினார்கள். கட்சி அவர் யார் திமுக என்று தலைமையிலான அவர்களுக்கு தெரியாது. கூட்டணியிலிருந்து விலகுவது ஈரானில் இருந்து வீடியோக்கள் வந்ததால் தெருக்களில் யார் எங்கே என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். அவர்கள் ஜோவித் ஷா நீண்ட காலம் வாழ்க என்று கத்துகிறார்கள். அவர்கள் ராஷாவை பற்றி பேசுவார்கள். ரெஸ்ஸா பட்டத்து இளவரசர் லாஷாவின் மகன் அவர். அன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர். ஆம், அவரும் நான் வாஷிங்டன் டிசியில் நீண்ட காலமாக வசித்து வருகிறேன். அவர் என்னிடமிருந்து அவ்வளவு தொலைவில் வசிக்கவில்லை. எனக்கு அவரை தெரியும். அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவர் யார் என்று அனைவருக்கும் தெரியும் என்பதால் ஈரானிய சமூகத்தை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய பசை அவர். அவர் மிகவும் ஒழுக்கமான மனிதர். அவரது தலைமைத்துவ திறன்களை பற்றி என்னால் கருத்து தெரிவிக்க முடியாது. நான் அவரை அந்த நிலையில் பார்த்ததில்லை. ஆனால் அவர் அனைத்து ஈரானியர்களையும் இந்த வெவ்வேறு இனக்குழுக்களையும் ஒன்றிணைத்து எதிர்காலத்தை உருவாக்க முயற்சி செய்ய முடியுமா? கேள்விக்குறி. அவர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு ஒழுக்கமான மனிதர் என்பதால் அவரால் முடியும் என்று நினைக்கிறேன். இது நடக்கப் போகுதோன்னு எனக்கு தெரியல. வலிமையான மனுஷன் பொறுப்பேற்பானா? அதுதான் ஈரானிய வரலாறு. நாம எல்லாரும் சேர்ந்து காரணங்களை சொல்லலாம்னு இருக்க முடியாது. நான் சொல்றதை நீங்க செய்வீங்க. நான் அதிகாரத்துல இருக்கேன். நீங்க ஆன்சார்னு ஒரு கண்ணியமான புன்னகையுடன் சொல்லிட்டு என்னை வெறுக்க போறீங்க. ஆனா நீங்க விட்டு கொடுக்க போறீங்க. பல இஸ்ரேலியர்களுக்கு இது ரிசர்வ் டியூட்டி, வேலை, வாழ்க்கைன்னு சமநிலைப்படுத்துறது பத்தி தான். நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, சீருடையை கழட்டிட்டீங்க, வாழ்க்கை வேகம் குறையாது. அந்த உணர்வு எனக்கு தெரியும். ரிசர்வ்ல இருந்து திரும்ப வந்து பல தடவை வீட்டிலேயே இருக்க முயற்சி பண்றேன். வேலையில தொடர்ந்து இருக்கேன். இன்னும் முழு சோர்வும் உணர்வேன். அதனால இந்த புத்தாண்டு தொடங்கும் போது நான் ஒரு முடிவை எடுத்தேன். ஒரு புத்தாண்டு தீர்மானம் இன்னும் அதிகமாக செய்யக்கூடாது. என்னை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நான் உண்மையிலேயே உதவ முடியும். புத்தாண்டுக்குள் நம்மில் எவரும் எடுக்கக்கூடிய முடிவு அது. அதனால் தான் நான் வினியாவை பயன்படுத்த ஆரம்பித்தேன். இது சிவப்பு திராட்சை செல்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட இஸ்ரேலிய சப்ளிமெண்ட் ஆகும். இது இதயம், மூளை மற்றும் தசைகளுக்கு ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை ஆதரிக்க உதவுகிறது. எனக்கு இதன் பொருள் சிறந்த கவனம், நிலையான ஆற்றல் மற்றும் குறைவான நாட்கள் மூடுபனி அல்லது எரிந்த உணர்வு. நான் ரிசர்வ் டியூட்டியின் போது வினியாவை பயன்படுத்த தொடங்கினேன். இன்றும் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு புத்தாண்டு உறுதியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் நீங்கள் விக்னிய டிவிஎன் இஸ்ரேல் .com-இல் மேலும் அறியலாம். அது ஒரு நீண்ட வாக்கியம். விக்னி டிவிஎன் இஸ்ரேல் .com அல்லது 883,83,81,944 ஐ அழைக்கவும். நம்பிக்கை நம்மை நிலைநிறுத்த உதவுகிறது. விக்னியர் எனக்கு தொடர்ந்து நிலைத்திருக்க உதவுகிறது. நாம் என்ன கொண்டு வர வேண்டும் என்பது பற்றிய மேற்கத்திய மனநிலையில் இந்த தவறான புரிதல் உள்ளது. சமீபத்திய தசாப்தங்களில் சில அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளில் இதை நீங்கள் கேட்கிறீர்கள். நாம் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டினால் அவர்கள் ஜனநாயகம் மற்றும் அது போன்ற விஷயங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த பிராந்தியத்தில் நிலவும் பழமொழி கலாச்சாரத்தை பற்றிய தவறான புரிதல் இதுவாகத்தான் இருக்கும். இந்த பிராந்தியத்தில் தப்பிப்பிழைத்தவர்கள் மக்களை எவ்வாறு ஒன்றாக வைத்திருப்பது மற்றும் அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே நான் மீண்டும் உங்களிடம் கேட்கிறேன், ஈரானில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தால் இது ஒரு கொடூரமான ஆட்சி. அவர்கள் தங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக தீவிர வன்முறையையும் பல நாடுகளுக்கு எதிராக தீவிர வன்முறையையும் தங்கள் நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தியுள்ளனர். இதை ஒரு விதமாக பார்த்து ஒருவேளை உங்களுக்கு தெரியும், ஒருவேளை ஷாவின் அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஆட்சியில் ஒரு திருப்புமுனை இருக்கப் போகிறது என்று நீங்கள் கூறலாம். மற்றொரு முன்னோக்கு உள்ளது. இது ஆட்சியின் பக்கத்தில் கூடுதல் வன்முறை மற்றும் தீவிர நடத்தைக்கான தூண்டுதலாக இருக்கலாம். ஒருவேளை இது அவர்களின் நடத்தையின் அனைத்து நிறுத்தங்களையும் இழுத்து அவர்கள் இஸ்ரேலை மீண்டும் மீண்டும் பின்தொடர்ந்து என்னென்ன மறைமுக போர்கள் செய்தாலும் அது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் முயற்சி செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு அவர்கள் தோல்வியடைகிறார்கள் என்பதற்கான அடையாளமாகவும் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் செக்மேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்புறம் எப்படி நான் அப்படி சொல்றேன்? அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்கன்னா ஆட்சியும் அவங்களோட விரல்களை காற்றில் பறக்க வச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்கோவுக்கு போறது ஏன் யோசிக்கணும்? ஆமா, அதுதான் முதல்ல இருக்கு. அவங்க சாக விரும்பல. அவங்க நிறைய பேருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற நிறைய சீனியர் பிராண்ட் வயதுள்ளாஸ்க்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற குழந்தைகள் இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையா? இன்னொன்னு சொல்லுங்க, அங்க நிறைய பெர்ஷியர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அரசாங்கத்தோட சம்பந்தம் எனக்கு தெரியாது.
எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அமெரிக்க அடிப்படையில் அரசாங்கம் நான் ஆதரவு எப்பவும் அளித்து மிதவாத முஸ்லிம்களையே அவர்களோடு இருந்தேன். தேடுறாங்கன்னு அப்ப அந்த நினைக்கிறாங்கன்னு குறைந்தபட்ச சொல்லலாம். செயல் திட்டத்தில் 1, 2 மிதவாத நிறைவேற்றி முஸ்லிம்னா விட்டு என்ன மீது வரையறை? பெரும்பான்மையான கோரிக்கைகள் அமெரிக்காவை நிறைவேற்றப்படாது வெறுக்கிறவன். இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள். முஸ்லிம் எங்களுக்கு அமெரிக்காவை இடங்கள் கூட வெறுக்கிறவன் பெரிதில்லை சொல்றதுல அது என்று நான் முரண்பாடாக சொல்கின்ற போது, தெரியுது. நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய அமெரிக்க கட்சியை பார்த்து இஸ்லாமிய டிமாண்ட் காங்கிரஸை வைப்பது பற்றி என்கிற கவலைப்படு, பெரியண்ணன் பாணியில் இல்லைன்னா மறந்துடு. திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நான் அவ்வப்போது அவர்களுடைய மசூதிகளுக்கு சென்று அவர்களின் பிரசங்கங்களை கேட்டேன். அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள், யாரும் அதை கேட்க விரும்பவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது? நீ யார்? மிதமான அமெரிக்கர்கள் ஒரு கருத்தை கொண்டுள்ளனர். ஒருவர் சரியான விஷயங்களை சொல்கிறார், அவர் நல்ல ஆங்கிலம் பேசுகிறார். நீங்களும் நானும் நல்ல ஆங்கிலம் பேசுகிறோம். எனவே வரையறையின்படி நாங்கள் மிதவாதிகள். மத்திய கிழக்கில் எனது அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சமாளிக்க மிகவும் கடினமாக இருந்தவர்கள் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை இழந்து விடுவார்கள் என்று பயந்ததால் சிறந்த ஆங்கிலம் பேசினர். ஒரு உதாரணம் கொடுங்கள். ஈரானில் இன்னும் மிக முக்கியமானவர்களில் ஒருவர், அவர் முன்னாள் வெளியுறவு மந்திரி ஜவாத் ஜரீஃப் என்ற நபர். இப்போது ஒபாமாவின் கீழ் அமெரிக்கா, ஈரான், அமெரிக்கா என்று பேச்சுவார்த்தை நடத்தியவர் அவர்தான். முற்றுப்புள்ளி. அதுதான் அது. அவர்கள் என்ன பட்டத்தை கொடுத்தார்கள் என்பது எனக்கு கவலை இல்லை. கேரி, ஜான் கேரி அப்போது ஒபாமாவின் வெளியுறவு செயலாளராக இருந்தார். ஒபாமாவுக்கு ஆம், ஜரீஃப் அவருக்கு இணையாக இருந்தார். மேலும் பேச்சுவார்த்தையில் ஈரானியர்கள் மிகவும் அன்பானவர்கள், இனிமையானவர்கள், சில சமயங்களில் அவர்கள் மிகவும் சாதுரியமான பேச்சுவார்த்தையாளர்களாகவும் இருக்கிறார்கள். ஐயோ கடவுளே, நம்ப முடியாதது. அந்த நேரத்தில் அவர்கள் அமெரிக்காவை சுற்றி வட்டமிட்டனர். சரி, இதை பாருங்கள். ஒபாமாவும் கேரியும் கேரிக்காக அடிபணிந்த ஒவ்வொரு முறையும் கேரிக்கு என்று ஒரு வார்த்தை இருந்தது. அவர் தனது காலை உடைத்துக் கொண்டார். கார்ட்டூன்களிலும் செய்தித்தாள்களிலும் நீங்கள் அதை இணையத்திலும் காணலாம். மத்திய கிழக்கில் ஏதேனும் குறைபாடு இருப்பது வெட்கக்கேடானது என்பதால் அவரது ஊன்றுகோல் பெரிதாகியது. இதை சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள். நாம் கருமையான சருமம் என்று சொல்லலாமா? நீங்கள் மத்திய கிழக்கில் கருமையாக இருந்தால் நீங்கள் குறைந்த சமூக மட்டத்தில் இருப்பீர்கள். தயவு செய்து நீங்கள் புரிந்து ஒரு கருப்பு தலைவர் ஒரு வெள்ளை நிற பெண்ணை மணக்க அவர் ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு விஷயம் இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் நம்மை போன்றவர்கள். இல்லை, அதில் இல்லை என்ற யோசனை அதற்கு நேர் எதிரானது. சரி, நீங்க சேர்த்துக்கொள்ளும் அப்படிலாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை சொல்ற கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல உங்களுக்கு இருந்த எண்ணங்களை நான் சுருக்கமா சொல்றேன். ஒபாமா சொன்னது இதுதான். மேற்குலகம் ஈரானியர்களை திரும்ப திரும்ப தவறாக புரிந்துவிட்டது. அது நம்மளை இன்றைய காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. இன்னைக்கு நாம வெனிசுலாவோட வால் முனையில இருக்கோம். ட்ரம்ப் வெள்ளை மாளிகையும் தபாலக்கின் ஈரானியர்களுக்கு எதிராக மிரட்டல் விடுக்கிறாங்க. உங்க மக்களை காயப்படுத்தினா ஜாக்கிரதையா இருங்க, நாங்க உங்களை தேடி வருகிறோம். இது கடந்த காலத்துல பார்த்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கா? ஒபாமா விஷயத்தை முடிக்கிறேன், ஏன்னா அது அமெரிக்க மக்களுக்கு புரியும். அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு. ஒபாமாவோட தோல் நிறம் கார்ட்டூன்ல கருமையா மாறிட்டு வருது. ஒரு கட்டத்தில் அவர் பலவீனமானவர்னு நீங்க உணரும் போது மக்களுக்கான அரசியல் பாதையை சமரசம் நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து பண்ணிக்கப்படுவீங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இதைத்தான் பத்திதான். ஜரீஃப் இதையெல்லாம் பாரசீகத்துல எழுதினார். அவர் ஒரு சுயசரிதை அல்லது அந்த காலகட்டத்தின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். எல்லாம் இருக்கிறது, ஆனால் அது யாரும் படிக்கவோ கற்றுக்கொள்ளவோ விரும்பாத ஒரு ரகசிய மொழியில் உள்ளது. இதை நாம் நமது ஆபத்தில் தான் செய்கிறோம். இப்போது ட்ரம்ப், நான் ஒரு கருத்தை சொல்லலாமா? இதை நீங்கள் விளக்க முடியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளில் உள்ள மக்கள் நாம் ஒரு ஒப்பந்தத்தில் நுழையும் போது இரு தரப்பினரும் எதையோ இழந்துவிட்டதாக உணர வேண்டும் என்பதுதான் அறிக்கை. நீங்கள் இருவரும் கொஞ்சம் வென்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இருவரும் கொஞ்சம் இழந்தீர்கள். மத்திய கிழக்கிலும் கிழக்கு கலாச்சாரங்களிலும் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். பேச்சுவார்த்தையை அவர்கள் வெற்றி தோல்வி சூழ்நிலையை போலவே பார்ப்பதில்லை. நீங்கள் நடுவில் சந்திக்கவில்லை. அது எப்போதும் மறுபக்கம் தோற்றிருக்க வேண்டிய ஒரு அதிகார நிலையிலிருந்து உருவாக்கப்பட்டது. நடுநிலை இல்லை. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரே நேரம் ஒருவர் தோற்றுவிட்டார். வெற்றியாளர் பேச்சுவார்த்தைகள் என்பது வெற்றியாளர் தோல்வியடைந்தவருக்கு நீங்கள் இப்போது எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதற்கான விதிமுறைகளுக்கு ஆணையிடுகிறார் என்பதை குறிக்கிறது. நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஈரானியர்கள் மற்றும் அரேபியர்கள் இருவரிடமும் கேட்ட பெரும்பாலான கேட்போர் பற்றிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒளிபரப்பு இது. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் மொழிகளில் இரண்டும் உள்ளதா? மேற்கத்திய சமரச கருத்தை போன்ற ஒரு கருத்து உங்களிடம் உள்ளதா என்று எனக்கு தெரியும். அது நீங்கள் விவரித்த விதம் சரியாக இருக்கும். நீங்கள்
கொஞ்சம் கொடுங்கள், நான் கொஞ்சம் கொடுங்கள். நாங்கள் முன்பு ஒருவரையொருவர் வெறுத்திருக்கலாம், ஆனால் ஒரு திட்டத்தில் வேலை செய்ய நாம் இணைந்து செயல்பட வேண்டும். இறுதியில் நான் நீங்கள் விரும்பும் விஷயங்களை கொடுத்துள்ளேன். நீங்கள் எனக்கு விரும்பும் விஷயங்களை கொடுத்துள்ளீர்கள். நாங்கள் கைகுலுக்குகிறோம், நாங்கள் கைகுலுக்குகிறோம். நாங்கள் அல்ல, உங்களுக்கு தெரியும், அது போன்றது. ஆனால் அது எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரே விஷயம், ஆனால் நான் இறுதியாக சமரசம் பற்றிய உங்கள் பதிலை என்னிடம் சொல்லாதீர்கள். நீங்கள் அதை பற்றி யோசித்து என்னை திரும்ப அழைக்க வேண்டும் என்று சொன்னேன். இவர்கள் மீண்டும் மேற்கத்திய கலாச்சாரத்தை அறிந்தவர்கள். என்ன நடக்கும்? ஒரு வாரம் அல்லது அதற்கு பிறகு ஒரு பையன் என்னை அழைத்தான். அவன் சொன்னான், இதை சொல்வது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது என்று அவன் சொன்னான். ஆனால் உன் கேள்வியை பற்றி நான் யோசித்தேன். நம்மிடம் உள்ளதெல்லாம் மிக நெருக்கமான கருத்து சமரசம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துதான். மன்னிக்கவும், ஏனென்றால் நீங்கள் அதை நீங்கள் நினைக்கக்கூடிய மிக மோசமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். வெற்றியாளர் என்ன நடக்கிறது என்பதை தீர்மானிக்கிறார். காசாவில் இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தால் அவர்கள் பெண்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். ஆனால் அது பெண்களுக்கு மட்டும் நடக்கவில்லை, அது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதை மிகவும் நடைமுறைக்கு கொண்டு செல்ல நீங்கள் கோடிட்டு காட்டிய அனைத்து புள்ளிகளையும் நான் நினைக்கிறேன். ஒன்று, உங்களிடம் ஒரு ஆட்சி உள்ளது, அது மிகவும் மோசமான முடிவுகள் மற்றும் தலைமை மற்றும் ஊழலின் கூட்டு எதிர்மறை விளைவை கொண்டுள்ளது. ஊழல் தான் முக்கியம். ஆம், அதாவது ஊழல் சர்வாதிகாரங்களுடன் கைகோர்த்து செல்கிறது. அவர்கள் அதிகாரத்தில் இருப்பது அப்படித்தான். சர்வாதிகாரம் என்பது பொதுவாக மோசடி ஆட்சியை குறிக்கிறது. ஒரு உயர்குடியினரை ஆட்சியில் வைத்திருக்க மக்களிடமிருந்து திருடுகிறீர்கள். ஈரானியர்கள் அரசாங்க மட்டத்தில் அதையே மீண்டும் மீண்டும் செய்துள்ளனர். எனவே எங்களிடம் அது இருக்கிறது. அதனால் தான் இயற்கை பேரழிவுகள் வந்துள்ளன. தண்ணீர், மின்சாரம் போன்ற பற்றாக்குறை, தெருக்களில் வெள்ளம். படங்களை பார்த்திருக்கிறோம். இப்போது ஆர்ப்பாட்டங்களின் அலை மற்றும் தீவிர பணவீக்கம் மற்றும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கடந்த காலத்தை விட மிக அதிக பலத்தை பயன்படுத்துவதை இப்போது நாம் காண்கிறோம். மேலும் இது நம்மை இந்த கணக்கீட்டு தருணத்திற்கு கொண்டு வருகிறது. நான் இதை பார்த்து இது இரண்டு வழிகளில் ஒன்றில் செல்ல போகிறது என்று சொல்கிறேன். அவர்கள் அனைவரும் மிக மிக தவறாக கணக்கிடப்பட்ட ஒன்றை செய்ய போகிறார்கள். அல்லது ஈரானில் அரசாங்கத்தின் ஆரம்ப சரிவை காணப்போகிறோம். இது எங்கே போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கேள்விக்கான பதிலை அறிய வழியில்லை. இரண்டில் ஒன்று. ஆனால் அது ஆட்சிக்கு தோல்வி விளையாட்டு. நிச்சயமாக அதுதான் சாராம்சம். விஷயங்கள் சரியும் போது மக்கள் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதால் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அமெரிக்காவில் இருப்பது போல நமக்கு கண்ட பிளவு உள்ளது. ஒரு துளி நீர் பிளவின் வலதுபுறத்தில் இறங்குகிறது. மேலும் இறுதியில் மேற்கு அல்லது கிழக்கு நோக்கி செல்லும் வரை உங்களுக்கு தெரியாது. ஏனெனில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் முடிவடையும், கிழக்கு இறுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் முடிவடையும். இதை நீங்கள் அறிய முடியாது. நாம் இப்போது ஈரானில் இருக்கிறோம். சரி, அது எப்படி இருக்கிறது? நான் நடைமுறை அடிப்படையில் சிந்திக்க முயற்சிக்கிறேன். எனவே ஆட்சி இப்போது பலவீனமடைந்து விட்டதாகவும் ஈரானுக்குள் ஒரு பெருகிவரும் எதிர்ப்புரட்சி இயக்கம் அல்லது புதிய புரட்சி இருப்பதையும் அங்கீகரித்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதை நாம் என்ன அழைத்தாலும் அவங்க ஒரே இரவில் விழுந்துட்டாங்களா? இல்ல பாருங்க, நாங்க இந்த திட்டத்தை வச்சிருக்கோம்னு சொல்றாங்களா? இந்த மாதிரி அலை ஆர்ப்பாட்டங்களை சமாளிக்கிற திட்டம் இது. எங்களுக்கு ஒரு வாரிசு இருக்காங்க, அவர் மிதமானவர் மாதிரி தெரியுது. இதெல்லாம் என்ன பண்றாங்க? வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல நிறைய மேம்பாடுதான். ஆனா இந்த திட்டம் நாட்டுக்கு வெளியே உள்ள வங்கிகளில் குழந்தைகள் பெயர்கள், உறவினர் பெயர்கள், இப்படி எதுவா இருந்தாலும் அவங்க நிறைய பணம் வச்சிருக்காங்கன்னு பொதுவா சொல்ற மாதிரி இருக்கு. முற்றுப்புள்ளி. தலைவர்கள் நிதி ரீதியாக நல்லா இருப்பாங்க, மேற்கத்திய நாடுகள் ஆபத்தில் இருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போது வேற வழியை பார்க்க தேர்ந்தெடுத்திருக்கோம். இது ஒரு வாய்ப்பு. ஈரானியர்கள், ஈரானிய கலாச்சாரம், அவங்களுக்கு வெறுங்கண்ணு ஒரு சொற்றொடர் இருக்கு. வி என்பது புத்தர், பராஸ் என்பது வழிபடுவது. வணங்க ஒரு வலிமையான ஆளை தேடுறாங்க. கத்துரை இளைஞர்களா? இல்ல இளைஞர்களா? அது 47 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த புரட்சியா? இல்ல அப்படி ஏதாவது? இந்த இளைஞர்களுக்கு ஷா எப்படி இருந்தாருன்னு தெரியாது. ஷாவின் கீழ் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றிய கதைகளை மட்டுமே அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அது இன்றையதை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால் அவர்கள் அனைவரும் ஷாவை நாங்கள் விரும்புகிறோம் என்று கத்துகிறார்கள். புத்தைக்கே உருவத்திற்கு வணங்கக்கூடிய அடுத்த நபராக அவரை அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கே யார் வெளிப்பட போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் குமேனி வெளிப்பட போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்த அனைத்து குழுக்களும் இருந்தன. பின்னர் அவர் வெளிப்பட்ட போது எல்லோரும் சரி என்று சொன்னார்கள். நாங்கள்
கெமேனியை ஆதரிக்கிறோம் ஏனென்றால் அவர் நான் செய்வதை நம்புகிறார். மேலும் குமேனி யாரிடம் மக்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை சொல்லும் அளவுக்கு மிகவும் புத்திசாலி. ஆம், இது சிக்கலான சூழ்நிலை. வாழ்க்கை சிக்கலானது இல்லையா? ஆம், சரி, மத்திய கிழக்கு வாழ்க்கை மிகவும் சிக்கலானது என்று நான் நினைக்கிறேன். ஆம், அதுதான் என் உணர்வு. நான் இதை பார்க்கிறேன். ஜெருசலேமில் அமர்ந்திருந்தேன். என் பார்வையில் இது மிகவும் சுயநலமானது. நான் இதை பார்க்கிறேன். இரண்டு மனநிலைகள் உள்ளன என்று நான் சொல்கிறேன். ஒன்று, ஈரான் மக்கள் தாங்கள் பெற்றதை விட சிறந்த ஒன்றை பெற தகுதியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது ஒன்றுதான். ஆம், நீங்கள் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். அது பல விதங்களில் இருந்த ஒரு நாடு. அது உற்பத்தி செய்தது, கல்வி கற்றது, செழிப்பான சமூகம், சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தது. ஆம், அந்த காலத்தில் அது அவ்வளவு காலத்திற்கு முன்பு இல்லை. 2 தலைமுறைகளுக்கு முன்பு அவர்கள் தங்களிடம் இருந்த அனைத்தையும் அளித்தார்கள். நான் சொல்வது என்னவென்றால் பல வெவ்வேறு நிலைகளில் இருந்தவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் மத்திய கிழக்கிற்கு ஏராளமான மரணத்தையும் அழிவையும் கொண்டு வந்தார்கள். ஆம், அதாவது அவர்கள் வன்முறையின் பயங்கரவாதத்தின் பெருமளவிலான ஏற்றுமதியாளர்கள். இந்த கட்டத்தில் அவர்கள் முழு நாடுகளையும் வீழ்த்தியுள்ளனர். அதை பாருங்கள். ஒருவேளை இதுதான் நமக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஆட்சி வீழ்ச்சியடைய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்த எந்த வகையான குழப்பம் தொடர்ந்தாலும் அப்படியே ஆகட்டும். நிலை பெற 2 ஆண்டுகள் ஆகலாம். இப்போது நம்மிடம் இருப்பதை விட இது இன்னும் சிறந்தது. குறைந்தபட்சம் அதுதான் என் கருத்து. துரதிர்ஷ்டவசமாக நான் உங்களுடன் உடன்படுகிறேன். மத்திய கிழக்கில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் சமூகத்தின் இயல்பு. அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு திடீரென்று ஈராக்கில் சதாம் ஆட்சிக்கு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் ஒரு வலிமையான மனிதர். அவருடைய பின்னணி மிகவும் கடினமான தனிப்பட்ட பின்னணியாக இருந்தது. ஆனால் பின்னர் அவருக்கு மகன்கள் இருந்தனர். அவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நீங்கள் ஒரு சமூகத்திற்கோ அல்லது மக்களுக்கோ எல்லாவற்றையும் கொடுக்கும்போது சமூகம் வாடிவிடும், அது சரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். எனவே இது நிலைக்காது. அது என்னவாக இருந்தாலும் ஒரு புதிய சர்வாதிகாரி இருப்பார். எப்படி? கேள்வி என்னவென்றால் நீங்கள் எப்படி உள்ளே நுழைவீர்கள், எந்த வழியில் சாத்தியம், மக்கள் உட்பட. அதற்கு நல்ல எடுத்துக்காட்டுகளாக சில சமூகங்கள் உள்ளன. அது ஈரான். ஈரான் ஒரு பழங்குடி சமூகம் அல்ல. இது மிகவும் அதிநவீன நகரமயமாக்கப்பட்ட சமூகம். ஈரானில் பழங்குடியினர் உள்ளனர். ஈரானில் நாடோடிகள் உள்ளனர். ஆனால் பெரும்பாலான மக்கள் அப்படி இல்லை. உதாரணம், ஐக்கிய அரபு எமிரேட். ஐக்கிய அரபு எமிரேட் ஏன்? ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது வழியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களின் எதிரி நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்த அதே எதிரி. ஆனால் நீங்கள் மக்களை சேர்க்க வைக்கும் வழியை அவர்கள் கண்டுபிடித்தனர். உங்களுக்கு தேர்தல் கிடையாது. ஏனென்றால் எல்லாமே குடும்பங்களால் தான் நடக்கிறது. நீங்கள் ஷஷானியின் நண்பர். நீங்கள் ஒரு நண்பர் அல்ல. நான் மேற்கத்திய நாடுகளிலும் இங்கே இஸ்ரேலிலும் இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. மத்திய கிழக்கில் எனக்கு தெரிந்த மட்டத்தில் நான் உங்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஷோசானியின் நண்பர். ஷோசானிகளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? உங்கள் அம்மா இங்கிருந்து வந்தவர், உங்கள் தந்தை அங்கிருந்து வந்தவர். நீங்கள் யாருடன் தொடர்புடையவர்? அது படித்த அரேபியர்களிடையேயும் கூட. ஆனால் வளைகுடாக்கள், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனைவரையும் இந்த அமைப்பில் வைத்திருக்க வழியை கண்டுபிடித்துள்ளது. மேலும் அவர்கள் அதே சக்திகளால் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அதை வெறித்தனமான தீவிரவாத இஸ்லாம் என்று அழைப்போம். வளைகுடாக்கள் ஒருபோதும் அடிப்படைவாத இஸ்லாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. அதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள், நான் அடிப்படைவாதத்தை எதிர்க்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதுதான் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம் முதல் உண்மையான இஸ்லாம் அல்லது உண்மையான கிறிஸ்தவம் அல்லது உண்மையான யூத மதம், உண்மையான யூத மதம். சரி, ஓ, நான் அடிப்படைவாதத்தை எதிர்க்கிறேன் என்றால் உண்மையான இஸ்லாத்தை எதிர்க்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அமைப்பை அழித்து உங்களிடம் உள்ளதை சரியாக கொண்டு வர விரும்பும் வெறியர்கள். வெனிசுலாவில் மதுரோ மற்றும் சாவேசுக்கும் அதுதான் நடந்தது. தென்குச்சி, வடக்குத்து, இது உள்ளடக்கிய வெளிப்படையாக சொன்னால் நீங்கள் அதை கொண்டு வந்ததிலிருந்து ஈரானுக்கும் வெனிசுவேலுக்கும் இடையே பணம், போதைப் பொருள் மற்றும் எல்லாவற்றுடனும் உள்ள உறவு மிக பெரியது. அது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய ஒரு பிரச்சனை. ரஷ்யர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். சீனர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆட்சி மாறினால் நீங்கள் விவரிக்கும் அனைத்தும் மத்திய கிழக்கில் உள்ள இந்த பிரச்சனையில் ஈரான் ஈடுபட்டுள்ளது. ஈரானில் நமக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஷோசானிகளை அமைப்பிற்குள் கொண்டு வர நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஒரு சாலையாக நான் விஷயங்களை இயக்குகிறேன். ஆனால் நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். அது உங்களுடையது என்று நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வழியில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட முடியும். வளைகுடா நாடுகள் அதைத்தான் செய்ய முடிந்தது, குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். அதனால் ட்ரம்ப் நான் என்று கூறும்போது ஆச்சரியப்பட மாட்டேன். இப்போது எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. வெனிசுலா எது முதலிடத்தில் உள்ளது? கொலம்பியா என்ன பாதையில் உள்ளது? கியூபா என்ன பாதையில் உள்ளது? கிரீன்லாந்து வெவ்வேறு காரணங்களுக்காக என்ன பாதையில் உள்ளது? அங்கு பிரச்சனை செய்ய யாரும் இல்லை. அடிப்படையில் மத்திய கிழக்கு ஈரான் எல்லாவற்றிலும் உள்ளது என்பது ஒரு பிரச்சனை.
மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட இந்த லட்சியத்துக்கு வழக்கில் ஆதரவாக அமெரிக்க இருக்கிறார்கள். அதிகாரத்தை நன்மைக்காக திமுகவை எவ்வாறு தற்போது பயன்படுத்துவது? இயக்குகின்ற உயர் சாதி RSS நீங்கள் வெளியே சித்தாந்தம் உள்ள சென்று மக்களை கொல்ல அதிகாரிகளுடைய விரும்பும் மக்களை பேச்சுக்கு நாங்கள் மாண்புமிகு முதலில் பிடிக்கிறோம். முதலமைச்சரும் ஒருவேளை தமிழக நாங்கள் அரசும் உங்களை சிறையில் அடைப்போம். அடிபணிந்திருக்கிறார்கள். ஆனால் மக்களை சிறையில் அடைப்பதன் மூலம் அவர்கள் வெளியே வரும்போது மோசமான குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்போம். எல்லோரும் இல்லை, ஆனால் அது மிகப்பெரிய விகிதம். எனவே சிறை என்பது பதில் இல்லை. நீங்கள் சித்திரவதைக்கு வெளியே இருந்தால் மக்களே உங்களுக்கு நியாயமான விசாரணை தேவை. நீங்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் உங்கள் படைப்பாளரை நீங்கள் சந்திக்க வேண்டும். இங்கே நான் இடைநிறுத்துகிறேன், ஏனென்றால் நீங்கள் கேட்பது முக்கியமானது. இது ஈரானின் எதிர்ப்பு மட்டுமல்ல. இந்த ஆட்சி தொடர்ந்து பலம், ஏவுகணைகள், பிரதிநிதிகள் மற்றும் அச்சுறுத்தல்களை உருவாக்கிக் கொண்டு இறுதியில் இஸ்ரேலை நோக்கி செல்லும் அதே வேளையில் உயிர்வாழ முயற்சிக்கும் அழுத்தத்தில் உள்ளது. அதனால் தான் ஹரோல்ட் இந்த உரையாடலுக்கு முக்கியமானது என்று எழுதினார். அவர் ஈரானை தூரத்திலிருந்து பகுப்பாய்வு செய்யவில்லை. புரட்சிக்கு முன்பு அவர் ஈரானுக்குள் படித்தார். மேலும் ஈரானிய சமூகம் எப்படி சிந்திக்கிறது, பயம் எப்படி நகர்கிறது, கருத்து வேறுபாடு எவ்வாறு பரவுகிறது, ஆட்சிகள் தங்களுக்கு கீழே மாறும்போது எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதில் பல தசாப்தங்களாக கவனம் செலுத்தியுள்ளார். ஒரு கணக்கில் நாம் ஆழமாக செல்ல போகிறோம். அடுத்து என்ன நடக்கும்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? ஆட்சி கட்டுப்பாட்டை இழக்கிறது என்று நினைத்தால் என்ன செய்யக்கூடும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு சிறிய நினைவூட்டல், நீங்கள் இதுவரை எங்களுடன் இருந்தால் குழு சேரவும், லைக் செய்யவும், பகிரவும். இஸ்ரேலில் என்ன நடக்கிறது மற்றும் மத்திய கிழக்கில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய உண்மையை பரப்ப எங்களுக்கு உதவுங்கள். இப்போது நேர்காணலுக்கு திரும்ப. இது எனக்கு பிடிக்கவில்லை. முற்றுப்புள்ளி. நான் உங்களுக்கு சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை. இல்லை, ஆனால் அதுதான் களத்தில் உள்ள யதார்த்தம். மத்திய கிழக்கில் இதுதான் யதார்த்தம். எனவே மீண்டும் மத்திய கிழக்கில் நமக்கு போதுமான அளவு அழிவு மற்றும் உள் லாபங்கள் உள்ளன. இதை ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். நீங்கள் அமெரிக்க வெளியுறவு கொள்கை பற்றி நிறைய பேசியுள்ளீர்கள். நடக்கும் அனைத்தையும் நான் பார்க்கிறேன், மக்களை பார்க்கிறேன். அவர்கள் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை பல வழிகளில் செய்து வருவதற்கு பின்னால் உள்ள முறையான அணுகுமுறையை அவர்கள் தவறவிடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை பார்த்து இப்போது மேஜையில் இருக்கும் மக்களின் பெயர்களை மறந்துவிடுங்கள். மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். என் வாழ்நாளில், உங்கள் வாழ்நாளிலும் அவர்கள் இருவரும் மத்திய கிழக்கில் கடந்த 24 மாதங்களில் இப்போது என்ன நடக்கிறது என்பது அதற்கு முந்தைய தசாப்தங்களில் நடந்ததை விட அதிகம். நிச்சயமாக நாம் இந்த தருணத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். பாருங்கள், நான் அதை உணர்கிறேன். நீங்கள் அதை காற்றில் உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது மிகவும் விரைவாக நேர்மறையாக செல்லக்கூடும். மக்களுக்கு புரியாது. அக்டோபர் 7, 2023க்கு பிறகு எல்லாமே நிலைகுலைந்து போனது போல இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் எதிரிகளான இஸ்ரேலின் எதிரிகள் வியத்தகு முறையில் பலவீனமடைந்துள்ளனர். ஈரானியர்கள், பிரதிநிதிகள், சிரியா மீண்டும் கட்டமைக்கப்படுவது, இன்னும் கட்டமைக்கப்படும் பிரச்சனைக்குரிய கதாபாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதே வகையான சர்வாதிகாரத்தை செய்யவில்லை. பின்னர் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளான ஜோர்டானியர்கள், எகிப்தியர்கள் போன்ற நாடுகளையும் நிலைப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. இதிலிருந்து வரக்கூடிய இந்த மிகப்பெரிய அலைவிளைவு இதுதான். நாம் காணாமல் போனது எல்லாம் புதிரின் ஒரு பகுதி இடத்தில் விழுவது மற்றும் இந்த அற்புதமான, உங்களுக்கு தெரியும், ஒரு வகையான நல்லொழுக்க சுழற்சி நடக்கக்கூடும். ஆனால் அது வேறு வழியிலும் செல்லக்கூடும். ஆம், உங்கள் நம்பிக்கையான நிலைப்பாட்டை நான் கேட்க விரும்புகிறேன். நான் ஒரு அமெரிக்கன், எனவே அமெரிக்காவில் எப்போதும் எல்லா கதைகளும் உள்ளன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். நான் 76 வயதை கழித்திருக்கிறேன் என்று நான் நம்ப விரும்புகிறேன். நான் 14 வயதிலிருந்தே இதை செய்து வருகிறேன். நான் இதை படித்ததற்கு காரணம், நான் ஒரு யூதன், முஸ்லிம் உலகத்துடன் சமாதானம் செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க விரும்பினேன். அதனால் தான் நான் இதையெல்லாம் படித்தேன். அதை இப்படி சொன்னேன். நான் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என் இயல்பு ஒரு நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். அதனால அது ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை. விஷயங்கள் மோசமாக நடந்தாலும் கூட நிறைய கெட்டவற்றிலிருந்து நிறைய நல்லவை இருக்கலாம். மேலும் நிறைய பழுதுபார்ப்புகள் தொடர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். நீங்க கூட்டமைப்பினுடைய தலைவரா இருக்கீங்க, எம்எல்ஏவா இருக்கீங்க, முதலமைச்சரோட மக்கள் சமூகங்களின் ஒரு பகுதியாக உணரும் சமூகங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதுதான் பதில். மதிமுக உள்பட எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அதை கொண்டு போய் முதலமைச்சர் வீட்டுல கொடுத்துட்டு உடனே முதலமைச்சருடைய செக்ரட்டரி இந்த பகுதி உயிர் வாழ ஒரே வழி, இல்லையெனில் இந்த பகுதி இயற்கை வளங்கள் மற்றும் மூளைகளில் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டுள்ளது. மேலும் இங்குள்ள மக்களை சாராமல் ஐக்கியூ களை பார்த்தால் இந்த மக்கள் இதை சொன்னது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கூட்டணி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாம் உள்ளடக்கிய சமூகங்களில் நுழைய முடியாவிட்டால், அதனால் தான் ஷா, இளம் ஷா அல்லது ஈரானின் எதிர்கால தலைவர் அவர் அமைப்பில் அனைவரையும் விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். இது நடக்கலாம்னு இருந்தா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் ஒரு அமெரிக்க ராஜதந்திரி கிட்ட சொல்ல போறேன். அவர் ஒரு தடவை நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நானும் இதைத்தான் கேள்விப்பட்டேன். இல்லன்னா நான் நம்பி இருக்க மாட்டேன். வடக்கு ஈராக்கை சேர்ந்த ஒரு குர்து கிட்ட அவர் சொல்றாரு, நீங்க உங்களை குர்துகள்னு நினைச்சுக்கிறதை நிறுத்துங்க. இனிமே நீங்க உங்களை ஈராக்கியர்னு நினைச்சுக்கணும். சரி, அதுதான் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் சொல்றது. ஹரோல்ட் மேட்டி, நாம சீனர்களை போல யோசிக்கணும். அதுக்கு எந்த வழியும் இல்லை. அப்போ நீங்க சொல்ற நல்ல விஷயத்துக்கு எப்படி போறது?
அது மெதுவாகத்தான் நடக்கும், ஆனால் நிச்சயம். நமக்கு தேவைன்னா அனுபவம் உள்ளவங்க சொல்றதை கேட்கணும். ஐயோ, நான் சொல்லல, இல்லவே இல்லை. ஆமா, ஆனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் சிறந்த உதாரணம். அவங்கள பின்பற்றுங்க, அவங்கள கேளுங்க. அவங்களுக்கு இங்க நிறைய அனுபவம் இருக்கு. நாங்க அதை செய்ய முடியும். மிகப்பெரியவர் அழகாக சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். இதை ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த தலைப்புகள் பெரும்பாலான மக்களுக்கு மிகவும் கனமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். அங்கு இப்போது மேசையில் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. அது அழிவு எளிதானது. விஷயங்களை அழிப்பது மிகவும் எளிதானது. ஈரான் அதில் அற்புதமாக இருந்தது. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள மேற்கத்திய நாடுகள் அதில் மிகவும் சிறந்தவை. இப்போது நமக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு உள்ளது. அந்த நிலையை அடைய சீனாவின் சில பகுதிகளை உடைக்க வேண்டும். ஆட்சியில் சில வன்முறை மாற்றத்தை காண வேண்டியிருக்கலாம். குறிப்பாக ஈரான் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சியில் மேசையில் நிறைய நல்லது இருக்கும் இடத்தில் நாம் இருப்பது போல் உணர்கிறேன். அது வீட்டிலேயே தொடங்குவதால் அது விசித்திரமாக தெரிகிறது. இது எந்த கட்டம் 2 ஆக போகிறதோ அதில் காசா பகுதியில் தொடங்குகிறது. இது லெபனான், சிரியா, அது தொடர்கிறது. ஈரான் அதன் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். சர்வதேச அளவில் உண்மையிலேயே மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு முயற்சி இருக்கிறது. அழிக்க மட்டுமல்ல, ஏனெனில் அழிப்பது எளிது. எல்லோரும் அதை செய்து முடித்திருக்கிறார்கள். நாங்கள் அதில் மிகவும் வெற்றி பெற்றுள்ளோம். மறுகட்டமைப்பு என்பது ஒரு கடினமான பகுதி. மத்திய கிழக்கில் உண்மையான அடையாளத்தை கொண்ட 2 நாடுகளில் ஈரான் ஒன்றாகும். ஆம், நிலத்தின் மீதான விசுவாசம். நீங்கள் எந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான சிறுபான்மையினர் பிரிந்து செல்ல விரும்புவதில்லை. அவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார்கள். அதற்கு ஆதாரம் என்னவென்றால், மக்கள் இந்த தேசியம் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறது என்று பேசத் தொடங்கிய போது ஈரானிய அரசாங்கம் இதை வெளியிட்டது. அதில் ஈரானை உடைப்பது பற்றி பேசும் இஸ்ரேலியர்களும் அடங்குவர். இதை ஏன் வெளியிட வேண்டும்? அவர்கள் சாராம்சத்தில் அது ஆட்சியை நீடிக்க உதவுகிறது என்று கூறுகிறார்கள். ஷா ஒரு இளம் ஷார் ஒரு நல்ல தேர்வாக இருப்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரது உள்ளடக்கம் பற்றிய யோசனை நம்மால் முடியவில்லை என்றால் மக்கள் அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய உள்ளடக்கத்திற்கான வழிகளை கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் சொன்னதை சரியாக செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மதி, சரி, நீங்கள் சொல்வது உண்மையில் நேர்மறையானது. ஆம், பல நாடுகள் மத்திய கிழக்கில் இது ஒரு வகையான பயம். நீங்கள் வலிமையான மனிதனை நீக்கும் நேரத்தில் நாடுகள் இந்த முடிவில்லாத உள்சண்டை மற்றும் உள்நாட்டு போர் போன்ற சுழற்சியில் விழுகின்றன. ஈரான் வேறுபட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன் நிபுணர்களிடமிருந்து நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு குறைந்தபட்சம் தீவிரவாதத்திலிருந்து பிரிக்க ஒரு அடையாளம் உள்ளது, அல்லது தற்போது நாட்டை கட்டுப்படுத்தும் புரட்சிகர இஸ்லாம் என்று அழைக்கிறார்கள். அது இல்லாமல் அவர்கள் ஒரு நாடாக இருக்க முடியும். இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இடையே ஒரு போர் இருக்கிறதா? மன்னிக்கவும், இஸ்லாம் அவர்களை கைப்பற்றிய போது அவர்கள் பல ஆண்டுகள் பழமையான பேரரசாக இருந்ததை நினைவில் வைத்திருக்கும் ஈரானிய அடையாளத்திற்கும் இடையே ஒரு போர் உள்ளது. இஸ்லாத்தில் சரி, ஈரானை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தை ஜாகியா என்று அழைக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு உள்ளது. அரபு மொழியில் ஜாகில் என்பது ஒரு அறியாமை என்று பொருள். அறியாமை காலம். இஸ்லாத்திற்கு முன் எல்லாம் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அதை அழிக்க முடியும். பாரசீக மொழியில் ஈரானுக்கு அந்த கருத்து இல்லை. இஸ்லாமியத்திற்கு முந்தைய ஈரான் அவர்கள்தான். நான் அப்போது கூட பள்ளி சாப்பிடுபவர்கள் அல்லது எலி சாப்பிடுபவர்கள் என்று அழைக்கும் அரேபியர்களை வெறுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எங்களை முஸ்லிம்களாக இருக்க விரும்பவில்லை என்று ஆக்கினார்கள். நாங்கள் ஈரானியர்களாக இருக்க விரும்புகிறோம். ஈரானியர்களும் முஸ்லிம்களும் எண்ணெய் மற்றும் தண்ணீர் போன்றவர்கள். 1000 ஆண்டுகளாக அவற்றை ஒன்றாக கலக்கும் இயந்திரத்தை அணைக்கவும் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். ஈரானியர்கள் ஈரானியர்களாக இருக்கட்டும். அவர்களிடமிருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கட்டும். பைபிள் காலத்தில் அவர்கள் அதை செய்தார்கள். இப்போது அவர்களால் அதை செய்ய முடியும். அற்புதம். இதை பற்றி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய வீட்டு பராமரிப்பு. உங்களிடம் மேஜையில் ஒரு புத்தகம் உள்ளது. மக்கள் கொஞ்சம் ஆழமாக செல்ல விரும்பினால் நாங்கள் தொடங்குவதற்கு முன்பே இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்று நினைக்கிறேன். புத்தகத்தில் மிகவும் கவர்ச்சிகரமான தலைப்பு உள்ளது. அது நவீன இஸ்லாமிய போர் பண்டைய கோட்பாடு முன்னேறுகிறது என்று கூறுகிறது. அது எப்போதும் இருந்ததை விட இன்று மிகவும் பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் எங்கே காணலாம்? அமேசானில். இதில் நவீன இஸ்லாம் எனது புத்தகம். முன்பக்கத்தில் உள்ள படம் முதல் கடுமையான முஸ்லிம் தோல்வி. இது 1683 வியன்னாவில் நடந்தது. ஒட்டோமான்கள் வியன்னா வரை அணிவகுத்து
அணிவகுத்து சென்றனர். அவர்கள் கத்தோலிக்கர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். வியனாக்கள் அல்ல, போலந்து கத்தோலிக்கர்கள் வந்து அவர்களை தோற்கடித்தனர். இது இந்த இஸ்லாத்தின் ஒரு படம். உலகின் பிற பகுதிகளுடன் பழகுவதற்கு இஸ்லாத்தில் வழிகள் உள்ளன. சொல்லப்போனால் இது அமேசானில் கிடைக்கிறது. அது சரியாக $6. இது மிகவும் மலிவு விலை. நிச்சயமாக நான் ஒன்றுக்கு பணம் சம்பாதிக்கிறேன், ஒரு பைசா கூட இல்லை. மக்கள் என்ன எதிர்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உண்மையை அறிந்தவுடன் நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சென்று இது உங்கள் நோய், இப்போது உங்களுக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது என்று தெரியும், இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்வது போல் இருக்கும். நோய், ராணுவ மற்றும் அரசியல் இஸ்லாம் என்று சொல்லலாமா? இஸ்லாம் ஒரு மதம். அவர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை பிரார்த்தனை செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 18 முறை விளையாடலாம். அது எங்கள் வேலை அல்ல. அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு அது இஸ்லாத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் அது பரவாயில்லை. பிரச்சனை என்னவென்றால் பாரம்பரிய இஸ்லாம் எதை பற்றி பேசுகிறதோ அதை ஜிஹாத் என்று அவர்கள் நம்பும் போது உலகம் முழுவதும் முஸ்லிம்களாகும் வரை நீங்கள் போராட போகிறீர்கள். அது வெற்றி. இதற்கான அரபு வார்த்தை அடிப்படையில் ஹீப்ரு மொழியில் உள்ள அதே வேர்ச்சொல். இது ஹூத் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இஸ்லாமிய சூழல். இது ஹீப்ருவில் அரபு மொழியில் திறந்திருக்கும். வெற்றியாளர் இஸ்தானுலை வென்ற வெற்றியாளர் முகமதுவை நீங்கள் விரும்பினால் முகமதுவை திறப்பவர் என்று அழைத்தனர். ஆனால் அது இஸ்லாத்தை வென்றவர். நீங்களும் நானும் என்ன பேசுகிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் மக்களை அவர்களுக்கு உதவ வேண்டும். அது ஈரானில் உள்ளது. ஈரானில் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதுதான் இது நடக்கும் சிறந்த சந்தர்ப்பம். நீங்கள் உங்கள் மத நிறுவனங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள், அதை பற்றி தான் கவலைப்படுகிறீர்கள். ஷியாக்கள் பாரம்பரிய ஷியா தலைவர்கள், அது ஈரான் அல்ல. பெரும்பாலும் அவர்கள் உண்மையில் ஈராக்கில் இருக்கிறார்கள். ஆன்மீக தேவைகளை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோமா? உங்களிடம் உணவு மற்றும் உதவி மற்றும் அனைத்தும் உள்ளனவா? அங்குதான் நாம் மெசியானிசம் பற்றிய யோசனையை பற்றியும் இது போன்ற விஷயங்களை பற்றியும் கவலைப்படுகிறோம். அவர்களின் மாய், அவர்களின் மெசியா திரும்பி வரும்போது அவர் போகிறார். இது ஷியாக்களில் உள்ளது. பின்னர் இருக்கும். பின்னர் எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் அதுவரை மத ஆட்சி இருக்க முடியாது. சுமார் 88 விழுக்காடு நாம் 85 ஆக இருக்கும் சுன்னிகளுக்கு. உலக முஸ்லிம்களில் சரியான சதவீதத்தை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. இது இல்லை. ஆனால் ஷியாக்கள் ஷியீட்கள் ஷியாக்களை கொண்டுள்ளனர். ஷியா வழிகாட்டி என்பது சாராம்சத்தில் நமக்கு தேவையானது. இங்கே திரும்பிச் செல்லுங்கள், மதத்தை கையாளுங்கள். நீங்கள் பொருளாதார தலைவருக்கு தேவையான ஆன்மீகத்தை பற்றி கவலைப்படுகிறீர்கள். இந்த புத்தகம் என்னவென்றால் நீங்கள் மைலிட்டில் இது அடிப்படையில் ஒரு துண்டு பிரசுரம். அவர்களின் மனநிலையை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதில் ஈரான் அடங்கும், துருக்கியும் அடங்கும். இது அனைத்து முஸ்லிம் உலகத்தையும் உள்ளடக்கியது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது. அதனால் நாம் அதை எதிர்த்து நிற்க போதுமான வலிமையுடன் இருக்க முடியும். ஆம், மேலும் வெற்றி பெற விரும்பாத உலகின் பிற பகுதிகளுடன் பழகுவதில் அக்கறை கொண்ட முஸ்லிம்களுக்கு உதவுங்கள். ஒருவேளை அவர்கள் மனதின் ஆழத்தில் அப்படி செய்திருக்கலாம், ஆனால் அது நடக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆமாம், கதையின் முடிவு அவ்வளவுதான். இது நல்ல விஷயம். நாம் பேச தொடங்குவதற்கு முன்பு இன்று நாம் இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கான காரணம் இதெல்லாம் எங்கே போகிறது, உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று நான் சொன்னேன். சில நேரங்களில் செய்திகள் மிகவும் குழப்பமாக இருக்கும். ஈரானிய மக்கள் யார் என்பதை பற்றிய புரிதலை நீங்கள் உண்மையிலேயே தெரிந்துவிட்டதற்கு நான் நன்றி கூறுகிறேன். மேலும் நான் தனிப்பட்ட முறையில் அதிக நம்பிக்கையுடன் வெளியேறினேன் என்று கூறுவேன். ஈரான் ஒரு சிறந்த ஆட்சியை காண முடியும். ஈரான் மக்கள் இஸ்லாமிய புரட்சிகர குடியரசின் தீய அடக்குமுறையிலிருந்து ஓரளவு அகற்றப்பட முடியும் என்று நம்புகிறேன். இந்த மத்திய கிழக்கை அதன் மீது ஈரானிய செல்வாக்கின் அவமதிப்பு இல்லாமல் மாற்ற முடியும். அது முடிவுக்கு வர வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அதுவும் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. இது மிகவும் சாத்தியம். ஆனால் நிலைமை முழு பிராந்தியத்திற்கும் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், யாரோ ஒருவர் காற்றில் எரிந்து சீட்டுக்கட்டு போல இருக்கிறார். அது எப்படி விழும் என்று நமக்கு தெரியாது. கடவுள் நாடினார். இங்கே உங்கள் சுருக்கம் என்னவென்றால் என்ன நடக்கும் என்பதுதான். நாங்கள் விஷயங்களை அப்படித்தான் பார்க்கிறோம், அல்லது குறைந்தபட்சம் அமெரிக்காவில் விஷயங்களை பார்க்கும் விதத்தில் இருக்கிறோம். சரி, ஒரு நேர்மறையான முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் வாயிலிருந்து கடவுளின் காதுகளுக்கு வாழ்க்கையை பார்ப்பதற்கு அது ஒரு நல்ல வழி. மிக்க நன்றி ஹரோல்ட். மிக்க நன்றி மேட்டி. எங்களுடன் இருந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. இது பூசாந்தி கிரவும். இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய உண்மையை உங்களுக்கு கொண்டு வரவும், பொய்கள், போலி செய்திகள், பிரச்சாரம் மற்றும் யூத எதிர்ப்பு ஆகியவற்றை உண்மைகள் மற்றும் தெளிவுடன் எதிர்த்து போராடவும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எனவே மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சியில் 3வது அல்லது 4வது முறையாக குழு சேரவும், லைக் செய்யவும், பகிரவும். அதிகமான மக்களை சென்றடைய எங்களுக்கு உதவுங்கள். இதனால் அதிகமான மக்கள் இஸ்ரேலில் இருந்து உண்மையின் தூதர்களாக
மக்களாக மாறுவார்கள். நாம் செல்வதற்கு முன் ஒரு பிரார்த்தனையுடன் முடிப்போம். இஸ்ரவேலின் கடவுளே, இஸ்ரேல் மக்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஞானத்திற்காகவும் வலிமைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீரர்களின் பாதுகாப்பிற்காகவும் அச்சுறுத்தலில் உள்ள குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பணைய கைதிகள் திரும்புவதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைதிக்காகவும் இந்த பிராந்தியத்தில் உண்மை வன்முறையையும் பயத்தையும் தோற்கடிக்கும் நாளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் ஜெருசலேமின் அமைதிக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஷஷானி, இது பூட்சாந்தி கிரவம். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகள் என் கையில் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால வணக்கம், இது ஜெருசலேமில் உள்ள டிவிஎன் இஸ்ரேலுடன் மதி. இது ஜெருசலேமில் உள்ள டிவிஎன் இஸ்ரேலை சேர்ந்த யாயா பிண்டோ. டிவிஎன் இஸ்ரேல், இஸ்ரேலை மையமாக கொண்ட செய்திகள், கலாச்சாரம் மற்றும் கடவுள் இந்த நாட்டில் என்ன செய்கிறார் என்பதை பற்றி பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இன்று டிவிஎன் இஸ்ரேலை ஆன்லைனில் ஆதரிக்கவும். 2 இடமோ அது வந்து எனக்கு எம்எல்ஏ சீட் இல்ல, அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சிருக்கிறேன். இப்ப விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில அணி சேர்த்த பிறகு 6 அணி. Right now, Iran is under pressure at home, and it is signaling outward. In Tehran, the leadership is talking about survival, while the streets are boiling and the security system is moving into emergency mode. And here's the question Israel cannot ignore. If Iran decides to shift the fire outward, if it decides to answer humiliation and instability with a missile moment or crisis, can Israel protect itself from mass salvos over multiple fronts for weeks, not for one single night? Because this is not theory. This is how regimes behave when they feel cornered. Here's the problem. When your economy cracks, your legitimacy collapses, and your people stop being afraid, you don't always calm things down. Sometimes you escalate. Sometimes you point outward. In recent days, reports describe Iran's top security leadership meeting overnight, discussing how to contain protests, and at the same time preparing for the possibility of military escalation. There were also reports of missiles-related drills and air defense activity across multiple locations, including Tehran. Now connect that to Israel's reality. Israel does not get to choose a single front timeline. Israel lives in overlap. Gaza, the north, the sea lanes, long-range threats, and the Iranian axis behind them. And that leads to the only responsible question. What changes the defensive equation? Israel's classic answer has been layered interception. Iron Dome, David Sling, arrow, missile on missile. Expensive, yet effective. But in long wars, economics become strategy. Inventories become strategy. Endurance becomes strategy. And that's the point. This is why Israel has pushed a new layer. Not another missile, but a laser. Because if you can intercept low-cost threats with low-cost defense, you save the expensive interceptors for the high-end threats. You stretch the system. You reduce exhaustion. You stay in the fight longer. This week, Israel's defense establishment formally brought in a new capability that was science fiction just a few years ago. A high-powered laser interceptor designed to take on rockets, mortars, and drones at close range. Again and again, without running through missile stockpiles. It's called Eitan, or Iron Beam. And it carries a name that is not technical at all. It carries the name of loss, the name of a fallen soldier, the name of a father who helped build a system meant to save lives. Tonight, we're going to do 2 things in the right order. First, we're going to understand the system. No hype, no slogans, just the mechanism. What can it intercept? What can't it intercept? And what does it change in real war? Then, after the midpoint, we're going to talk about the name. Who was Eitan? And what it means to carry your son into the defense of this country. I'm Mati Shoshani, here at Boots on the Ground, bringing you the truth about what's happening in Israel. As a Middle East analyst, today I want to take you a close look at what Israel is building for the next round, and what that means when Iran is under pressure and the region is unstable. But first, guys, like, subscribe, and share. We stand for the truth. We fight lies, propaganda, and anti-Semitism, and we do it together. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் Why this interview? Not who. There are moments when a war doesn't change because someone gives a speech. It changes
because a new capability enters the field. And this is one of those moments. The public hears laser and thinks Hollywood, but the real story is operational. Cost per intercept, time to engage, rate of fire, and what happens when you face hundreds of incoming threats and you must choose what to spend and what to save. So tonight we're not doing personalities. We're going straight into the substance, because the substance is what protects cities, protects bases, borders, and families. So let's take a quick break, because what we do here matters. If you're with us in this fight for truth, against lies, against propaganda, and against anti-Semitism, help us keep going. Like this video, subscribe and share it. This is how you push truth into the field. Now, let's get back into it. Now I can tell you who you're hearing from. This is Dov Ostel. He was involved in the development side of this project inside Israel's defense ecosystem. Someone who understands what it takes to move an idea from a lab into a real operational system. And he's also the father of Captain Eitan Ostel, a soldier who fell in combat. The system carries Eitan's name. Oh, Eitan's light. I brought him here for one single reason. Because this is not theory for him. It is a mechanism, and it is meaning. And now we can go deeper. So I'll start from the beginning. Iron Beam, Ol Eitan in Hebrew. How does this system work? We've seen the videos, we've seen the news clips. What does it actually do? The laser is something old in the 60s, and the idea that you can focus an energy on a target and destroy it is something not new. The problem was technical problem, how you can do it. Because you need, first of all, a lot of energy. You need to focus it, and you need to go through the atmosphere. All these things are a challenge. So the first thing is how you can make a very good laser. Good laser means that I can focus it very accurately and very tight. In the old time, they tried to use flowing material like gas or liquid. But this requires to replace the material at the time. You have to burn it. So you need a lot of material, tons and tons of it, in order for it to operate. So if you have a lot of targets, like we have, it's not practical solution. So you need something solid that you don't have to replace. The best thing is that the energy will come from electricity, convert it to light, to laser, and then the laser is, you can emit it and transmit it to the target. So how you can make a very big or intense laser beam? That was the problem, and still work with something solid, so it will hit a lot. So the solution was try to have a small laser and combine them together. Multiple small lasers. Small lasers. So each laser is not challenged, but the problem is that when you combine such a lot of lasers, like 100 lasers, the quality of the beam, possibility to focus it, is very hard, even impossible. மக்களை முழுவதுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறவிட்டு நிலங்களை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கு மாநில அரசு துணையாக நிற்பது, பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை அழித்து விவசாய மக்களை அந்த பகுதியினுடைய பூர்வீக குடிகளை அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானியினுடைய துறைமுகத்துக்கு பல லட்சக்கணக்கான கடல் மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, அதுபோன்று பல்வேறு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ONGCக்கு அனுமதி, அதுமாதிரி டங்ஸ்டனுக்கு அனுமதி, அதுபோன்று தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு அனுமதி, அதுபோன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் லாபம் ஈட்டுவதற்கு, கல்விக்கொள்ளை அடிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, இது அத்தனையிலும் ஒற்றை ஆளாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் போராடி இருக்கிறேன். அதை எனது பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நான் குரல் கொடுப்பது அங்கு இருக்கின்ற
one that மூத்த all the world அதிகாரி பெருமக்களுக்கு tried to use ஏற்புடையதாக was இல்லை. what we call அவர்கள் spectral beam combiner. தொடர்ந்து Each வேல்முருகன் laser, திமுக each அரசுக்கு small இந்த laser அரசுக்கு has a மிகப்பெரிய different ஒரு color. குலைச்சலாக இருக்கிறார் And then you என்கிற combine it தகவலை through a prism, அவ்வப்போது முதலமைச்சருக்கும் like we அமைச்சர் see the- பெருமக்களுக்கும் in the அவர்கள் rainbow. சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். white light, ஒரு மக்களால் divided தேர்ந்தெடுக்கப்பட்ட to ஒரு அரசு, a lot of முதலமைச்சர், colors. அமைச்சரவை So you இந்த can do நாட்டை the ஆள other வேண்டும். way around. அப்போதுதான் அவர்கள் Put a lot தேர்தலுக்கு தேர்தல் of colors மக்களை சந்தித்து and, வாக்கு கேட்கின்ற போது இந்த மக்களுடைய combine it to உணர்வுகளுக்கு one மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும். That's the மக்கள் spectral உணர்வுகளுக்கு beam மதிப்பளித்து சட்டங்களை ஏற்ற We come முடியும். to the next ஆனால் problem is திமுக the atmosphere. அரசை பொறுத்தவரையில் When you ஒரு transmit the குறிப்பிட்ட laser, விரல் விட்டு எண்ணக்கூடிய you are trying to focus அதிகாரிகளின் it ஆட்சிதான் very tight, தமிழ்நாட்டில் இந்த but the நிமிடம் வரையிலும் கூட atmosphere நடந்தேறி disturbing. வருகிறது என்று And நான் பலமுறை everyone பகிரங்கமாக knows குற்றம் that in the சாட்டியிருக்கிறேன். summer when you சட்டமன்றத்திலே going through the road, ஆட்சி மாறி இருக்கிறது, everything ஆட்சி is மாறவில்லை moving, என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். especially in hot சில weather. அதிகாரிகள் செய்கின்ற So you தவறுகளை can சுட்டிக்காட்டி imagine what பேசியிருக்கிறேன். happened to the ஆக இதையெல்லாம் beam when it goes மனதில் through வைத்துக் such a கொண்ட thing for அதிகாரி few பெருமக்கள் kilometers, not just வேல்முருகன் meters. இந்த கூட்டணியில் தொடர்ந்து The laser கூடுதல் is இடங்களோடு totally மீண்டும் disturbed தமிழக and சட்டமன்றத்திற்குள் no வந்தால் energy is on the top. அவர்கள் செய்திருக்கிற So you லஞ்ச have லாவண்ய to ஊழல், tackle the தமிழர் விரோத the நடவடிக்கை, the பாசிச way we சங் do பரிவார it கும்பல்களுக்கு is ஆதரவாக by combining the laser in திமுக தலைமையிலான different அரசிலே இருந்து way. கொண்டு கோலோச்சுவது எல்லாம் இன்னும் phase, வெட்ட control வெளிச்சமாக the phase of each laser. தோலுரித்து What we do காட்டுவார் is look என்கிற into the அச்சத்தின் atmosphere, காரணமாகவும் see இன்றைக்கு the என்னை very weak beam, திட்டமிட்டு and then play with திமுக each of தலைமையிலான the laser கூட்டணியில் in order to, at the வெளியேற்றுவதற்கு end it will focus. So the தமிழர் matter of அல்லாத, fact, what we do is தமிழர் விரோத, transmit தமிழினை beam உரிமைக்கு எதிராக, that the atmosphere தமிழ் ஈழ correct. விடுதலைக்கு So the எதிராக, atmosphere சமூக நீதி லட்சியத்திற்கு correct கொள்கைக்கு the எதிராக correct the beam, and இருக்கின்ற then at the அதிகாரிகளின் target we get the பேச்சையும் focus again. I've அவருடைய seen a lot of people try to அறிவுரைகளையும் explain this. They கேட்டுக்கொண்டு say, well, people, they have these திமுக massive தலைமை laser systems. It's தமிழக on a ship, வாழ்வுரிமை it's on a கட்சியை plane, it's புறக்கணித்திருக்கிறது. the size of a bus. சமூக நீதி This is much இயக்கமான smaller and திமுக going to continue getting smaller. ஏன் தமிழ்நாட்டில் What you're saying சாதிவாரி is you கணக்கெடுப்பை reversed நடத்த engineered it. மறுக்கிறது. Instead of saying, let's have one பன்னீர்களுக்கான big solution on the 10.5% ground that இடஒதுக்கீட்டை fixes everything. You're அதற்கான saying, let's தரவுகளின் work with what's அடிப்படையில் up பரிசீலனை in the sky, செய்வதற்கான where அதிகாரம் the மாநில target அரசுக்கு is, இருக்கிறது and என்கிற modulate உத்தரவிட்ட பிறகு the different elements of the அதை laser நான் so it பலமுறை actually reaches தமிழக it the right way. சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி Exactly. பேசிய So போது we play மாண்புமிகு தமிழக with முதலமைச்சர் each laser, அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு adjust ஒரு it ஆணையத்தை in order நியமித்து that at the அந்த target we விவரங்களை will get சேகரித்து the maximum அதை energy. நடைமுறைப்படுத்துவதற்கு The நான் ஆலோசனை atmosphere செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை is தடுத்த moving சக்தி எது? or அந்த fluctuating in சமூக நீதிக்கு 1 எதிரான millisecond. சக்திகளை கூட வைத்துக்கொண்டு 10,000 times திமுக a சமூக You're நீதி compensating for that. அரசாக And we can தமிழ்நாட்டில் நடைபெற முடியும். we can adjust the தமிழ் lasers, சமூகத்திற்காக each உழைத்த laser போராடிய எண்ணற்ற in தமிழ் சமூகத்தின் times of ஆளுமைகளுக்காக 1 மணிமண்டபம், microsecond, 10 times சிலைகள், better. So we நினைவுத்தூண்கள், can தபால் play தலைகள், a lot of தெருக்களின் times in பெயர்களை order to சூட்டுங்கள் get என்று நான் சொன்ன the போதெல்லாம் maximum energy on the target. எந்த That's பதிலும் சொல்லாமல் really the பேரளவுக்கு breakthrough. 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை two செய்துவிட்டு things. One is இங்கு using ஒரு small சினிமா laser நடிகர் instead சொன்னார் of one என்பதற்காக big one, அவருடைய தந்தையின் which is பெயரிலே much simpler. தெருக்களை வைப்பது, and then controlling each one ஒரு over சமூக there நீதி அரசு to சாதிவாரி overcome the கணக்கெடுப்பு நடத்தி atmosphere problem. ஒரிசாவில், Then we come to the பீகாரில் next இது problem போன்ற is the பல்வேறு you have மாநிலங்களில் to சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி track விவரங்கள் எடுக்கப்பட்டு the அந்த target மக்களுக்கு very சமூக நீதி accurately. வழங்குவதற்கான நடவடிக்கைகளை If your- மேற்கொண்ட போது your beam திராவிட will முன்னேற்ற கழகம் என்பது wander ஒரு சமூக நீதி on the இயக்கத்தின் target, வரலாற்றில் then தோன்றிய you will not ஒரு hit it. இயக்கம். ஏன் as you know, if என்னுடைய sometimes குரலுக்கு someone மதிப்பளிக்கவில்லை? is தமிழ்நாட்டில் putting a எண்ணற்ற blower தலைவர்களின் on குரல்களுக்கு you, மதிப்பளிக்கவில்லை. if it is not இங்கே இருக்கிற steady, சிறப்பு முகாம் மூடப்பட feel it. வேண்டும். How long does ஈழத்தில் the laser need to இனப்படுகொலைக்கு be on a உள்ளாகி target for it to be? அங்கு it depends சிறையில் on the ranges and on the கைது செய்து target. வைக்கப்பட்டிருந்த We are விடுதலை talking புலிகளின் about தளபதிகள் seconds. உட்பட பலர் கூட handful of பெண்போராளிகள் seconds? உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு Less பிறகு than 10. அளிக்கப்பட்டு Less than 10. அவர்கள் I want to மறுவாழ்வு combine the வாழ்ந்து picture of what கொண்டிருக்கிறார்கள். people, what we ஆனால் understand. தமிழ்நாட்டில் You இங்கு explained பாஸ்போர்ட் the ஆட்கள் கைது background, which was செய்யப்பட்டு the missing piece for, I நீதிமன்றத்தால் think, பிணை most people, வழங்கப்பட்டு which is how does the laser சிறையிலிருந்து actually அவர்கள் work? வெளியே வருகின்ற போது And then அங்கு there's the வாசலிலே whole other வைத்து system, which I அவர்களை think a கைது lot of people செய்து have seen. சிறையில் They've seen அடைக்கிறார்கள். Israel திருச்சி fight சிறப்பு முகாமில் against the அடைத்து Iranian attack கொடுமைப்படுத்துகிறார்கள். last summer. தொடர்ச்சியாக They've அங்கே seen people, மரங்களில் ஏறி the Israeli போராட்டம், உயிரை systems, பணம் Iron வைத்து Dome, உண்ணாவிரதங்கள், and Arrow, தற்போது கூட and சக்தி several என்கிற others நாதன் உயிருக்கு intercept போராடி the rockets கொண்டிருக்கிறார். coming out of போராட்டம் Gaza, தொடர்ந்து then கொண்டிருக்கிறது. Lebanon.
So they understand the idea of the target acquisition and the tracking of the target. And then you're saying there's another really big piece here, which is the laser. You're saying this in a very technical term. I did some reading before I came to this interview. Many countries have tried and failed completely in deploying a system that works this way, including selling systems that don't work to other countries, without naming anyone right now. And here we are, Israel, a very small country, thinks, and you explain it in such a matter-of-fact way. Well, all we did was 1, 2, 3, 4. It's been 60 years of research on this topic, and you guys cracked the code on it. You combined the laser, the tracking that we already have, the knowledge of multiple years of really figuring out the system, and you combine it in a system that does something that people thought was impossible. That's what we're talking about right now. We are called startup nation. It means that இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக பற்றின் காரணமாக சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையிலும் எப்படி இருக்கீங்க? தொடர்பு ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் லைஃப் எப்படி போகுது? சில் அவுட். எங்க பேசிய தலைவர்களான திருமாவளவன், இந்த கிராஜுவிட்டி பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு புரியல. நீங்க கிராஜுவிட்டி பணத்தை ஃபிக்ஸ்ட் இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, Fixed income mutual funds தேர்ந்தெடுக்கப்பட்ட interest bearing company bonds, government bonds இல்லனா மணி மார்க்கெட் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுது. இதுல ரெகுலர் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அது கூடவே ஓவர்டைம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். சரியானதுதான். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும். தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமை குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதற்கு பிறகு The Middle East is complicated. Evil thrives here and wears many different faces. But in the middle of it all is Israel, a tiny democracy fighting for its life against extremist regimes and terrorist armies that glorify death, not life. Yet somehow the world calls us the aggressor. Because evil has hijacked the narrative and twisted the truth. And the West, well, too often it believes the lies because comprehending such evil is hard. And when people can't understand it, they misplace the blame. This battle isn't just about Israel. This is a threat to the entire free world. Because when the truth dies, freedom dies with it. So stand with Israel, defend the truth, and make sure it gets out to the entire world. Go to www.tvn.org/standwithisrael and donate now. Our future depends on it. மாவோயிஸ்ட் இயக்கங்கள், Many years ago, I sat down with Danny Gold, who is considered to be the father of the Iron Dome system. And I say this to make a point. People look at these stories and they say, oh look, you know, they put together a system. And
I understand is very impressive about these things is that it's not one technical problem that was solved. It was multiple disciplines in a very short amount of time across multiple industries. So in the Iron Dome case, it was the manufacturing of a rocket that was able to do what the engineers wanted it to do. It was the tracking of the objects. It was the decision-making matrix on what you intercept and what you don't. It was the time on that and then combining all of it into a working system that can be operated by young Israelis in the army. That itself, it's not just the one technology, it's all of them together, and then keeping the cost low enough so it doesn't bankrupt the country every time we use it. Now you've done the same thing again. Except this time it's much cheaper. One of the criticisms of any rocket, sort of, let's call it rocket-centered solution, is that there's a cost to it. They're firing from Gaza or Lebanon or whatever, this garage-made almost rocket, and we have to fire sort of the pinnacle of Western technology to intercept it. And now you've solved that problem too. It's a solution that costs, from what I've read, let's say $1 to operate. Whatever. We are arguing if it's $10 or $20. It's marginal. Let's put it that way. Another thing is that you don't have a problem of inventory. After a war, you have to, if you have missiles, protection, you have to buy again. Same quantity or even larger quantity. Take time. So we're not ready for another war. But here, the war will not influence us because we just have to put gasoline. We have the energy. That's it. So the idea is that our enemies now have to think again. One of the stories about October 7th, 2023 is that Hamas leadership was afraid of Iron Beam becoming operational. You heard this theory? I don't know how true it is, but when I'm piecing this together, they said we'll lose the ability to actually threaten the people of Israel once they have the laser system. So there's some kind of ticking, let's call it, countdown of when we can actually launch an attack against Israel. I don't think it was a decision on the date, but it was, let's call it on the strategic level, it was some kind of deadline where we have to do this on the Hamas side, the Iran side, before Israel has the system, because once they do, they eliminate the threat. I want to ask a couple technical questions on what kind of threat does this eliminate? And we numbered a couple of them. So it's small drones, large drones. Is it mortars? Is it missiles? But if you go higher into the atmosphere, are we talking short-range ballistic missiles, long-range ballistic missiles, ICBMs, things that are the size of a bus that are flying through the sky? What's the limit on this laser's capability? Right now, the system is called the Iron Beam or the main target is drones and the short-range rockets, so small-sized rockets, 120 millimeter or something in this range, mortars. Mortars very short range. Still, it's a very big problem. You know, when you are close to the border, our citizens are very close to the border, so mortars are a threat. But what we have succeeded in the technology புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பித்திருந்த முதலமைச்சரை நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியலிருந்து கூட விலகி கட்சியில் நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியலிருந்து விலகி நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி அடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொதுவாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். தயவு செய்து இளைய புதிய வருகையாக வந்திருக்கிற நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் என்னுடைய கடந்த கால வாழ்வு வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலாந்து அங்க போயிடுவாரு, அங்கிலாந்து எங்க போயிடுவாரு, உடனே சசிகாந்த் தலைமையில கூட்டணியில் இடம் பெற்றுவாரு. எங்களுடைய போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மைகளின் வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும்
போராடுகிற ஒருவர் Iron Dome, தயவு செய்து it blows up, புரிந்து and many கொண்டு of these எங்கள் defense உணர்வுகளுக்கும் systems, they உணர்ச்சிகளுக்கும் blow up மதிப்பளித்து near செய்தி வெளியிட the வேண்டுமே target. தவிர They don't have to explode பரபரப்புக்கான on it, they செய்திகளை don't have வெளியிட to strike வேண்டாம் it. என்று They உங்கள் blow up, அனைவரையும் it's enough to cause damage and dismantle in the air. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு You don't do மக்களை that. நம்பி You have to நாங்கள் இந்த hit முடிவை not just the எடுத்திருக்கிறோம். target, எந்த ஒரு பிரிவு ஒரு but அரசியல் you have to கட்சிகளை continuously அழைக்கும் track எங்களுக்கு it கூடுதல் இடம் and a கொடுக்கும் specific கூட்டணிகளை எங்களை location on that சேர்த்துக்கொள்ளும் target. அப்படிலாம் எங்களோட நோக்கமே Maybe இல்லை. walk us through the இந்த technical part of நாட்டை this. மதத்தின் If someone பெயரால் fires a rocket கூறுபடுத்துகிற and all it has is மதத்தின் a பெயரால் chemical மக்களை propellant, கூறுபடுகின்ற and பாரதிய there's not even ஜனதா necessarily a என்கிற guidance இந்திய system behind தலைமையிலான it, கூட்டணியில் all it's தமிழக doing வாழ்வுரிமை is just கட்சி burning இடம்பெறாது and என்பதை flying with அதிகாரப்பூர்வமாக whatever நான் trajectory it அறிவிக்கிறேன். has. It doesn't have to be அதனால accurate because நீங்க உடனே சீட்டுக்காக they aim at விஜய் cities. கூட கூட்டணிக்கு போயிடுவாரு So what அங்க do you போயிடுவாரு target? இங்க போயிடுவாரு What does the அதெல்லாம் lasers go கிடையவே after? It goes கிடையாது. after engines, it goes நாங்கள் after... எங்கள் I கட்சி can கூடி choose. நாங்கள் இங்க வந்து Or the வருகை system can தந்திருக்கிற choose. ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் Where is கட்சிகள் the weakest அமைப்புகளோடு point கலந்து of the பேசி target? எத்தனை But it தொகுதிகளில் has to போட்டியிடுகிறோம் stay யாரோடு on it. கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம் Example அல்லது யாரோடு is தொகுதி like, உடன்பாடு மட்டும் தேர்தலுக்கு aiming மட்டுமே at, தொகுதி coin உடன்பாடு தேர்தல் முடிந்தவுடன் from Tel Aviv அது to Herzliya, அவரோட எந்த ஒட்டு 20 உறவும் இல்லை kilometers from- எங்களுக்கென்று கொள்கையை And you have to முன்னிறுத்தி stay on the தேர்தல் coin. பாதையை The coin is முடித்துக் moving. கொண்டு And you have மக்களுக்கான to stay அரசியல் on it பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து continuously. நாங்கள் That's the விவாதித்து target. That's முடிவெடுத்து the அறிவிக்கிறோம். goal. அதனால தயவு செய்து நாங்க சொல்ற அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்க வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில மீடியாக்கள் அந்த டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்வு. பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய இந்த நகர்வு எங்க, ஏன்னா நாம் தமிழருக்கு அந்த சைட்லயும் போக முடியாது. அடுத்த கட்டமா அப்ப தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புகளை சேர்த்து போட்டியிடுவதற்கான Business doesn't wait in the Greater Bay Area, and neither should you. One click and your journey begins. Fly into Hong Kong Airport and hop on a ferry to Guangzhou for the unmissable Canton Fair, or to explore the world of tech in Shenzhen, and more. Your bag moves without you, so that you can keep moving. And Air to Sea, now as simple as a click. One ticket, one journey, zero hassle. Cathay Pacific, connecting you to the Greater Bay Area seamlessly. அதனால அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. அது எதுல சொல்றாருன்னா இந்த 10 நிமிஷ கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்றுங்கள், எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்னபோது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை ஒரு செயல் திட்டத்தை கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. There are some limits, mainly atmospheric limits, clouds. இல்ல அது வந்து திமுக பேச்சுவார்த்தை கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதுல நாங்க ஒரு சரி 10 கொடுத்தீங்க, நாங்க ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்க டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு When Gurion asked Raphael how much time it will take to develop some new system, they said 10 years. 9 years for you to decide. 1 year for us to implement. Now we are in the same situation almost, because we know what to do. Just have to define that this is the solution. Put the resources இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் it's a decision and a preference. இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை இன்றைய திகாவுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு வழங்கப்பட்டது, பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் பெரியார் அண்ணா கலைஞர் வழி வந்த திமுக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடைத்து போட்டார்? And we saw the Iron Dome intercepts overhead, the P2, the pieces fall in the street next to us, and everyone in the street looks at it and just goes back to their business. And I remember thinking at the time, this is going to change, this completely change our lives. I didn't think we knew at the time how much it would.
Then we realized, wait a minute, our enemies are going to try to overwhelm it, so we make more and more systems. Now you've solved the financial part of it. And once you've deployed enough of these systems, so you have an initial cost. Your intercept cost is marginal. I mean, probably your man hours of operating the system are more expensive than even the system is part of Iron Dome right now. And it doesn't need any personnel for it. The technicians to maintain, but we fought off Iranian ballistic missiles, ICBMs, multiple waves of it, and drones, rifle and launches from Hamas, and launches from Hezbollah, all at the same time. Every one of these enemies was supposed to be the kind of enemy that brings down our country, that knocks down the city, that eliminates mass casualties, etc. And here we are standing, there have been casualties, but they're much lower than anyone expected. And it seems like there's this constant progression of technological breakthroughs, and I'd say probably innovation that goes together with them in creating these amazing systems, where somehow we're almost untouched by our enemies. And I'm looking at you sitting here, you sit in a very technical person like manner. No, we just combine these pieces. We're not the only ones who tried. Other countries have tried and failed, and they have a lot more money and a lot more manpower than we do. And again, I want to go in your mind. What is it that made it possible to put together a system that works and doesn't bankrupt the user every time they use it? What is the element that made this happen? I think this is the spirit of Israelis. Nothing can stop us. So if there is a problem, like, இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய It's a fact பிஜேபி ஆதரவாளர்கள் citizen in Israel கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோலோச்சுகிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும். அப்படிங்கிறதால இப்ப இங்க இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்கார்ந்திருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோலோச்சுகின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி ஏடிஜிபி சட்ட ஒழுங்குத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? சொந்தம்னு இருந்தது புருஷன் மட்டும்தான். அவனும் போய் சேர்ந்துட்டான். இவ காலையில கூலி வேலைக்கு போனதால அவளை பார்க்க உளவுத்துறை இவளுக்கு ஒரு வெளிச்சம் வந்தா சரி. கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழிவழி சிறுபான்மையாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். நல்லாட்சி தொடர வாக்களிப்பீர் உதயசூரியன். இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன். இதைத்தான் அவருக்கு டிமாண்டா கொடுக்குறேன். அப்ப நீலாம் யாரு எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்ககிட்ட நீங்க கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்க எங்களை கையாளுறீங்க. அதனால நாங்க வந்து கூட்டணி விட்டு வெளியேறோம். நான் தான் சொல்றேங்க, கொள்கை தாங்க காரணம். நான் கொள்கை நான் வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை. ஆமா, நான் வந்து நீலகிரி மாவட்டத்துல 80,000 ஹெக்டேர் நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்க வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசணும். அது மகாவீர் ஜெயின் ஒருத்தவன் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வங்கியில வச்சு பலாயிரம் கோடி மோசடி செஞ்சிருக்கிறான். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்க இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கும் இலங்கையில பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில கொண்டு வந்து நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலங்கட இன்னைக்கு தோட்ட எஸ்டேட்லாம் மூட்டான் பசியும் பட்டினியுமா வாடி கிடக்குறாங்க. அவர்கள் என்னுடைய கூடி ரத்த உறவு ஈழத்துலதான் 1 லட்சம் மக்களை கொண்டு குவிச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள் கொண்டு வந்து இங்க கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சொந்த ஒரு சென்ட் நிலம் கிடையாது. ஆனா இங்க மார்வாடி, சேத்தி, குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீகுடி ஆதி தமிழர்களுடைய நிலத்தை தன் சொந்த பெயருக்கு பட்டா மாற்றிருக்கிறார். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்திச்சு
கடிதம் கொடுத்த ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன வணிகம் தமிழர்கள் கையில் கொஞ்சம் சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில் இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில் இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில் இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில் இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில் இருக்கா? என்ன இருக்கு? ஒளிப்படம் பதிவு செய்யற கருவிகள் இதெல்லாம் விக்கிறது வாங்குறது ஹோல்சேல் யாரு? தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்க டாடாவுக்காக என்னுடைய பூர்வீக மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கர் அவங்க கொண்டு போய் அகதியா பல கிராமங்களில் தூக்கி எரிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்கு சொந்தமா விமானம் இருக்கா? இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று போராட்ட காலத்தில் பங்கெடுத்துக் கொண்டேன். அன்னையிலிருந்து ஒரு மந்திரி அங்கு திமுக அமைச்சர் இருக்கிற மந்திரி அங்க பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டுருக்காங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்ப அது வேல்முருகன் குறைச்சலா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்எல்சியில நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துறேன். வானராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்கள்ல பன்னெடுங்காலமாக வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறியறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்க தடுத்து நிறுத்தலாம். அது உங்களுக்கு தாங்க முடியல. தாங்க முடியல. என்எல்சியினுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்கிற 100 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் நிதியை அப்படியே அபகரித்து ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன். அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குழு மாவட்ட பொதுக்குழு பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய படைச்ச வேல்முருகன் கூட்டணியில இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் தேர்தலில் நிக்கிறேன். ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க. வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளா தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறன்ற ஒரே காரணத்திற்காக ஹைட்ரோ கார்பனுக்காக மீத்தேனுக்காக ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்கை ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை தூசி தட்டி எனக்கு நாளைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் வந்து 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாள்ல. If you have one layer, then 10% will go. திமுக பழிவாங்கணும். திமுக என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தில் லட்சோப லட்சம் தொண்டர்கள் மீது அன்பும் மாறாத பற்றும் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தமுள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் அடிபணிந்திருக்கிறார்கள். அது சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க. நான் அப்படி சொல்லல. இருக்கிறாங்க. அது உங்க கால நேரம் வரும்போது பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. Midnight Hammer, the American operation on Iran. I was also then in reserves, and I remember looking up at my soldiers and seeing the layers of the intercepts, and you can see where, in the Judean Samaria, looking up into the sky, you see the Iranian ballistic missiles flying outside of orbit, somewhere in the atmosphere on the way they were. Then you see one layer of interceptors come up. They blow them up into pieces. Then another layer of interceptors come up and blow them up into smaller pieces. Then I know that they fall in small pieces on the ground. And I look at them and I say, whoever's behind the system, they need to get a medal. It's so impressive to see everything working together at such a high level of accuracy. என்னை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பொறுத்தல் அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா எனக்கு என்ன சொன்னேன், சரி சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்கு. காங்கிரஸ் கூட்டு கொடுத்துட்டீங்க, தேமுதிக கொடுக்கலாம், கமல்ஹாசனுக்கு கொடுக்குறீங்க, சீட்டே வேண்டாங்க, இந்த 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுங்கன்ற. இது நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும். இன்னும் 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் கரடியா நான் கத்திர சட்டமன்றத்தில் செய்யலைங்க. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. இது ஒரு வெற்றி கூட்டணி என்று நானே சொல்லியிருக்கிறேன்ல. அப்படி இருந்தா இல்ல, நேற்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அதுதானே உங்ககிட்ட சொன்னேன். அப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வேல்முருகன் கொடுத்த இந்த கோரிக்கையை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு என்னை அழைத்து முதலமைச்சர் சொல்லுவதில் என்ன உங்களுக்கு? அப்ப யார் தடுக்கிறா? எது உங்களை தடுக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அப்பதான் நான் சொல்றேன், சமூக நீதிக்கு எதிரான கண்ணு கருத்துமா பாத்துக்கோ. சர்ஜரி ரொம்ப லேட் ஆகுமோ? நம்ம டெலிவரி ஃபாஸ்டா முடிஞ்சிடும்ல. பட்ஜெட்ல ஏன் பட்ஜெட்ல முடிஞ்சிச்சு மேடம். முன்னாடி நம்ம கோயில் முன்னாடி பார்க்கிங் முன்னாடி கோச்சிங் சென்டர் மேல காபி ஷாப் இருக்குல, அடுத்த சிக்னல்ல சந்திச்சு பேர் என்ன சொன்ன? தமிழ்நாட்டுடைய முக்கிய வாழ்வுரிமை பிரச்சனை குறித்து
கொடுத்து ஈழத்தமிழர் பிரச்சனை கொடுத்து முதலமைச்சர்கிட்ட போய் நான் கடிதம் சந்திக்க நேரம் கொடுங்க. உங்களுக்கு ஏன் எனக்கு சந்திக்க நேரம் கொடுக்கல? சரி கொடுக்கல. முத்துலட்சுமி அக்கா அவருடைய கணவர் இறந்துட்டாரு, உங்களுடைய சொந்த பட்டா இடத்துல நினைவு மண்டபம் கட்டி கொடுக்கறது அனுமதி கொடுக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணும்ன்றாங்க. பல முறை கேட்டுட்டேன், சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு இரண்டாவது சந்திப்பு 10.5% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ் அன்புமணி தவிர்த்து ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன வந்து சந்திச்சு எங்களை முதலமைச்சர்கிட்ட கூட்டு போங்க, நாங்க முதலமைச்சரை சந்திக்கணும்னாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்களை சந்திப்பு நேரம் கேட்டேன், தரல. தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு என் தலைமையில ஒண்ணு இயங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டு காலம் கோபேக் மோடின்னு சொல்லி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டம் 1 லட்சம் பேர் 50,000 பேர் திரட்டி தொடர்ந்து போராடுற அத்தனை போராளி இயக்கங்களோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு தடவை உட்கார்ந்து சந்திச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், வடக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய வடவர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அதனால ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வடகிழக்கு மாநிலங்கள் போல தமிழ்நாட்டிலேயும் ஒரு முறைப்படுத்தணும். நம்ம வட இந்தியர்களையோ நமக்கு எதிரி இல்ல, அதனால இதை முறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். நீங்க கூட்டமைப்பினுடைய தலைவரா இருக்கீங்க, எம்எல்ஏவா இருக்கீங்க, முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கிறீங்க, ஒரு தேதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து கொடுத்தாங்க. அதிமுக உள்பட எல்லா கட்சிகளும் எல்லாரும் அதை கொண்டு போய் முதலமைச்சர் வீட்டுல கொடுத்துட்டு உடனே முதலமைச்சருடைய செக்ரட்டரி மூத்த அமைச்சர்கள் உட்காந்து யார் அந்த 150 பேரை கொடுத்து 2-3 மணி நேரம் குறித்து நான் அவங்ககிட்ட பண்றாடுறேன். இவர்கள் எல்லாம் சந்திக்கணும், தேர்தலில் நமக்காக தேர்தல் வேலை செய்யணும், யாரும் தீவிரவாதி கிடையாது, நக்சல்வாதி கிடையாது, எல்லாம் ஜனநாயக சக்திகள். அவங்க அத்தனை பேருமே திமுகவை இந்த கூட்டணி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சந்திக்க முதலமைச்சர் தயாராக இல்லை. அப்ப இது எதை காட்டுகிறது? அப்ப நான் தான் சொல்றேன், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பார்க்கும்போது நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு, அது எல்லாம் வேற. தனிப்பட்ட முதலமைச்சருக்கு எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். கடைசி கூட்டத்தொடரில் நான் பேசுவது போல் இந்த 74 வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா தமிழ் சமூகத்திற்காக நான் வைத்த கோரிக்கைகள் அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அது குறித்து அவர்களோடு உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய குளத்தூர்மணியை சந்திக்கிறதுல, கோவை ராமகிருஷ்ணனை சந்திக்கிறதுல, தியாகத்தை சந்திக்கிறதுல, மணியரசனை சந்திக்கிறதுல, மீத்தர் ஜெயராமனை சந்திக்கிறதுல, மே 17 இயக்கத்தை சந்திப்பதுல, பொயிலனை சந்திப்பது பரஞ்சித்தனாருடைய பையன் பொயிலனை சந்திப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை அரசனை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? தடா ரஹீமை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? கேஎம் ஷரீஃபை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? எஸ்டிபியினுடைய முபாரக் சந்திப்பதில் என்ன பிரச்சனை? அப்ப இவர்கள் எல்லாம் நாங்க கையொப்பமிட்டு உங்ககிட்ட கொடுத்தோமே, ஏன் எங்களை அழைச்சு பேசல? ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் இருக்க இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? They were there for one night, and the other night they fought on two buildings on this village in order to control the road in the village in order that our armored vehicles can go in. So in one of this building there was a fire there, and my son Ethan was wounded, got out, இங்கு வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இப்போது நான் கூட்டிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறேன். இனி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுகவை ஆதரிப்பதா, வேல்முருகன் தலைமையில் அமைய போகிற இந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு கொள்கை சார்ந்து நான் சொன்னேன். டெல்லியிலே கூட கடந்த காலத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செய்யணும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி இங்க வந்து நான் ஒரு கோரிக்கையா தான் சொன்னேன், அதை கூட ஏத்துக்கல, அதை கூட்டு பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னா என்ன நடந்தது? Helicopter vehicle cannot go in. நீங்க பத்திரிகை தான் வந்து நீங்க விவாதத்துல கூட 3 முனை போட்டு 4 முனை போட்டு தான் எடுத்துக்கிறீங்க. It took too much time. So when you went to the கண்டிப்பா நீங்க நாங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த திமுக கூட்டணிக்கு வெளியேறிட்டோம். நாங்க எத்தனை கட்சிகள் அமைப்புகள் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதை விரைவில் நான் அறிவிக்கிறேன். அப்ப எங்களை நீங்க வந்து 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியாக கூட களம் மாறுகிறது என்பதை நீங்கள் தான் விவாத பொருளாக மக்களிடம் கொண்டு போகணும். நீங்க முதல்ல நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகின்ற போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்கு, இவங்கெல்லாம் இங்க லஞ்சம் லாவணி ஊழல் மண்ணை திருடாம மலையை வெட்டி கடத்தாம தாது மணல் ஈடுபடாம லாட்டரி விற்காம கஞ்சா விற்காம அபின் விற்காம இந்த மண்ணில் நேர்மையான அரசியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்க
செய்றாங்க என்பதை இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்கும் கடகோடி வாக்காளர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகி உங்களுக்கு இருக்கு. நீங்க கொண்டு போய் சேருங்க. நீங்க ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கிற போராளி இயக்கம் மறந்து ஐயா கண்ணு நல்ல கண்ணு போன்றவர்களை சேர்க்க மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற பாண்டியன் போன்ற இந்த மண்ணுக்காக விவசாய மக்களுக்காக போராடுகின்ற இளைஞர்கள் போன்றவர்களை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் உதயகுமாரனை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. அதுவே இல்லாம ஒரு அரசியல் கட்சியாக நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருக்கிறோம். நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க. சமரசமற்று கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி மடிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அவர்களுக்கு கூறிய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கூறிய இடங்களை பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு கூறிய வெளிச்சத்தை கொடுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நாங்க கைகூப்பி தமிழக மக்கள் கிட்ட சொல்றோம். நாங்க ஒரு மாற்று அரசியலை அறம் சார்ந்த அரசியலை ஒரு மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான இனத்திற்கான எதிர்கால என் சந்ததிக்கான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம். தமிழக மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரம் கூப்பி தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். Technology advantage. This face-to-face battles in Gaza and in the north. பாரதிய ஜனதா சொல்லிட்டேன். என்டிஏ என்பது அது ஒரு பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கொள்கை, ஊழல், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், மீனவர் வாழ்வுரிமை, தொழிலாளர் வாழ்வுரிமை, விவசாயிகள் வாழ்வுரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் என்டையரா டிஃபரண்ட். ஆனால் பாரதிய ஜனதா என்பது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளடக்கிய பெரும் முதலாளிகளை வளர்த்து எடுக்கிற இங்க இருக்கிற நான் சொன்ன சிறு குறு தொழிலாளர்களிலிருந்து சிறு குறு விவசாயிகளிலிருந்து மீனவர்களிலிருந்து இவர்களுடைய வாழும் உரிமை பறிக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அதுக்கு நாங்கள் ஆகுமா செயல்படுவோம். Much more important for them. நான் கூட்டணி இப்ப வந்திருக்காங்க, அவங்க கேட்காம நான் அறிவிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட அறிவிக்கல. அவர்கள் அனைவரோட கலந்து பேசி கிட்டத்தட்ட 25 அமைப்புகள் சின்ன சின்ன விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற கட்சிகள் என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திரு தடா ரஹீம் போன்றவர்கள், திரு உதயகுமாரன் போன்றவர்கள், திரு கே எம் ஷரீப் போன்றவர்கள், நம்முடைய தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேற்று தினம் வந்து என்னை ஆதரவு தெரிவித்தார். டாக்டர் பாத்திமா போன்றவர்கள், எண்ணற்ற அமைப்புகள், இயக்கங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக இந்த ஆதரவுகள் குவிந்து கொண்டு வருகிறது. நீங்க பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்க, இந்த 2 நாளா இந்த ஸ்டாண்டை நான் எடுத்த பிறகு இப்படி கலந்து ஆலோசிட்டு தெரிஞ்ச பிறகு சமூக வலைதளங்கள்ல சாதாரண பொதுமக்கள் கூட என்னை ஆதரிச்சு கருத்து பதிவு ஒரு நூற்றுக்கணக்கான கருத்து பதிவு உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க செய்தியா He knew all the time, 1 year ago, he knew that he is taking a very large risks. He was all the time in the front of the front. And he knew it, and he said that right now his job is our mission now, our generation, our mission. We will fight to the victory. That's what his vote was. And he believed it, educated his soldier according to it. So I must continue. It was, for him it was, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் யார்? நீங்க வந்து பத்திரிகை நண்பர்கள் தான். நீங்க வந்து என்ன சொல்லுங்க, நியூஸ் ஜர்னலிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள். அங்க யாரு ஆயிரக்கணக்கான ஏக்கரை யாரு இந்த விமான நிலையம் வருவதற்கு முன்பாக வாங்கி போட்டு நீங்க 5 மடங்கு அரசாங்கத்துக்கு பணத்தை பெறுவதற்கும் அல்லது ரியல் எஸ்டேட், அங்க 5 ஸ்டார் ஹோட்டல், நட்சத்திர விடுதிகள், ஐடி போன்ற கம்பெனிகளை உருவாக்கலாம்னு யார் திட்டமிடுறாங்களோ அவர்கள். What I have to do is, first of all, try to bring his spirit to the next generation. So we as a family establish a foundation called Wachitan in Hebrew and English it's Eitan Spirit. நான் கேட்டது 5 சீட்டுக்கு 6 சீட்டு கேட்டா 4 சீட்டு கேட்டா 4 சீட்டு இறுதியா ஒரு 3 இடங்கள் கொடுங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 3 இடங்களை காட்டிலும் எனக்கு இந்த கோரிக்கைகள் பிரதானமானது, மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். அப்ப நீங்க உண்மையிலே நான் இந்த கூட்டத்தில் தொடரணும்னு சொல்லி திமுக தலைவர் நினைச்சிருந்தா, வாங்க வேல்முருகன், உங்க கோரிக்கை 10 கொடுத்துருங்க. இந்த 10 என்னால இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது. 5 கோரிக்கை ஆட்சிக்கு வந்த உடனே நான் நிறைவேற்றுறேன். நான் போல நாடாளுமன்றத்தில் 2019
ஆதரவு கொடுக்கும்போது நான் ஒன்று சொன்னேன், தமிழக வேலை சமர்க்கின்ற சட்டம் ஏற்றணும்னு சொன்னேன். அதை ஏற்றல. ஆனா அதுக்கு மாறா குறைந்தபட்சம் நான் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தமிழ் வழியில எழுத படிக்க பேச தெரிஞ்சவர்களுக்கு That's exactly why Doshi Risington 2.0 caught my attention. The location is Karapakam, Central OMR, close to IT hubs, supermarkets, hospitals, cafes. Risington 2.0 offers 2 and 3 BHK homes that are spacious and well planned. It's a fully gated, secured community. The amenities, clubhouse, swimming pool, gym, walking tracks, landscape gardens makes life easier and more balanced. ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டானா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வழி திறந்து விட்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற நான் என்ன சொல்றேன், அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் 5 வருஷமா. ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டம் இன்னி வரையிலும் யாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏன் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்க நான் கத்துறேன். பிடிஆர் பழனிவேல்ராஜ் அந்த துறையை கொஞ்ச நாள் கவனிச்சாரு, தங்கவேல் கவனிச்சாரு, இப்போ வந்து கைல்வழி செல்வராஜ் கவனிக்கிறாங்க. நீங்க அந்த சட்டத்தை ரத்து பண்ணாம வேல்முருகனுடைய கோரிக்கையை நிறைவேற்றின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க வந்து 40 மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்து அந்த கதையை முடிச்சிட்டீங்க. சட்டத்தை ரத்து பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நான் சொன்ன வட இந்திய RSS கும்பல் பண்ற ஒரு கும்பல் இங்க டிஎன்பிசினுடைய செக்ரட்டரியா உயர்ந்த பதவிகள்ல சேர்மனா உட்கார்றீங்க. ஏன் தமிழ்நாட்டுல டிஎன்பிசினுடைய சேர்மனா ஒரு பச்சை தமிழ் அமர வைக்கல? உங்களுக்கு என்ன சிக்கல்? யாரை போட்டுருக்கீங்க? அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களாக படிச்சு விட்டு பட்டம் படிச்சு 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு பதிவு செய்து காத்திருக்கிறானே, அவன் அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்காங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றுல இன்னைக்கு குரூப் 2 தேர்வு ரத்து பண்ணதுக்கா? அட் டைம்ல நீங்க 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாரான அந்த இளைஞர்கள் எதிர்காலம் என்னாச்சு? அப்ப இதெல்லாம் நான் கேட்கறேன். ஏன்னா அறிக்கை கொடுக்குறேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா அப்படின்னு என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்துல எல்லா அறிக்கையும் நான் பதிவிடுறேன். நீங்க எந்த மெயின்ஸ்ட்ரீம் எடுத்து போறது இல்லன்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில இப்ப சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையில இருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்கறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். நீதிமன்றத்துக்கு மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற by yourself with another இதெல்லாம் வந்து திமுக வந்துட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்துல நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு வந்து ஆதரவு கட்சியா மட்டும் இருக்கணும், வாயை திறக்க கூடாது, இந்த டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வைக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க அணுகுனீங்க அப்படின்னா அப்போ இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்க எந்தெந்த துறையில தவறு செஞ்சிருக்காங்க எல்லா புள்ளிவிவரங்களும் என் கையில இருக்கு. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்புல அடுத்தடுத்து நீங்க இனி இருக்கு பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட்டட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியும் சரி, எதுல மக்களுடைய வரி பணம் எத்தனை ஆயிரம் கோடி அரப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆவணமாவே இருக்கு. இது எல்லாம் நான் பொதுமக்களுடைய கருத்தை சொல்றேன். நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டல இருந்து நீங்க உங்களுக்கு தெரியும் திமுக எனக்கு கொடுக்குற ஒரு இடமோ 2 இடமோ அது வந்து எனக்கு எம்எல்ஏ சீட், அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சையா வச்சிருக்கிறேன். இப்ப விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில அணி சேர்த்து 6 அணி, அங்க ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாம். ஏன்னா மொத்த ஓட்டே 1,70,000 ஓட்டு தான். அப்ப என்எல்சி இருக்கிற பெரிய ஆபீஸ் தான் ஓட்டு போட வர மாட்டான். 1,50,000 ஓட்டுல 6 அணியா போச்சா ஏற்கனவே நான் வாங்கின 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு, என்னால வெற்றி பெற முடியும். ஆனா நான் ஓட்டு அரசியலை கூட ஒதுக்கி வைத்து விட்டு 10 கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்துல போராடி பல உயர் பதவிகள்ல தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நிலை நிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து 7.5% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அது பிரைவேட் காலேஜ்ல அனுமதி இல்லைன்னாங்க. அதற்கு நான் வழக்கை தொடர்ந்து அதுக்கு ஆனந்த தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தணும். மக்களுக்கானவன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா போய் எழுதணும்னாங்க. அண்ணா நகரில் தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அதர் ஸ்டேட்டுக்கு போக விடாம தடுத்து அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்கு தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம், ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் அத்தனையும் திருப்பி கொடுக்கணும். இந்த ஆண்டோட நீங்க தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது. தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகள் இருக்கு, தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி கூட்டி சிறையிட்டு அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்தி அதே மாதிரி சிறப்பு ட்ரெயின்ல வந்து அப்படி பண்ணிக்கல சென்னிமலையில, திருச்சியில, சென்னையில, சேலத்துல எல்லா வடநாட்டுக்காரனே உள்ள வந்துட்டு இருந்தான். அதுக்கு
ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இழுத்து பூட்டு போட்டு அங்கேயே போய் உட்கார்ந்து போராடி தமிழ்நாட்டை சேர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் பதிவு செய்யப்பட்ட தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே இனி ரயில்வே துறையில ஆள் எடுக்கணும்னு சொல்லி அதை சட்டமாக்கியவர் வேல்முருகன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சீட்டே பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பதவியே முக்கியம் இல்லை. நான் தமிழ்நாடு விடுதலை போராட்ட இருந்து ஜனநாயகத்தை தேர்தல் அரசியலுக்கு வந்தவன். அதனால எனக்கு எதுக்கு பதவி? நீங்க கொடுக்குற ஒரு சீட் 2 சீட் எனக்கு முக்கியம் இல்ல. தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, நீதி விசாரணை வேணும், அம்மா ஜெயலலிதா நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு யார் தடுத்தா? பதில் சொல்லுங்க எனக்கு. How many beautiful and impressive young men and women exist in this country? You look at them, you wouldn't know, what's going on inside their heart and their mind, and then you see them, I don't say this lightly, fighting like lions, time and time again, but not just with a violence or brutality, but with a very strong sense of calling and direction and morality behind it. I've walked away from this experience deeply, deeply impressed. Your son's story and quite a few others that we've talked to. These people that really are the engine behind who we are as a people, but also the everlasting effect that it has on other people in society. I'm telling them the story, educating them on the significance of the way they view the world. My son very famous sentence because he made a film before he went to his last battle. The beginning of this film video, he saying that a real warrior fight for not because of the hate for கட்சியினுடைய செயற்குழு மற்றும் மாநில பொதுக்குழுக்களை கூட ஒரே இடத்தில் கூட்டினால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் மண்டல வாரியாக பொதுக்குழுக்கள் நடத்தப்பட்டு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள், தொண்டர்கள் அனைவர்களுடைய உணர்வு என்பது திமுக தலைமையிலான கூட்டணியில் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் Iran is under pressure, and history shows pressured regimes can become dangerous. Israel prepares for the next round not only with warnings and speeches, but with systems, lasers, and endurance. And Olitan is not a headline, it's a tool designed to change the economics of defense so Israel can hold the line longer. But here's the question that stays open. If Iran's leadership feels it's fighting for survival, does it choose restraint or does it choose escalation to shift the blame outward? I'm Ati Shoshani. This is Boots on the Ground. Like, subscribe, and share. We stand for the truth without propaganda. So keep on praying for the peace of Jerusalem, and next time we're going one level deeper with what God is doing in the Holy. Hello, this is Mati here in Jerusalem with TBN Israel. This is Yair Pinto from TBN Israel here in Jerusalem. TBN Israel is keeping viewers informed with Israel-focused news, culture, and what God is doing in this land. Support TBN Israel today online at tbn.org/Israel. Thank you. உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து எமது ஈழ உறவுகளின் வேண்டுகோளையும் உள்ளடக்கி விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், தாய்மார்கள், பல்வேறு தரப்புகளின் கண்ணீரை துடைக்கின்ற கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று அதே கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசி கவன ஈர்ப்பு நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த கோரிக்கைகளுக்கான அழுத்தம் தருகின்ற வகையில் சென்னை சட்டமன்ற வளாகத்தில் நண்பர்களின் சார்பாகவும் I'm here with Mati Shoshani, and the latest news from Israel is that a few
minutes ago, less than an hour, Israel struck in Iran. And I repeat, Israel struck in Iran. So I'm here with Mati Shoshani bringing you the whole truth about what is happening now in the Middle East. The preemptive strike in Iran is underway, and Israel attacked nuclear targets. Iran enriched fissile material for 15 atom bombs. Israel just launched a preemptive strike, and dozens of nuclear facilities were hit. Israel Katz, the Israeli defensive ministry, stated that Iran planned a missile and a UAV attack against Israel, tried to eliminate. Israel is now striking in Iran, and this is a special situation that is going on all across the country, as the home front is on the highest alert, and all school, all educational gatherings was cancelled up until further notice. A missile and a UAV attack is expected in retaliation from Iran against Israel. So this is called Operation Am Kelavi, which a nation as a lion. After a dramatic 24 hours, the report came true, and Defense Minister Israel Katz announced a preemptive strike by the State of Israel against Iran. The IDF stressed that the goal is to hit the nuclear and the missile program and not to topple the regime. The Home Front Command activated an emergency alert nationwide, and the public was asked to stay near protected spaces. Thousands of reserve soldiers were called up so far, and the Air Force is striking in Iran as we speak. And after a tense day, in which numerous dramatic reports were published about the Israeli preparation for an attack in the coming days, the Islamic Republic is now under attack by the IDF. The IDF just stated that dozens of Israeli Air Force aircraft completed the opening blow, which included a strike and dozens of military targets, including nuclear targets in various areas in Iran. The chosen name for this operation is Am Kelavi. And Defense Minister Israel Katz announced at the start of the operation that he hereby immediately declares a special situation on the home front throughout the entire. அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்ட அதிகாரி பெருமக்கள் வேல்முருகன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து கூடுதல் இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு கோலோச்சுவது எல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் இன்றைக்கு என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக்கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபோட முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவுத் தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்ன போதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது. ஆக சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒடிசாவில், பீகாரில் இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்கி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணை வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டிற்கான அந்த உரிமை சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரை இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்படவில்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கப்படவில்லை. இங்கே மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே அரசியல் ரீதியாக கூட தேர்தல்களுக்கும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான திருமாவளவன், சிபிஐ தலைவர் வீரபாண்டியன், சிபிஐ தலைவர் பாலகிருஷ்ணன்,
சிபிஎம் உடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவுடைய வைகோ, பேராசிரியர் தேவருல்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமை குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து இது நம்ம விடியல் பேட்ச்ல இருக்க எல்லா நார்மல் கிளாसेस அசைன்மென்ட் நார்மல் ஜேஇ தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்புடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றார்கள். அதனால் அவர்களோடு கலந்து பேசி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அது மார்ச் மாசம் கிட்ட அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசி நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். full test எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ரெண்டு சோ மொத்தமா 11th 16 papers மாவோயிஸ்ட் இயக்கங்கள் 16 papers தமிழ்நாடு மீட்சி படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமைத்துவமாக அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக்கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தி போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்தவர்கள் என்று என்னுடைய சுயமரியாதையை தன்மானத்திற்கும் இலக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு விடியல் போடுகிறீர்கள். அப்படி இல்ல, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல் எனது அரசியல் பொதுவாக என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுக பார்த்துட்டு இருக்க வீடியோ விஜயுடன் பேச்சுவார்த்தை கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் ஆன்லைன் பேட்ச் பசங்களா பேசி அதற்கு பிறகு தமிழ்ல படிக்கணும் ஆசைப்படுறவங்க நானுமே இந்த பேட்ச்ல டீச் பண்ணுவேன். கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் 2 வருஷத்துக்கு இந்த பேட்ச்ல ஃபீஸ் ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் 2 வருஷத்துக்கு மண்டல பொறுப்பாளர் அளவில் முழு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, 5 லட்சம் 4 லட்சம் மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்கு மாநில கட்சியுடைய தலைமை கூடி முடிவெடுத்து இத்தனை படிநிலையில் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் போது அத்தோடு இது ஒன்று என்பது போல என்னை சமூக குறிப்பா நீங்க இங்க இருக்கிற மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் நீதி அதெல்லாம் எதுவும் அவங்க கிட்ட இருக்காது, ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது.
CBSE in the show, they are giving test papers. And இது வேணும்னா March 22nd குள்ள please join பண்ணுங்கடா. ஏன்னா இது வந்து only until 22nd of March. அந்த செய்தியை நீங்க கொண்டு போங்க. என்னுடைய 5 ஆண்டுகால சட்டமன்ற பணி என்பது கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பது இந்த மக்களுக்கானதா எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அந்த குறைந்தபட்ச எப்படி போர்டு எக்ஸாம்ஸ்ல ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுல பெரும்பான்மையான நம்ம யூடியூப்ல பார்த்த செஷன்ஸ்ல இருந்து நிறைய क्वेश्चंस உங்க போர்டு எக்ஸாம்ல ரிப்பீட் ஆச்சுல இடங்கள் கூட பெரிது இல்லை. அதே போல 11th நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. and real exam உனக்கு simulation மாதிரி கிடைக்கும் and எல்லாமே solutions ஓட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு only till 22nd March பசங்களா அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ பண்ணிக்கோங்கடா. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். you can join. அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை I will see you in the video batch ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் 9 மணிக்கு ஒரு முக்கியமான செஷன் இருக்குடா. CBSE ல லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. I want everybody to be present. I will see you at 9 o'clock. தமிழக தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலை படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன். Utilize these கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவிடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு முதலமைச்சரை நான் வலியுறுத்தினேன். இது எல்லாம் எதை காட்டுகிறது? எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. territory of the state of Israel, and the whole front command activated emergency alerts across the country and asked the public to stay in protected spaces. Following the state of Israel's preemptive strike against Iran, a missile and a UAV attack on the state of Israel and its citizens' population is expected in the immediate term. This is according to the Israeli officials. So the Fars news agency reported explosions in Tehran after the start of the operation, and the Iran international site reported hits to residential buildings where senior military officials and politicians live. The Sabrin news agency, which is identified with the pro-Iranian militias in Iraq, reported explosions in the skies over Baghdad. Mati, how did you wake up and heard everything that's going on here in this situation? Well, I woke up abruptly, I think, like we all did. But not to make light of this, we've been waiting for this to come for a very long time. Now that this has happened, we can say that for the last, give or take 24 hours, there was a lot of intel going on saying that this was happening. And this is a war, and this is an attack we've been waiting for very long. I want to update and say that, you know, as we're going live here, there's initial confirmation saying that much of the Iranian military heads and intelligence heads have been struck in this attack. So let's call it Central Command for the Iranian army has been attacked, including the Chief of Staff for the Iranian army. And this is big news. This is Israel targeting the heads of the Iranian Revolutionary Guard, Israel targeting the heads of the Islamic regime that has been swearing to destroy the state of Israel for many, many years. And you can hear this in the statements made by the military spokesperson about an hour ago, where in a very, very clear way it said, look, this is a war we were forced into. It's been decades of this Islamic regime threatening and promising to destroy Israel. They've been pushing for non-stop. We've been waiting for this to happen, and now is the time to take action. It's been a very, very dramatic day here in Israel. For anyone who is still in active duty, myself included, you know, the army is on high alert. Many of the units are getting ready to be called back in, and the civilian population too is at a very, very high level of அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் 25 மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் myself, my family included, yours obviously too, Yael. It's been a very, very dramatic night, and I think this is just the beginning. And to remind everyone what we're looking at, we're at the end of a, I want to say, decade-long
battle, or actually longer than that, against the Iranians, trying to prevent them from reaching nuclear military capability. And people keep asking, why is it important to stop Iran? Why did Israel have to attack? Let me say it this way. Iran isn't just another country. It isn't the UK that has nuclear capabilities. It isn't the French. It isn't the US, and it isn't Israel, according to foreign press, which we are, I guess. This is a very, very different situation. Iran is a radical Islamic government radical that is sworn to destroy the people of Israel, and they've been pushing their economy, their ability, their people towards building a nuclear bomb or nuclear bombs to attack Israel. And they've made it very, very clear over many months of negotiations with the US and also through intermediaries before that they have no intention whatsoever of giving in to the demand to dismantle the nuclear program. And that's where we are today. We're at a place where they made it abundantly clear to everyone involved, the US and Israel included, that they're not going to give up on their nuclear program. And now that we know that, Israel had to strike. And what we know initially, to chime in with what Yael was saying just a second ago, is that many in command of the Iranian army and officials in the IRGC, the Iranian Revolutionary Guard Corps, have been struck, including most likely the chief of staff for the Iranian army. More importantly than that, there are bits of information saying that several nuclear facilities, including the one in Natanz, has been struck, which is something that, again, was coming down, and we knew this was coming. And the world is watching. As this is happening, people around the world have been watching. We're looking at changes in the stock market. We're looking at the fact that thousands of people are being called immediately back into reserves. It is a dramatic day that we're living in. And one might even say a historic day to be watching this. This is a government that's 2,000 kilometers, over 1,000 miles away from Israel, that has sworn to destroy the state of Israel, to destroy the people of Israel, and the way of life of both us and the West. And Israel had no choice but to preemptively strike and destroy this violent group that has been sworn to attack us. Yael, how has the night been for you and your family? How are things on your end? Well, Mati, we woke up this evening to multiple sirens alarms and also new sounds from our phones and smart devices that not encouraged us but told us to go to bomb shelters and to prepare for a long stay, for something new that we haven't seen before. So first of all, the technology in Israel went up a notch. This is not just another missile from the Houthis in Yemen. This is a whole new level of threat. And at the moment, the country is waiting for the response from Iran towards the airstrikes that hit their nuclear facilities, their key personnel, and their military installations. And guys, for those of you that are just joining us now for this live update, I'm Yair Pinto and I'm here with Mati Shoshani. We are on TBN Israel YouTube channel. This is the channel that brings you live updates on a daily basis of what is happening from Israel. So guys, if this is your first time tuning in, make sure to hit that subscribe button and keep watching us, because we are here to let you know what's happening, boots on the ground style, from Israel, so that you know how to pray for the peace of Jerusalem. Okay, this is an unprecedented moment that we are living in right now. Israel struck Iran. I'm talking about airplanes striking precise targets in the Islamic Republic of Iran related to Iran's Revolutionary Guards Corps, related to their nuclear military installations, relating to key leadership in Iran. And this is a country 2,000 kilometers away from Israel. The strikes were precise. We did not receive any updates or any information of any kind of casualties on the side of the Israeli Air Force in this attack. And at the moment, thousands of reserve soldiers were called into action with a mandatory order to go to the units, mainly in the anti-aerial defensive units of Israel, talking about the Arrow, the laser beam, the Iron Dome, David Sling, and all the other aerial defensive systems that Israel has.
on top of that, also divisions from Judea and Samaria to come and protect the Israeli communities from any kind of possible Palestinian terror attack against the communities of the state of Israel. This is the situation now, and this is all started as of 3 a.m. here in Israel, and we are still waiting for a response from the Islamic Republic of Iran. At the moment, I have water already in my bomb shelter, and lights and a radio. This is the situation in Israel. We are prepared for a strike that will be longer than the 10-minute missile launches from Yemen. Yeah, we have, can you hear me? We have some breaking news here. Iranian sources are saying that there's a good chance that the head of the IRGC, the Iranian Revolutionary Guard Corps, has been taken out in this strike. And I need to emphasize how important this actually is. If you think about the mechanism through which the Iranians export violence to the world, the IRGC is that tool. So we're looking at symbols of the Iranian government, the chief of staff, the head of the IRGC, that are, according to Iranian initial reports, they've been assassinated in this initial strike by Israel. And what's interesting is the choice of words. Israel is saying this is the first wave. First meaning there are more to come. The Iranians are reporting on high-level officials, and we've already seen images, and I think some of them are playing on your screen, of the level of devastation, and I want to say this, accurate targeting within Iran of officials that have been the உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்க டபுள் ஆகும். ஸ்டெப்ஸ்டோன் இன் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் நியர் பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், பெங்களூர் ஹைவேஸ், 8-lane எக்ஸ்பிரஸ் ஹைவே and proposed பிள்ளைச்சத்திரம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து just 500 minutes only. Pre-launch offer price of plot starts from just 13 lakhs. DTCP and RERA approved. Call 9626899268. பரந்தூர்ல ஏர்போர்ட் பிளாட் பிரைஸ் பறக்க போகுது. இப்பவே பிடிச்சிருங்க. மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு to the சொந்த people வீடு of கிடையாது. Israel. And that's really where we are today, at a very, very, very accurate pinpoint attack against targets within Iran. This is something that has been in the works for years. The Israeli government, I think people around the world might forget this. Prime Minister Netanyahu has been, among many things, he's been a champion of pushing for an attack on Iran, pushing for a route that isn't just sanctions, because we knew the desire of the Iranian government to spread violence and to essentially get to a bomb ultimately. And today we're in that place. We're in a place where a preemptive attack was the choice that was left in the hands of Israel. And we've been calling on this channel, and I think many other people have, for a long time, calling on governments to take action, because it was apparent, it was abundantly clear that Iran was pushing for a bomb. The latest reports that came out over the last couple of weeks from the IAEA, the International Agency of Atomic Energy, they indicate that Iran has between 10 the material to create between 10 and 15 nuclear bombs within weeks, as in they have the enriched uranium to reach that point, not necessarily the final package to do so. So we're on a clock. We're with a deadline where action against the Iranians was necessary, and that's what we're seeing tonight. Targeted attacks throughout Tehran against the heads of the Iranian Revolutionary Guard Corps, the chief of staff for the Iranian government, and others, chief scientists in the nuclear program. And according to multiple reports coming out of Iran, also targeted attacks against facilities related to the Iranian nuclear program. People in Israel are and have been for multiple hours now at a very high level of readiness. Thousands of soldiers have been called back into reserves, and the Israeli army is on high alert. I can't disclose much, but I can say myself, and I think everyone else with a active reserves unit has already been on the phone with their unit tonight, because Israel has been gearing up towards this attack for a very long time. And I think people might be asking at home what the sentiment is with Israel, or in Israel right now. And I need to tell you that people in Israel for weeks now have been waiting for this to happen, because we knew one way or another we must deal with the threat of the Iranian bomb. It was just a question of when and will the U.S. be involved in this. And the last couple of days have shown a very interesting chain of events in which both President Trump, Minister of Defense Paxek, and several others in the U.S. government have very boldly, very strongly stood beside Israel, stated clearly, look, whatever you think is going to happen, Israel is going to have the right to attack. It's just a question of
will the Iranians, just before the buzzer, change their plans and give up their nuclear program? And in recent days, it became very clear, very publicly, that they had no intention of doing so. And that brings us to today. An ongoing attack of the Israeli Air Force across Iran, dozens of Israeli jets fly through the skies of Iranian bombing, strategic and tactical targets of the nuclear program, and otherwise, heads of the Iranian government, specifically the IRGC and the Iranian government. The reports are saying that it's possible that many members of the Iranian government have been targeted in this attack. And this is a question that's been in our minds for a long time. Why not target the heads of the Iranian government? These are the people indoctrinating their people, shifting their entire budget, pushing the military to act against the state of Israel. And we're today at a place where we had no choice but to preemptively attack Iran. Yes, definitely, Matti. Yeah, I just heard that on top of the sophisticated Israeli aerial strikes that took place with the Israeli Air Force, the Israeli Mossad, which is the secretive intelligence agency of Israel, was also behind the scenes, underground in Iran, orchestrating targeted terminations of the leaders of Iran, specifically the leaders in charge of the rocket attack systems and infrastructure that can carry out attacks against Israel and the anti-aircraft defensive systems of the Islamic Republic to enable freedom of aerial strikes to our planes, to our aerial capabilities, to basically neutralize the Iranian counter against Israel. We'll see how well that happened, and also to hit the nuclear facility that, as you said, had the capability of producing between 10 to 15 nuclear bombs, and the Iranians have carried out multiple ballistic missile testings that can carry up to 20 tons of explosive devices on a missile warhead. So they were not far from creating a nuclear bomb and then also being able to attach it to a rocket and launch it towards Israel or towards other places in this region. This is the situation now, but as we said, the country of Israel is strong. They are ready for every situation. We are not afraid. We have been waiting for this moment. We are in war for a very, very long time. And the Home Front Command gave instructions to the country that didn't change so far. The instructions include a ban on educational activities, a ban on gathering and workplaces. Also, not going to schools, not going to kindergartens. So in addition, the IDF said that people stay near protected rooms and near shelters, and whenever possible, avoid taking cover in stairwells and other places that are more covered in the situation. And guys, for those of you that are just joining us now to this live broadcast of TVN Israel, I'm Yair Pinto, and with me is Mati Shoshani. And the big news all across the world is that about an hour ago, Israel began an aerial strike against Iran, against its nuclear facilities in Iran, in Tehran, and I repeat, Israel struck in Iran. So I'm here with Mati Shoshani, and we'll bring you this whole developing story, boots on the ground from Israel. The preemptive strike in Iran is on its way, and Israel attacked nuclear targets that Iran enriched fissile materials for about 15 atomic bombs, and Israel launched preemptive strike, hitting dozens of nuclear facilities, and the Israeli Defense Minister Israel Katz said that Iran planned a missile and UAV attack against Israel. Israel tried to eliminate Iran's chief of staff and actually succeeded in taking out the entire, a bunch of the leadership of Iran in this strike, as well as nuclear installations.
And we are now waiting and preparing for a report and a strike in retaliation for this attack. Mati, do we have any other updates on the situation now? கோயில்னு சந்திப்பு பெருஞ்சித்தினாருடைய பையன் கோயில்னு சந்திப்புல என்ன பிரச்சனை குழந்தை அரசன சந்திப்புல என்ன பிரச்சனை தடா ரஹீம் சந்திப்புல என்ன பிரச்சனை கேஎம் ஷரீஃப் சந்திப்புல என்ன பிரச்சனை எஸ்டிபியினுடைய அருமை சகோதரிகளே, நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல உரிமை பெறவும் பிறந்தவர்கள். உங்கள் சாதனைகள் தொடரட்டும் தொடரட்டும் தொடரட்டும். ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட கலைஞர்களுக்கு இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இல்ல இது வந்து ரொம்ப எங்களை என்ன சொல்லுவாங்க கூடவே வச்சிருந்து நாங்கள் ஒரு வலுவான மாற்றணியாக கட்டமைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் கடைசி நேரத்தில் அவங்க எங்களுக்கு இந்த பதிலை சொல்றாங்க. இந்த பதிலை சொன்ன பிறகுதான் நான் உங்களை சந்திக்கிறேன். அதனால இப்ப என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருந்த பல இயக்கங்கள் திமுகவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதை நான் குறை சொல்ல மதச்சார்பற்ற பாரதிய அணி again, I'm recapping here on the list of people that have been targeted in this attack. Iranian television is now saying officially that the head of the IRGC, Hossein Salami, I honestly couldn't remember them. They've changed several times. Hossein Salami has been killed in this attack. The chief of staff of the Iranian government has been attacked. And the footage coming out of Iran is fascinating. You're seeing just a couple of the images here, but what you can see if you look at some of the footage coming out of Iran, and I encourage people to look this up on different platforms after you finish watching this live here, and you'll see targeted strikes on many different apartments inside Tehran and throughout Iran, where you can see clearly a missile hit an exact target. This isn't carpet bombing. This isn't arbitrary attacks. These are targeted, tactical attacks against heads of the regime in Iran that has been calling on their people, pushing their people to build a bomb against Israel. And I think we need to remind people, one, I want to say this, it's so encouraging to see all the support that we see from people during these live broadcasts, and to know that people are standing with us. And I want to say this to people around the world. People think, we're isolated, etc. Look, my phone, and I'm sure yours is too, and everyone else in Israel who has international friends, my phone is blowing up with people sending messages of support from around the world, because the world has been watching and waiting to see this happen, waiting to see the showdown where Iran is removed, at least to a certain degree, from their ability to manufacture nuclear bombs. And they've been on that race for a very long time. They've been on the race for creating a bomb against Israel for years and years now, and we must stop them. We have to stop the Iranians, and that's exactly what Israel is trying to do. And look, it's been a dramatic season here for us in Israel. It's been a dramatic season for people around the world. I'm sure yourself included, and we're waiting to see what the aftermath of this attack is. Everyone in Israel is sitting tight, waiting for the attack to play out. Now, back to you, what things are looking like on your end. Well, yeah, Mati, definitely. It's very hard to catch up with all the information and the news that's coming out from all the news agencies here in Israel. We are waiting to see what the Iranian will do in response for this unprecedented strike 2,000 kilometers away from the borders of Israel. They have been threatening the Jewish state with annihilation, with missiles. They call Israel the small Satan and the United States the big Satan. And this is, when Israel is being threatened, we take these threats very seriously. And when our arch enemy, the Islamic Republic of Iran, is getting closer and closer to reaching nuclear bombs, the Prime Minister of Israel, Benjamin Netanyahu, and the State of Israel stated many times that we will not wait and sit idly by for
negotiations to drag themselves for months and months, and in the meantime, the Iranians will enrich more uranium and develop their missile programs. So Israel struck Iran, struck the military installation, struck the leadership of Iran now, and we are waiting to see the results of these strikes. So far, we see that we have information on multiple Iranian leaders that were taken out, and we are receiving reports of a dramatic update. Mati, can you let us know what's happening? Yes. So we're back. I lost my camera just a second ago, just in case anyone was wondering if this is live. We're looking now at the fifth wave of attacks in Iran. So the Israeli Air Force, it's hard to emphasize this. I woke up to the sirens originally, and then my kids and myself stood outside of the house and we could hear wave after wave after wave of the Israeli Air Force flying overhead towards Iran. Now we're talking about the fifth wave of attacks in Iran. So again, the Israeli Air Force has been flying throughout the night a vast distance, 2,000 kilometers or so over 1,300 miles, all the way to Iran to strike targets. And what are the targets that we know they've been striking? Heads of the IRGC, the Iranian Revolutionary Guard Corps, heads of the Iranian army, heads of the government's chief scientists in the nuclear program, or Iranian nuclear program, and of course facilities directly linked to the Iranian nuclear program. And I think a question needs to be asked here. This is what many people are probably wondering. Will this stop the Iranians? And I think only the next day or so will let us know what really will happen with them. Because Iran has spent decades and tens of billions of dollars on developing nuclear infrastructure to attack Israel. And they've diversified their portfolio as far as it goes in spreading out the centrifuges and the research facilities and the missile facilities throughout the country, many. So here's what a new update that's coming in. The New York Times is reporting that at least 6 different bases around Tehran have been attacked by the Israeli Air Force. Multiple compounds of high-level ranking officers in the Iranian government have been attacked, and many residential buildings around Tehran. So what we're looking at is targeted assassinations against heads of the IRGC, heads of the Iranian nuclear program, and these are people that for decades have been spending their life, their energy, the budget of their country, trying to build nuclear bombs to destroy the people of Israel, and after that, also the West. They haven't been shy about sharing this information with the world. They've said so many times over every possible stage, and it's about time that everyone believes them. And that's why Israel is striking right now in Tehran. The news coming in right now is the fifth wave of Israeli Air Force attacks in Tehran. An amazing evening. I don't want to make this sound too positive, but this was something that had to happen. Now that the negotiations failed with the Iranians, and it became abundantly clear that they had no plan whatsoever of dismantling their centrifuges or giving up their stockpile of enriched uranium, we know we had to attack. That's exactly what we did. We're recapping here again. Israel's been on high alert. The civilian population has been called to stay next to, what do you call it in the U.S., shelter in place. Stay close to shelters. More than that, tens of thousands of soldiers have been called back into a reserve or prep to go back into reserves. And we're looking at an unprecedented wave of attacks across Iran. Fifth wave of jets attacking in Iran as we speak. The Iranians reporting on multiple heads of the government. Let me read you some of the names. Hussein Salami, the head of the IRGC. This is a terrorist organization funded by the Iranian government that has a budget of tens of billions of dollars every year. So Hussein Salami, their head, has been assassinated. I apologize in advance to the families of these people for mispronouncing their names. Ghulam Ali Rashid, the head of the fighting forces of Iran, so this is the Iranian chief of staff. He is also no longer with us. Predoun Abbasi Dawani, a chief scientist in the Iranian nuclear program, he's also confirmed to be assassinated. Mahmoud Mahadi Taharajmi, an Iranian physicist, also likely part of the Iranian nuclear program. So these are high-level individuals. My guess is that everyone else in the Iranian government is currently hiding in a bunker somewhere. If they are still with us, and the Israeli Air Force continues to strike. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன்
அதனால தான் நேரமே கிடைக்கல. அதை விடுங்க, நீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் லைஃப் எப்படி போகுது? சில் அவுட். எங்கப்பா, எனக்கு கவலையா தான் இருக்கு. இந்த கிராஜுவிட்டி பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு புரியல. அங்கிள், நீங்க கிராஜுவிட்டி பணத்தை ஃபிக்ஸ்ட் இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், அங்கிள், யார் ஃபிக்ஸ்ட் இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட் பேரிங் கம்பெனி பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லனா மணி மார்க்கெட் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுது. அடுத்து நீங்க இங்க தான் இருக்கு. ரெகுலர் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அது கூடவே ஓவர் டைம் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைக்கும். சரியானதுதான். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும். திமுக ஆட்சியிலும் சரி, an unprecedented, historic moment in the history of this country, and something we've all been waiting for a very long time. Back to you, Yair. Yes. Yeah, Mati, definitely. So we're just receiving additional reports that Israel's entire aerial force, all the planes in the Israeli Air Force are in the skies now, involved in this operation, preparing for counter defensive measures against any kind of retaliation. And we hear and receive reports from United States officials that all the talks about the United States not defending Israel in case they attack in these coming days were planned and coordinated in order to numb the Islamic Republic of Iran, in order to keep them thinking that Israel will not strike them. At this very moment, everything was coordinated, and now we receive reports that the United States will indeed defend Israel in case of any kind of Iranian response. So they did it before, and the allies of Israel in this region helped us against 250 ballistic missiles and 200 drones that were fired at Israel twice in the past 12 months, and our allies are with us again to defend Israel. This entire strike was taken part by the Israeli aerial defensive system. Again, Israel is in charge of this strike, but the United States is here to defend us against any kind of Iranian retaliation. This is the situation now, and the reports now that we have on the ground. And but if you think we have time to answer questions from viewers, somebody has any question on the situation? Can I ask the first question? And I think this is the one everyone's mind has, which is Israel able to stop the Iranians? And this is something we've been asked time and time again for, it's been over a year now as we're prepping for this attack. Can Israel stop the Iranian nuclear program on its own? And there's a couple interesting things that have happened here. One, the American government said, I don't think who was, so many news bits coming in the last couple hours. The American government said that they were, that Israel was attacking them, the U.S. wasn't part of this attack, which is interesting, the sort of separating the U.S. forces from Israel and what's happening here. And Israel is attacking targets, again, the Iranians have dozens of nuclear facilities. We're talking about missile manufacturing, we're talking about centrifuge sites, we talk about storage locations for enriched uranium. But Israel is doing something slightly different. Instead of going after the entire program, what we're doing is we're doing targeted assassinations against the heads of the IRGC, the heads of the Iranian nuclear plant. We've read through some of the names of the people that have been assassinated. It's a very substantial group of people that are no longer going to be able to try to build a bomb to attack Israel. And I think that's the big headline tonight. This isn't carpet bombing of Iran. This isn't like just a generic attack. It's targeted against individuals who dedicated their life to try to destroy the people of Israel. And those people, on a biblical sense, on a legal sense, on every possible level, have publicly said, we're coming to destroy the people of Israel. And this preemptive attack is exactly what they had coming. It's such a blessing and such a joy to see all the responses we have in the comments right now. If people are new to this live story and this live technique, you can just tap on the corner. There's a chat that's going on, and we're going to pull out some of the comments that are coming. Mati, just a minute. I have just an update from our back-end team here that Israel struck at least 6 military installations surrounding Tehran, the capital of Iran.
And these include military bases, including Partzin, which is a very known military base of the Islamic Revolutionary Guards. And according to the reports, also Iranian officials were struck, including houses of Iranian officials in Tehran and in the area surrounding Tehran. Again, this is a precise strike that was carried out by the Israeli Air Force with direct intelligence information on the ground in Tehran. This was a surgical strike that targeted the leadership of the Islamic Revolutionary Guards Corps in Iran. It targeted military installations. It targeted nuclear scientists and leaders in the nuclear program of Iran. And at the moment, Israel and its allies, the United States and other regional powers in this region are gearing up for the Iranian response. And the whole Middle East and the whole world is waiting to see what is happening. And Mati, as you said, yes, we have time for some questions. So let's see what people can pull up on the screen. There's been a whole lot of support. I think that's like 90% of the comments here are people from around the world coming in. Look at the difference. Too fast. Let me look at some of the comments here myself. Trump is helping, you can be assured Israel knows the U.S. is backing them. Yes, we absolutely know that. Someone is saying here, I don't think they're supportive of Israel. Israel, stop bombing civilians. Stop making America pay. Well, we're not. We're not bombing civilians. We're bombing the heads of plans. Let's see what else what we have here. விவசாயிகள் மாணவர்கள் மீனவர்கள் Guys, if you have any questions that anyone needs to answer, you let us know. Yair, I think an interesting question to answer would be, how do we get to the point where Israel feels like it has no choice but to attack in Iran? And just earlier this week, can you hear me? Just earlier this week, the reports came out that said, it was on Monday, that Trump had asked Prime Minister Netanyahu to hold off on attacking Iran, and Tomer, our director, and I were talking about this, where that wasn't exactly what happened in the conversation. What happened in the conversation is Trump said to Netanyahu, look, we're almost done with the negotiation, there's just one last piece, then we're going to attack, and also a very stern reminder to everyone that if the Iranians don't give up on their nuclear capabilities, an attack will come. We've been at the end of months and months and months of endless negotiations between the U.S. and the Iranians, all trying to push the Iranians to give up on their nuclear plan, give up on their centrifuges, on enriching uranium to military-grade enriched uranium, and give up on their stockpile, which has been to the number of at least 10 or more nuclear bombs worth of enriched uranium. Give up on those stockpiles. And that's where we are today, at a place where Iran left Israel, with the support of the U.S., of course, no choice at all but to attack them, because they've been racing for a bomb for many, many years on multiple platforms. By the way, thank you to anyone who's making a quick donation. On the page, there's a quick button that's called the Super Chat, which is a little dollar icon on the bottom right-hand corner of the YouTube blog, and you can make a small donation to keep us sharing the truth from Israel, even now in the middle of the night, or it's early dawn at this point. 5 a.m. Even now in these early hours of the day, keep the truth coming out of Israel. It really, really encourages us to see how much people care about what's happening here, to hear the messages of support, to see people donating, and people liking and sharing and subscribing. And guys, if you're with us and this is new to you, pause this video, and if you're one of about half of our viewers who isn't a subscriber, make sure you subscribe and you like this video and you share it with someone else so we can keep sharing the truth of what's happening here. Guys, Israel is fighting for its survival. This isn't an act of aggression, it's an act of self-preservation. We're fighting against a dictatorial, evil, radical Islamic regime that's been bent on destroying Israel, spending tens of billions of dollars per year building bombs and terrorism apparatus to destroy Israel and the Judeo-Christian way of life. And what we're witnessing today is Israel coming against that and attacking the Iranians. Yeah, definitely, Mati. We have reports now
of Prime Minister Benjamin Netanyahu stating following the Israeli strike on the Iranian Revolutionary Guard Corps installations, the citizens of Israel. I am touched this evening, and we are at a critical moment in the history of Israel. An hour ago, the operation A Nation as a Lion went on its way, and our brave fighter jets and the pilots are attacking multiple targets all across Iran. The purpose of this operation is to hit the Iranian nuclear installations. This operation will continue for as long as needed until we complete the mission to beat off the Iranian nuclear threat that is flying above our head. And I salute from the bottom of my heart the IDF commanders, the soldiers, the Israeli Air Force, the intelligence apparatus of Israel for this brave planning and execution of this very, very special operation. And at the same time, I have to tell you, Iran still has the ability to hit us, and that is why we were prepared for this moment. This is the Prime Minister of Israel, Prime Minister Benjamin Netanyahu, stating regarding this operation. And for those of you who are just joining our live here now, Meir Pinto here with Mati Shoshani, and this is a special live edition of Boots on the Ground. Israel just struck Iran and carried out multiple waves of strikes against key leadership in Iran, against nuclear installations, against military and missile facilities in the Islamic Republic of Iran. This is a precise strike against the Iranian Revolutionary Guards and the military nuclear program of Iran. Israel is not targeting the civilian population of Iran. Israel is targeting the threats that Iran voiced time and again against the state of Israel to annihilate us, to destroy and terminate the Jewish people. And now they are one last step closer to achieving their goals of destroying Israel. And as we are speaking, we receive more and more reports about what took place and what is Israel targeting and hitting in the Islamic Republic of Iran. We know that this was not just an Israeli aerial strike. This is a planned operation that was coordinated in the back channels with the United States, which are allies, and Israel, including the Israeli Mossad, planned and executed a precise surgical operation to take out key leadership in the Islamic Revolutionary Guards Corps, which is a terrorist organization funded by the leadership of Iran and is spreading chaos across this region. They funded Hamas, they funded Hezbollah, they are still funding the Houthi terrorist group in Yemen. They funded Iraqi militias that carried out multiple attacks also against United States military personnel in this region. This is not just Israel's fight. This is a fight for the whole free world against the arch enemy of Israel and the United States of America, the Islamic Republic of Iran. After the negotiations for a nuclear agreement with Iran have collapsed and did not move any further, Israel decided to strike the nuclear installations of Iran at a point where, according to all our estimates, Iran had the ability of creating 10 to 15 nuclear bombs. That was enough, and Israel took matters to its own hand. This is not the first time that Israel is defending itself against an enemy that wants to destroy us and creates nuclear weapons. We did that in Iraq, and now we're doing this in the Islamic Republic of Iran. Guys, if you want to pray for the situation, please pray for wisdom to our leaders. Please pray for wisdom to the leaders of our allies who make wise decisions. Please pray for wisdom to the leaders of the IDF, to all the soldiers that were just called up again
to defend this country. We have thousands of IDF reserve soldiers that were called up again, especially in the areas of anti-rocket defensive systems, of the Air Force, and also defending Judea and Samaria, to defend Israel of any kind of Palestinian terrorist attacks that would like to take this opportunity and join in this battle between Israel and Iran. This is the third time that Israel and Iran are in a direct confrontation in the last 12 months, and we are still waiting to see and hear what the Iranian response will be towards this unprecedented Israeli strike that is still ongoing. We have reports of already 6 waves of strikes of Israeli airplanes on military targets in Iran. Mati, over to you. One, we have some very, very dramatic news happening right now. The Iranian government is now officially responding to what's been happening, responding to Israel, and they're saying, this is a direct quote of them, Iran will declare all-out war in the coming hours. And I want to ask the question of, what does that even mean? I love that the Iranians are spreading threats, but the Iranian government for the last, most of our lifetimes, actually longer than our lifetimes, has been investing tens of billions of dollars annually. And you need to remember that number in building the IRGC, in equipping Hezbollah, in equipping the Houthis, in paying Hamas, in trying to create terrorism cells within Israel itself. They've been doing this for years and years and years, building missiles and drones, all of it with the intent of destroying Israel. This was an attack of self-defense by the Israeli government. And the fact that the Iranians are making these threats of, well, now it really means war. Look, this has been coming a long time. We've been talking about this for weeks at this point, months possibly, saying, look, we're doing the world a favor here. We know this is coming one way or another. Let's call it the actions already been taken by the Iranian government. They're on the trajectory to bring destruction and violence to this region. And they've done so many, many times. They need to be stopped. If they're not stopped, if Israel didn't attack them tonight, we would find ourselves in 12 or 18 months with Iran with nuclear capabilities, with Iran with an IRGC that's able to put a chokehold on maritime trade throughout the Red Sea and the Arabian Sea too, that sits in a place where it's able to disrupt global trade and global economies, and weaken a region that already has seen enough war and enough violence for multiple lifetimes. And that's the region that we're attacking tonight. தலைவர் பாலகிருஷ்ணன் சிபிஎம்னுடைய திரு சண்முகம் பணம் மட்டும்தான் பணம் பெற இல்ல இந்த விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் சொல்லுங்க நான் முட்டாள் இல்ல அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர் வாழ்வுரிமைக்காகவும் ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு அரசியல் தலைமைக்குழு தொகுதி தலைவர் செயலாளர் மாவட்ட தலைவர் செயலாளர் மாநில நிர்வாகிகள் நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து the chief of staff for the Iranian government, multiple other heads of both the nuclear program on a scientific level and a military level, multiple targets that are tied to the nuclear program. We're talking about 5, 6 waves of attacks already. I don't know if you can hear this in the background, but throughout the night since, well, it's been 2.5 hours at this point, we've been able to hear the jets flying back and forth overhead. Israel has a substantially larger air force than the Iranians do, of course, but also substantially large compared to the size of the country. Thank you, the United States of America, for helping us and equip that. We're hearing original or initial estimates from the Israeli government saying that they estimate that the war with Iran will last at least 2 weeks. That is the current expectation.
the Israeli government is saying that the U.S. will continue to aid and might actually chime in with the continued waves of attacks. And we are looking at an extension of the attacks rather than them ending tonight. This isn't a one-off. We're already looking at 5 or 6 waves of attacks that have been taking place. We're looking at a long campaign of trying to put the Iranians to sleep when it comes to this attack coming. Prolonged negotiations, prolonged discussions, etc., etc. We're hearing now from the White House that Trump has assembled or is about to meet with the National Security Council later today. So this is early Friday. That's the White House spokesperson just responded. And now we're hearing about more Iranian nuclear scientists that have been assassinated. Faidun Abbasi. So this is the head of the Atomic Energy Agency in Iran is also no longer with us. So again, Israel has targeted one after the other Iranian scientists, heads of the Revolutionary Guard, chiefs of staff, and many other, I'll just say this, evil individuals who've dedicated their life to bring destruction and death to the people of Israel. And now they've learned what that means. We have no choice but to attack them, and we're doing it in a tactical way. We're doing it in a safe way. We're not just randomly targeting civilians within Iran, but rather we're attacking members of the IRGC, members of the Iranian government that have been dedicated to bringing death and destruction. We've been going live for about 15 minutes now. We're so blessed and touched by the positive response of people here. Guys, if you're new to this live thing here with TV in Israel, well, you're here joining us live in Israel as Israel attacks Iran. Make sure you like, you share, and you subscribe. It helps us get the truth out to people around the world and keep the truth coming out of Israel. Because we live in an age of misinformation and facts, false media, and false news. And you need to hear from a source on the ground, and, well, we're as on the ground as you could possibly be. I'm in my yard, as is Yair. We're here in Israel. We're speaking the language. We're based in this country, bringing you the truth of what's happening in this land. Back to you. Yeah, definitely, Mati. Thank you. And guys, we do this so that you know what's happening in Israel and so that you can pray for the peace of Jerusalem on a personal level with knowing what to pray for, what's happening, and being connected. This war is not just related to Israel. These are the enemies of the United States of America and basically of the West at large. Iran calls Israel the small Satan and the United States of America the big Satan. And we have reports now that Israeli security officials estimate that the war against Iran, and I'm talking about the direct war against Iran because we have been at a war against Iran and its proxies for almost 2 years now, but the direct war against the Islamic Republic of Iran will last for at least 2 weeks, and in this war, the United States will help Israel with defense, and they might even join in strikes against the military installations of Iran, and that's depending on how the results of today's strikes will appear, and if they were successful, and we will know and see what's the next stages in this attack and in this strike. So negotiations against Iran failed, and now Israel is taking action and using its air force to destroy the military installations, the nuclear leadership of the Iranian nuclear program, and we are striking precisely in key areas in the heart of Tehran, in the surrounding areas of the capital of the Iranian country, and these strikes are meant to terminate the threat against Israel, threats that they've been speaking out loud on multiple podiums around the international media, and when an enemy like Iran has the capability and is threatening Israel and also funded and carried out direct strikes against us just in the past 12 months,
Israel took this very seriously and carried out a preemptive strike against the military installations of Iran. And guys, if you're just joining me, now Israel struck and is striking Iran multiple times. We have reports of already 6 waves of aerial strikes against military installations in Iran. We are coming to you live now from Jerusalem, and behind me you can see the city of Jerusalem. You can also see Judea and Samaria, and this is the situation now. The time here in Israel is 5:30 a.m. The sun is just going up, and we are awake from 3 a.m. In the middle of the night when we were at bomb shelters preparing for an Iranian response to unprecedented Israeli strikes against military installations in Iran. So the strikes are still ongoing as I am speaking now, and we have reports of 270 missiles that were struck and hit Iranian targets all across the country of Iran, and Iran is now preparing for a tough response against Israel. Iran will launch massive attacks on Israel in the next few hours. This is according to the Islamic Revolutionary Guards Corps, and we have additional information of அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருக பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் இந்த கட்சி கூடி நாங்கள் இங்க வந்து வருகிறந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும் தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு தேர்தல் முடிந்தவுடன் அவரோட எந்த ஒட்டு உறவும் இல்லை. எங்களுக்கு என்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக் கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை படிப்பதையெல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து including nuclear facilities and nuclear personnel. So the goal of this attack is to terminate the nuclear and the missile threat that Iran posed on Israel. And we are receiving more and more reports of successful hits and terminations of these key Iranian personnel. What Israel is doing is precisely targeting the individuals in charge of the nuclear facility that pose a threat against Israel and not the Iranian population, not the Iranian public. What we see from images coming from Iran is that single apartments in residential buildings were struck and not the entire neighborhoods, as Israel has the ability to do that, but is choosing to target only the individuals that are involved in running the nuclear program, that are threatening Israel with strikes and annihilation. This is the situation, and it's very important for the world to know Israel is not at war against the Iranian people. Prime Minister of Israel stated it before, we love the Iranian people and they deserve a better leadership than the Islamic Revolutionary Guards Corps that is investing all their efforts, all their money, all their energy in proxies, in terrorist groups, and in the nuclear program instead of investing it in the Iranian people. So guys, if you are here, please pray for Israel, please pray for the Iranian people to have a different leadership, a better government than the Islamic Revolutionary Guards Corps. Mati, over to you. Yeah, we're here standing at an unprecedented historical day. And I want to say this here, I think even in 10 years, and I'll say this differently, even after 18 months of war, I think in 10 years, in 15 years, we'll go back to this date. I need to remind us of what it is today, June 13th, the day that Israel struck Iran. And I think this is day one of multiple days of strikes. I hope and I pray that the Americans join us in the attacks against the Iranians, because the number of their nuclear facilities is very substantial. We've looked at the IAEA and other reports that have come out over recent years. It is so clear how much the Iranians have spent, how hard they've worked to build a classified, a hidden infrastructure of terrorism, a hidden infrastructure of manufacturing nuclear capabilities. This is a government of a nation of tens of millions of people that is spending tens of billions of dollars annually on building
using weapons of mass destruction against Israel and against the Western way of life. And tonight, we saw an unprecedented, a historical moment where Israel had to, it was forced to take preemptive attacks or preemptive strikes against the Iranians to respond to what we've seen grow, this looming evil growing in the east, once again and again and again, building up against the people of Israel, trying to attack us, trying to destroy our way of life and our country. They've promised to do so over every possible stage, time and time again. And today Israel took action. We're looking at a historical level of attacks. At least 5, possibly even 6 waves of Israeli strikes in Iran. Hundreds of missiles launched at Iranian targets. Several Iranian chief scientists in the nuclear program, other individuals who are involved in the IRGC leadership, the head of the IRGC, the chief of staff of the Iranian government. And my guess is we're going to be hearing names for a while. We know that multiple targets were struck that are residential buildings for the IRGC, that are military facilities that house high-level officials in the Iranian army and the Iranian government, and multiple targets linked to the Iranian nuclear program. And this was coming for a very long time. This attack needed to happen. This attack was necessitated by the fact that the Iranians were forcing a desire and a push towards a nuclear military capability, and Israel simply could not survive with Iran having nuclear bombs. This attack tonight is tactical, it's strategic, it's historical, it's something that Israel needed to do to preserve its way of life, to preserve its existence in this region. And I'm looking back at multiple weeks of negotiations that have taken place. I feel like this is a moment that has been prepped for a very long time. We know internally in Israel that the Israeli government has spent a very substantial amount of money over the past 10 or so years prepping for an attack by Iran or an attack on Iran. This includes aerial vessels. We're talking about the ability to refuel jets in mid-air. We're talking about intelligence, both intelligence gathering and intelligence creating mechanisms. We're talking about technological solutions, many things like that. Guys, if you're joining us right now is the time to like, to share, and subscribe. We're here in Israel on the ground, trying to bring the truth of what's happening here to the world. Help us get the message out. Like, share, and subscribe. If you're one of 2 viewers of this channel that watches and hasn't subscribed yet, well, today's the time to subscribe. I think you're going to be hearing a lot from us over the next coming days. Because Iran has been attacked by Israel, a historical moment. I want to recap on the response that Iran is threatening to create. We've already seen throughout this 18-month period multiple waves of attacks by the Iranians against Israel. Several instances where hundreds and hundreds of missiles and drones are sent by Iran towards Israel. One of the big அப்படிங்கிறதால இப்போ இங்க இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்கார்ந்திருக்கீங்க. உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கே அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க எடுத்துங்க ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, எஸ்பி எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபிலிருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி சிறுபான்மையாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்ப இதுல எங்க இருக்கு சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன். I'd say in quite an abrupt manner, millions of Israelis at 3 a.m. today woke us up with a warning of Israel is striking Iran. Stay close to shelter. I did the same with my kids and sent them back to bed. We've been up, we've been running this live for an hour. We want you to know that Israel stands strong, but also that what the Israeli Air Force and the Israeli intelligence organizations are doing in Iran right now is a historic moment. The level of intelligence needed to target these people in their homes, heads of the IRGC, heads and chief scientists in the Iranian nuclear program, all assassinated in their homes, were at an amazing place.
I can only imagine there will be an Iranian response. Israel has a lot of technology and a very strong army to protect it. But again, Iran is not someone to be disregarded as an irrelevant adversary. They've spent a lot of money and a lot of time building up an army. Anyway, recapping here, a historic moment here in Israel. The Israeli Air Force, multiple waves of attacks in Iran, multiple executives in the RGC and the Iranian nuclear program that have been assassinated, eliminated, multiple facilities related to the Iranian nuclear program that have been eliminated, and we're standing here now in this early morning of Friday, June 14th, in a historic moment. Again, I think we're going to be talking about this moment for many, many years to come. Yeah, definitely, Matti. And just to recap the situation from a broader perspective, Israel has been carrying strikes in Yemen for the past few months, and the distance between Yemen and the Houthis in Yemen and the Islamic Revolutionary Guards is almost the same, more than 2,000 kilometers away from Israel. So these strikes, on top of targeting the threats from the Houthi terrorists in Yemen, were basically a staging ground and a training operation for our aerial strikes to conduct this operation against the Islamic Republic of Iran on Iranian soil. The recent of these strikes was also something that we haven't seen any time in this recent modern warfare, and that was a strike by missiles from a Navy vessel that hit the port of Hodeidah. So we are able, and I'm saying this after proof, in Yemen, the Israeli defensive forces are able to carry out multiple strikes with multiple means against the Iranian targets. And I'm talking about airplanes, I'm talking about ground-to-ground missiles, I'm talking about Navy-to-ground missiles that can reach the Islamic Republic of Iran. And for those of you who don't know the distance, Iran is more than 200 kilometers away from Israel. We do not have an adjacent border. This is a country very far away from Israel that has been funding proxies and creating a ring of fire around Israel. When I say a ring of fire, it's not just a word or a title. They funded the world's biggest terrorist organization, Hezbollah. They funded Hamas. They still fund the Houthis in Yemen, Iraqi militias. They carried out operations against Israel from Syria. Let me give you an explanation of what's happening now in this region. Hezbollah is no longer a threat as it was before against Israel. More than 80% of its capabilities were destroyed by the Israeli airstrikes and the beeper attacks and sophisticated strikes against the leadership of Hezbollah, which is no longer with us. Hamas has been diminished from a terror military to this guerrilla organization that is hiding within the civilian population in the Gaza Strip. The Houthi posts have been destroyed by the Israeli strikes because they keep launching weapons at us. Iraqi militias are also crumbling, and Syria, the Assad regime in Syria, collapsed. Basically, all the Iranian plans against Israel are falling apart, and Israel is still here. Guys, this is not just because we have an amazing military, because we are strong. This is because God is faithful to his promises to the people of Israel, and because of it, we are still here. He brought the Jewish people from across the world after 2,000 years of being scattered in the diaspora to the land of Israel with the same language, Hebrew, that we speak, and we are still here. God has a plan, and when God has a plan, he executes this plan. That's why we are still here. We are not afraid. We will be here after the Iranian response because God is faithful, and he is faithful to us. He will be faithful to you as well. And Matti, we have an update. Going to you now. நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போகணும், குரலற்ற மக்களின் குரலா நீங்க ஒலிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து One second. Okay, guys, so if you're just joining us now, this is El Pinto coming to you live from TVN Israel.
And Israel struck Iran. And when I say struck Iran, not only once, they struck Iran multiple times. Sorry guys, I have an update just now. Okay, there is another huge explosion that just took place at another nuclear installation in Natanz. We've heard this name before. The aerial, all the aerial area above this nuclear facility was closed, and the national TV in Iran reported another explosion in Natanz. This is a huge military facility that was discussed multiple times in the international media of developing nuclear weapons, and Iran closed its area airspace up until further notice. Okay, this is the latest report now. So guys, this is the situation at the moment in Israel. The strikes against the nuclear facilities in Iran are happening as we speak. We have assurances from the United States that they will back us and defend us against Iranian retaliation strikes on Israel, and we ask you, wherever you are, to help us in prayer. Please unite in prayer for the peace of Jerusalem. Please pray for our pilots that are on the sky somewhere above Iran, or in the Middle East, or in the skies above Israel, defending this country. We need your prayers because prayers work. What keeps us here is God and His faithfulness. So thank you so much for joining us for this report. We keep praying for the peace of Jerusalem. இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்களை சந்திப்ப நேரம் கேட்டேன், தரல. சரி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு என் தலைமையில் ஒன்று இயங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டு காலம் கோபேக் மோடின்னு ஒரு நேரடி ஒளிபரப்பு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் 1,00,000 பேர் 50,000 பேர் திரட்டி தொடர்ந்து இஸ்ரேலிலிருந்து நேரடியாக வந்து யூத அரசுக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையிலான போர் குறித்த புதுப்பிப்பை உங்களுக்கு வழங்குகிறேன். ஆதிக்கம் இங்கு அதிகமா இருக்கு. இது தொலைக்காட்சி மற்றும் இஸ்ரேலில் நேரடி ஒளிபரப்பு. மாநிலங்கள் போல ஈரான் ஒரு அட்டை மாளிகை போல இடிந்து விழுகிறது, ஆனால் நாம் மெத்தனத்திற்கு அடிபணிய கூடாது. முறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை தெஹ்ரானில் அலைகள் ஈரானிய தலைநகரை தாக்கின. முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கிறீங்க. ஈரானில் உள்ள புரட்சிகர காவல் படையின் உள் பாதுகாப்பு தலைமையகமும் அழிக்கப்பட்டது. அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும். மேலும் தலையீட்டின் விளிம்பில் ஈரான் வெள்ளை மாளிகைக்கு வர முன்வந்ததாக டொனால்டு ட்ரம்ப் கூறியதும் அது ஒருபோதும் நடக்கவில்லை என்று தெஹ்ரான் பதிலளித்ததும் அமெரிக்கா இந்த பிராந்தியத்திற்கு 3வது விமானம் தாங்கி கப்பலை அனுப்புகிறது. போன தேர்தலில் நமக்காக தேர்தல் வேலை செஞ்சு நான் பிண்டோ தீவிரவாதி கிடையாது, நக்சல்பாரி கிடையாது, எல்லாம் ஜனநாயக சக்திகள். இஸ்ரேலில் நடக்கும் அனைத்தையும் பற்றிய நேரடி ஒளிபரப்பு. இது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் முன்னெச்சரிக்கை தாக்குதலின் 6வது நாள். அப்ப இது எதை காட்டுகிறது? இது ஆபரேஷன் அமில். இன்று என்னுடன் மதி ஷஷானி இருக்கிறார். அவருக்கு பாக்கும்போது நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மதி. நன்றி ஏல், நான் என் மைக்கை வைக்க மறந்துவிட்டேன் என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். நீங்கள் நேரலைக்கு செல்லும் போது சிறிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனால் நண்பர்களிடையே மைக் ஒரு மைக் என்றால் என்ன? இன்று உங்கள் பிறந்த நாளுக்கு ஈரானியர்களோ அல்லது ஹவுத்திகளோ உங்களுக்கு வானவேடிக்கை கொடுக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் இந்த புதுப்பிப்பின் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். முற்றுப்புள்ளி. எனவே இஸ்ரேலிய விமானப்படையின் சக்தி வாய்ந்த தாக்குதல் மற்றும் தெஹ்ரானில் அணு ஆயுத தளங்களை தொடர்ந்து ஈரானிய ஆட்சிக்கு கடுமையான அடி ஏற்பட்டு அதன் உயர்மட்டத்தை இழக்கிறது. தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறார் ட்ரம்ப். தயங்குகிறார். உலகம் முழுவதும் விளிம்பில் உள்ளது. இது அயதுல்லாவின் முடிவா? இது அயதுல்லா ஆட்சியின் முடிவா அல்லது முழுமையான பிராந்திய போரின் தொடக்கமா? அமெரிக்கா இந்த பகுதிக்கு மற்றொரு விமான கப்பலை அனுப்புகிறது. அடுத்த வாரம் ஐரோப்பாவிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் ஈரானுடனான போருக்கு மத்தியில் மத்திய கிழக்கு நோக்கி செல்லும். இந்த பிராந்தியத்தை நெருங்கி வரும் 2வது அமெரிக்க விமான கப்பல் இது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி மற்றும் 2 வட்டாரங்கள் தெரிவித்ததாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. கூடாது என்கிற அடிப்படையில் கடைசி நேரத்தில்
மேற்கு ஈரானின் கஷாகாவில் உள்ள ஒரு ராணுவ தளத்தில் இஸ்ரேலிய விமானப்படை மேலும் 3 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை அழித்துவிட்டது. இப்போது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் மூத்த நிருபர் மேட்டி ஷோசானியின் உதவியுடன் நிகழ்ச்சியின் போது நான் அதை நிறைய கூறுவேன். நண்பர்களே, அதற்கு தயாராக இருங்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கு எல்லைக்குள் நாம் மூழ்கிவிடுவோம். வேல்முருகன் தலைமையில் அமைய போகின்ற நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். ஒரு கொள்கை சார்ந்து நான் என்ன சொல்றேன், நீங்கள் தாக்கினால் அதன் விளைவுகள் மீள முடியாததாக இருக்கும். செயல் திட்டம் இருந்துச்சு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்துச்சு. ஈரானிய உச்ச தலைவர் நேற்று நிபந்தனையற்ற சரணடைதலை கோரிய டொனால்ட் ட்ரம்பிற்கு பதிலளிக்கிறார். மேலும் ஒரு பழுப்பு நிற உரையில் எங்கள் மீது சுமத்தப்படும் எந்த அமைதியையும் அல்லது போரையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தியாகிகளின் இரத்தத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று கூறினார். இஸ்ரேல் ஒரு பெரிய தவறை செய்தது, தண்டிக்கப்படும். அதற்கு ட்ரம்ப் பதிலளித்தார், ஈரானில் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வர முன்வந்தனர். நான் நிபந்தனையற்ற சரணடைதலை கோருகிறேன், எனக்கு போதுமானது. இரட்டை மேற்கோள் குறி. ஈரான் தன்னை அணுகி பேச்சுவார்த்தைக்காக வெள்ளை மாளிகைக்கு வர முன்வந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா ஈரானை தாக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது. அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார்கள். இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுப்படி. இது மிகவும் தாமதமானது. இப்போதுக்கும் ஒரு வாரத்திற்கு முன்பும் வித்தியாசம் இருப்பதாக அவர் கூறினார். அது எவ்வளவு காலம் எடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் முற்றிலும் பாதுகாப்பற்றவர்கள். அவர்களிடம் வான் பாதுகாப்பு இல்லை. ஈரானை பற்றி ட்ரம்ப் மேலும் கூறினார், எனக்கு போதுமானது. எனக்கு நிபந்தனையற்ற சரணடைதல் வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி. மேலும் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்தும் அவர் கேட்டார். நான் குண்டு வீசக்கூடும், நான் குண்டு வீசாமலும் இருக்கலாம் என்றார். மேலும் ஈரானியர்கள் அவரை அணுகினர் என்றும் கூறினார். அவர் அவர்களிடம் பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. I'm KL Rahul, and I'm not as serious as I look on the field. I don't really make reels. But I do WhatsApp. My wife thinks I'm an old soul, but that's not entirely true. I can't compromise on comfort. Comfort's my thing. Yeah, I mean style and comfort. भैया अपने क्रॉक्स शूज के बिना कहीं नहीं जाते. The KL and KL Rahul actually stands for keep life, and I'm always KLing. I like to relax before a big match, but they won't let me. My teammates just need a reason to dance. அது ஒரு பரவலாக மொத்தத்தையால் மக்களை அந்த கூட்டணியை எங்களுக்கு வாக்களிக்க Spending time with the team is important, கருத்தியல் பஞ்சபிளாவணியம் but late night parties not really my thing. மீனவர் வாழ்வுரிமை, தொழிலாளர் வாழ்வுரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நியாயமான கட்டுப்படியான Play hard எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் and rest easy. ஆனால் பாரதிய ஜனதா Resting is important, baby. பெரும் முதலாளிகளை வளர்த்து எடுக்கிற இங்க இருக்கிற நான் சொன்ன சிறு குறு தொழிலாளர்களிலிருந்து சிறு குறு விவசாயிகளிலிருந்து மீனவர்களிலிருந்து இவருடைய வாழும் உரிமை பறிக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அதுக்கு எப்படி நாங்க லாபமா ஹலோ வணக்கம் 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 ஏதா கூட்டணி பசங்களா என்னையா எல்லாரும் தயாரா ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் சூப்பர் எக்ஸைட்டட் சின்ன சின்ன விளிம்புகளை பசங்களா இந்த வீடியோ என்னை வந்து சந்திச்சிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விடியல் பேட்ச் ரஹீம் போன்றவர்கள் ஜெய் ஸ்பெஷலா உதயகுமார் போன்றவர்கள் சீக்கிரமா பண்றேன் சோ இந்த வீடியோல உங்களோட எல்லா டவுட்ஸ்மே நான் கிளாரிஃபை பண்ண ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து என்னை பசங்களா விடியல் பேட்ச் இஸ் ஸ்டார்டிங் ஆன் ஏப்ரல் அந்த முதல் கிளாஸ் நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணனும்னு எனக்கு ஆசை. ஏனா 11th போர்ஷன் எப்படி படிக்கணும், ஜேஇ பிரிபரேஷன், ஸ்கூல் பிரிபரேஷனோட எப்படி மேனேஜ் பண்றது, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே I will share it with you on the first day. இந்த பேட்ச் சேர்றவங்க எல்லாருக்குமே ஏப்ரல் 1 ஒரு ஓரியன்டேஷன் செஷன் இருக்கும். அந்த ஓரியன்டேஷன் செஷன்ல I will show you how to manage. ஏனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கஷ்டப்படுறது நாங்க வந்து அப்புறம் விடியல் பாக்ஸ் இருக்கு, எப்படி சார் மேனேஜ் பண்றது, இதான் மோஸ்ட் காமன் क्वेश्चन. I will share how to balance it பசங்களா.
on the first class April 1st. Okay, so in the batch details நான் ஷேர் பண்ண போறேன். பசங்க இது ஒரு ஆன்லைன் பேட்ச். நீங்க எங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். இந்தியால, மிடில் ஈஸ்ட்ல, சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயுமே ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க பசங்களா இந்த பேட்ச். முதலமைச்சரை சுத்தி இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. Some of our toppers are also from Middle East. Recently I met one of the students, I was so happy. Anyway, so அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்னால போன் இன்டர்நெட் இருந்தா இல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருந்தா போதும். யாருன்னு அமைச்சரவையில பெற்றுக்கிற அமைச்சர் யார்? நீங்க வந்து பத்திரிகை இந்த பேட்ச்ல we have complete guidance for JEE mains. அங்க யாரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் யாரு ஏனா விமான நிலையம் ஸ்கூல் போர்ஷன் அந்த லெவல்ல ஆரம்பிச்சு அரசாங்கத்துக்கு மெயின்ஸ் அட்வான்ஸ் லெவல் ரியல் எஸ்டேட் அங்க 5 ஸ்டார் ஹோட்டல் நட்சத்திர விடுதிகள் ஐடி ஸ்கூல் போன்ற கம்பெனிகளை உருவாக்குறாங்க. யார் திட்டமிட்டிருக்காங்க? அவர்கள். ஸ்கூல் போர்ஷன் ஸ்கிராச்ல இருந்து will start. ஆனா அதுல இருந்து நல்லா ஹை லெவல் கொண்டு போவோம்டா. கண்டிப்பா ஸ்கூல் போர்ஷன் போதாது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. யார் எல்லாம் ஜேஇ பேப்பர் பாத்திருக்கா? நல்லா இருக்கும், டஃப்பா இருக்கும், உன்னை இன்ஸ்பயர் பண்ணுடா, உன்னை வெறி கொண்டு படிக்க வைக்கும்டா. கண்டிப்பா போய் கொஸ்டின் பேப்பர் பாரு. ரெண்டாவது ஐஐடி எப்படி வாழ்க்கை இருக்குன்னு பாடுறா. அதெல்லாம் உனக்கு மோட்டிவேட் பண்ணும். ஐஐடிஸ்னா என்ன? ஏன் ஐஐடி பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறாங்க? ஐஐடி தான் ஜெத்தா, எல்லாமே வேஸ்ட் அப்படிலாம் இல்ல. ஐஐடிஸ்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஹைப் இருக்கு. 5 கோரிக்கை ஏன்றத நீனா தெரிஞ்சுக்கோ. நான் நிறைய விஷயம் சொல்லிருக்கேன். பிளேஸ்மென்ட் நல்லா இருக்கும், உள்ள இருக்க பசங்க நல்லா பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. தமிழக வேலை தமிழுக்கு என்ற and உள்ள ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இந்தியால டாப் ஐஐடிஸ்ல இருக்கும் பசங்களா. ஏன்னா ஐஐடிஸ் ஆர் renowned worldwide. நிறைய ஃபண்டிங் கவர்மெண்ட் இருந்து வரும், கம்பெனிஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஐஐடி ரிசர்ச்ல. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So இந்த ஐஐடிஸ் ஆர் பெஸ்ட். பசங்களா யார் யாரெல்லாம் எந்த ஐஐடி போகணும்னு ஆசைடா? Can you let me know the chat? உங்களுக்கு விஷயம் தெரியுதான்னு பாப்போம். சும்மா நீங்க சொல்றீங்களா இல்ல உண்மையிலே விஷயம் தெரிஞ்சு பேசுறீங்களான்னு நான் ஜட்ஜ் பண்ண போறேன். நான் சார் 22 வயசுல எல்லாரும் டைரக்ட் டிஎஸ்பி ஆயிட்டானா டிஜிபி ஆயிட்டா இல்ல ஏடிபி ஆயிட்டா ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டா what is your dream ID if at all you make it a நீதிபதியா கூட வருவதற்கு சில பேர் உஷாரா இருக்காங்கடா. வழி திறந்து விட்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் நீதிபதியில் இருக்கிறார். பசங்க என்ன சொல்றேன், அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் 5 வருஷமா. ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டம் இன்னை வரைக்கும் யாருடைய அழுத்தத்துக்கு நான் படிக்கிற காலத்துல இருந்தே எல்லாரும் ஐஐடி பாம்பே தான் ரத்து பண்ணுங்க நான் கத்துறேன். பிடிஎல் பனிவல் ராஜா துறை கொஞ்ச நாள் ஐஐடி மெட்ராஸ் கவனிச்சாரு. ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் செல்வராஜ் கவனிச்சாரு. இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ். கடந்த 10 வருஷமா மாதிரி இருக்கணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் ஐஐடி மெட்ராஸ்ல தான் படிச்சேன். நானும் உங்கள மாதிரி I was preparing for engineering exam. சட்டத்தை ரத்து பண்றதுல உங்களுக்கு JEE mains I got தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 5. நான் வந்து லைஃப் அட் ஐஐடி வீடியோல காமிக்கிறேன். என்னுடைய செக்ரட்டரியா உயர்ந்த பதவியில சேர்மனா உட்கார்றீங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஸ்டேட் ரேங்க் படிக்கிறப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் உங்களுக்கு என்ன சிக்கல் படிச்சிருக்கீங்களா? சோ ஹிந்து நியூஸ் பேப்பர் நான் வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களா இருக்கு, படிச்சு விட்டு பட்டம் படிச்சு 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு பதிவு செய்து காத்திருக்கிறாங்க. அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு ஷேர் பண்றேன். சில பேர் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பழைய வீடியோஸ் ரத்து பண்ணது இருக்கா? சோ அப்புறம் ஐஐடி ல 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த குளறுபடி தேர்வுக்கு தயாரான அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாச்சு? அண்ட் இதெல்லாம் நான் கேக்குறேன். நான் அறிக்கை கொடுக்கிறேன். தூங்கிடுவாங்களா இல்ல உழைப்பாங்களா? ப்ராஜெக்ட் பண்ணி என்னுடைய அறிக்கையோட முகநூல் பக்கத்துல எல்லா அறிக்கை நான் பதிவிடுறேன். எல்லா காலேஜ்லயும் லைஃப் எடுத்து போறது எல்லாரும் உங்களுக்கு தெரியல. பசங்களா இந்த ஆட்சியில இப்ப சமீபத்துல நடந்த ஐஐடி வந்து நான் வந்து சென்னை தான்டா தூத்துக்குடி நடந்த கொலையில இருந்து ஐஐடி நான் கண்டிக்கிறேன். அதுவும் சென்னை தான் யார் கையில இருக்கு நான் கேக்குறேன். I was staying in hostel கேக்குறேன். ஆனாலுமே I was staying in hostel. வீட்ல இருந்து ஐஐடி வந்து 20 கிலோமீட்டர். அப்ப இதெல்லாம் வந்து திமுக வந்துட்டு நான் பேசவே கூடாது. ஐஐடி வந்து கம்பல்சரி 99% எல்லாரும் ஹாஸ்டல்ல தான் படிப்பாங்க. ஆதரவு கட்சி மட்டும் இருக்கணும், வாயத்தை கூடாது, இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் வைக்க கூடாது அப்படிங்கற அடிப்படையில் நீங்க அணுகுனீங்க அப்படினா அப்போ இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சர்கள் எந்த துறை செயலாளர்கள் யார் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்ன ரொம்ப உங்களுக்கு புள்ளிவர்களும் என் கையில இருக்கு. பசங்களா you be the best brains. பத்திரிகையாளர் சந்திப்புல இப்போ ஃபியூச்சர் வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்கு. இனி இருக்கு. ஃபியூச்சர்ல போனால ஒரு டீச்சரா இங்க நான் தைரியமா சொல்ல முடியாது. இத படிச்சா நீ பெரிய ஆயிடுவா. நீ இத பண்ணினா பெரிய கூட்டலாம்டா. அந்த அத்தனை அறிக்கைகள் கையில காலம்டா. ஏனா கடந்த கால அதிமுக சரி இந்த கால திமுக சரி if you are in a good college you will be the best brains. அரப்போர் இயக்க வெளியிடுற மாதிரி
இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆவணமா இருக்கு. செட்டோட இருக்கிறப்போ உன்னோட திங்கிங் மாறும். கருத்தை சொல்றேன். அது ஒரு பெரிய நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டத்துல இருந்து ஆசைப்பட்டா மட்டும் போகாது நண்பா. ஒரு இடமோ 2 இடமோ 11th and 12th உள்ள கூட்டி படிக்கணும். அது எம்எல்ஏ. ஏன்னா நீ எல்லாம் சொல்றேன். ஓட்டு எல்லாம் சொன்னாதான் இப்ப விஜய் மருத்துவர் ஐயா தம்பி அணி சேர்த்து 6 அணி நம்ம வாழ்க்கையில 2 வருஷம் ஓட்டு 1,50,000 ஓட்டு போடலாம். ஏன்னா மொத்த ஓட்டு 1,70,000 ஓட்டு தான். அப்ப என்ன எனர்ஜி ஓட்டு போட வர மாட்டான். 1,50,000 ஓட்டுல 6 அணி எமோஷனல் பீயிங்ஸ் that we want to see what is there. என்ன ரிவார்ட் இப்ப நீ போர்ட் எக்ஸாம்க்கு வளச்சனா ஏன்னா உனக்கு வந்து 480 490 அந்த மார்க் ஆசை 10 அம்ச கோரிக்கை அதான் உனக்கு ரிவார்ட். எதிர்கால இளைய தலைமுறைக்கான ரைட் நான் everybody is motivated by few things. பல உயர் பதவிகள்ல தமிழ்ல படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு போராடி தீர்ப்பு வாங்கி of course placements are good. நிறைய பேர் நான் தொடர்ந்து மண்ணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 75% ஐஐடி மெட்ராஸ்ல எடப்பாடி அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அது பிரைவேட் காலேஜ்ல அனுமதி இல்ல. அதுக்கு நான் வழக்கை தொடுத்து அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தணும். நான் அதனால சொல்றேன் நான் இந்த எல்லாருமே அப்படி பண்ணுவாங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நீட் தேர்வு எதிர்த்து ராஜஸ்தான் கர்நாடகா போய் நல்லா அண்ணா நகருக்கு தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அரசுக்கு போகாம தடுத்து அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்க தேர்வார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம் ஃளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கணும். இந்த ஆண்டோட தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது. தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகளுக்கு தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுன்னு சொல்லி பூட்டி சிறையிட்டு அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி சிறப்பு ட்ரெயின்ல வந்து அப்ரண்டிஸ் பண்ணிக்கல சென்னிமலையில திருச்சியில சென்னையில சேலத்துல எல்லா வடநாட்டுக்காரனே உள்ள வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜிஎம் அலுவலகத்தை போராடி பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்க ஐஐடி மெட்ராஸ்ல இனி ரயில்வே துறையில சட்டமாக்கியவன் வேல்முருகன். ஸ்கூல் போர்ஷன் சொல்ல வரேன் நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சிபிஎஸ் இருந்தாலும் பதியே முக்கியம் இல்ல. லெவல் படிச்சா மட்டும் போறாது. இதுதான் மெயின் ஷாக் எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல் தான் எல்லாமே. போர்ட் எக்ஸாம் தான் எல்லாமே. தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை சமூகத்தின் பிரச்சனை ஒரு உலகம் இருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சது இதுதான்டா. I want to reveal that there's a whole world about பதில் சொல்லுங்க எனக்கு. and அதுக்கு நீங்கலாம் தயாராகணும். ஒரு இனப்படுகொலைக்கு if you want to shine in the academicsல educationல ஒரு பக்க பேப்பர் உங்களுக்கு செலவாகும் போது மோடி அரசுக்கு அனுப்பி வைங்க. become an entrepreneur. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கு வெளியேறி கேக்குற பதில் சொல்லுங்க. இன்றைக்கும் கேட்பேன் நாளைக்கு நல்ல ஆப்பர்சூனிட்டி பசங்களா. சோ அதுக்கு ஒண்ணே மாதிரி 15 லட்சம் பேர் ஆசைப்படுறாங்க. என் சொந்த சாதியை சேர்ந்த ஒரு பசங்க ஒரு பேர் போறாங்க. திமுக ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எவ்ரி இயர் வன்னியர்கள் ஓட்டை பிரிக்க முயற்சிக்கிறாங்க. எவ்ரி இயர் 15 லட்சம் பேர் நடக்கும். அத பத்தி நான் கவலைப்படல. நம்ம ஐஐடி மெட்ராஸ்க்கு போனா you have to be in top இந்த மண்ணையும் மக்களையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருவர் என்னை முழுவதுமாக அறிந்த 1% கீழ நண்பர்களுக்கும் மூத்த less than 1% என்னுடைய சட்டமன்ற உரையை 5 ஆண்டு காலம் கவனித்த இப்ப ஐஐடி சொல்றீங்களே சார், இப்போ நான் உங்க நம்பி நானும் ஐஐடிக்கு ஆசைப்பட்டு வளைக்கிறேன். எனக்கு கிடைக்காட்டி என்ன சார்? அப்ப வாழ்க்கை வீணா போயிடுச்சு. நான் வந்து தொடர்ந்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ஒரு சரியான பதில் கிடைக்காத ஐஐடிஸ் எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவை கீழ லிஸ்ட் இருக்குடா. நண்பர்களுக்கு ஐஐடிஸ் இருக்கு, என்ஐடிஸ் இருக்கு, ஆதரவு தர வேண்டும் என்று ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு, பிட்ஸ் இருக்கு, அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, விஐடி இருக்கு, மணிப்பால் இருக்கு. இது எல்லாமே டாப் தலைவர்களுடனும் இது எல்லாமே கட்சியினுடைய செயற்குழு மற்றும் மாநில பொதுக்குழுக்களை கூட ஒரே இடத்தில் ஸ்டேட் காலேஜ் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் போர்டு எக்ஸாம் போதும். மண்டல வாரியாக பொதுக்குழுக்கள் நடத்தப்பட்டு எஸ்எஸ்என் பிஎஸ்ஜி கட்சியினுடைய ஒட்டுமொத்த இது எல்லாத்துக்குமே ஸ்டேட் காலேஜ்க்கு போர்டு எக்ஸாம் மார்க் போடும். அனைவருடைய உணர்வு என்பது ஸ்டேட் காலேஜை விட நான் சொன்ன காலேஜஸ் தலைமையிலான கூட்டணியில் 2019 in terms of placements and exposure and அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இப்ப ஐஐடிஸ் என்ஐடிஸ் விஐடிஸ் ஆல்சோ விஐடிஸ் கூடடா இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்று that is the level I want you to aspire. அதுக்கு நீங்க வர்க் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 15 lakh ஸ்டூடண்ட்ஸ்ல 10000 பேர் தான் மதச்சார்பற்ற சக்திகளோடு அந்த 10000ல நீ இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பயணித்து வந்தோம். கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன் சொல்லுங்க பசங்களா, நிறைய பேர் ஆசைப்பட்டு சேருவீங்களா? ஆனா எனக்கு நீங்க முடிச்சு 2026 தேர்தலுக்கான so will you all do that? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு all of you are excited. எனக்குலாம் ரொம்ப ஆசையா இல்ல. முன்னணி தலைவர்கள் ஜர்னிக்கு போய்
திருப்பி அண்ணா அறிவாலயத்தில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். I have dreams at அப்போது times. திமுகவின் பேச்சுவார்த்தை குழு You will cherish this. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இதே 11th and 12th இப்போ கஷ்டப்பட்டு படிப்ப கடுப்பா இருக்கும். ஒரு இடத்தை ஒதுக்குவதாக அறிவித்தார்கள். இது பண்ணலாமே, படம் பார்க்கலாமே. நாங்கள் அப்போது ஒரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆனா இந்த 2 வருஷம் நீங்க நல்லா உழைச்சு if you get into IIT அடுத்தபடியாக சம்மர்ல இடங்களை ஒதுக்குவதில் நல்ல வர்த் முன்பின் இருந்தாலும் you will enjoy தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று effort பசங்களா you will not regret it. கொள்கை கோட்பாடு IIT சொல்றேன் ஏன்னா நான் உங்களை ஆசைப்படணும், நீங்க ஆசைப்படணும், நான் ஆசைப்படுறேன். அதனால் தமிழ்நாட்டில் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணாதீங்கடா. கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளும் படி put your best effort. படித்த இளைஞர்களுடைய வேண்டுகோளும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த காம்படிஷன் ரொம்ப அதிகம். உறவுகளின் வேண்டுகோளை உள்ளடக்கி உன் பெஸ்ட் கொடு, நாமே சப்போர்ட் பண்றோம். மாணவர்கள், மீனவர்கள், தாய்மார்கள் இந்த பேட்ச் சேர்றவங்க எல்லாரும் கண்ணீரை துடைக்கின்ற தத்துவ மெட்டீரியல் கோரிக்கைகளான பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து டைம் ஆவுண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேச்சுவார்த்தை 10 days வெயிட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ உங்களுக்கு வேதாந்த தத்துவ பிரச்சனை இல்லை. 11th புக்ஸ்டா. இந்த கோரிக்கைகளை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மூணுமே வரும். நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று வேற லெவல் நான் வலியுறுத்தியிருந்தேன். அதே கோரிக்கைகளை இதுல வந்து 4 எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 1, எக்ஸசைஸ் 2, எக்ஸசைஸ் 3, நான் வலியுறுத்தி 1 and 2 வந்து மெயின்ஸ் கவன ஈர்ப்பு, 3 and 4 கொஞ்சம் தீர்மானங்கள், 3 and 4 நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த கோரிக்கைகளுக்கான அழுத்தம் தருகின்ற வகையில் 3 and 4 is what சென்னை சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்து எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாகவும் நீட்டுக்கு தனியா நான் வீடியோ போட்டா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஜெய் நான் வேண்டுகோள் முன்வைத்தேன். TBS students of course சாரங்க பண்ணி எல்லாருக்குமேடா. அதனால தான் இந்த வீடியோ ஐ மேக்கிங் இட் தலைமையிலான ஓகே திமுக அரசு CBSE and அந்த கோரிக்கைகளை குறித்து everybody can join. அவர்கள் ஜெய் நீட்டுக்கு வீடியோ பேட்ச் இதே மாதிரி தான் பசங்களா ஓகேவாடா. அவர்களை பொறுத்தவரையில் விஷயம் சொல்லணும் சார். எப்படி சார் ரீப்ளே இருக்கும் பசங்களா? இதான் வேதாந்த டேஷ்போர்ட். நான் என் ஐடில லாகின் பண்ணிருக்கேன். உள்ளிட்ட அரசியல் கட்சிகளே எங்களோட டீச்சர் அக்கவுண்ட் ஓகேவா? எந்தவித என் செஷன்ஸ் நான் இந்த பழைய கிளாஸ் காமிக்கிறேன். இது வந்து நான் எடுத்த வேதாந்த எடுத்த கிளாஸ் இதுதான் உங்களுக்கு ஒரு கூட்டணி அமைகின்ற போது உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு ரீப்ளே கிடைக்கும். இது வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இது வந்து நான் போன வாரம் எடுத்த கிளாஸ் ரீப்ளே கிடைக்கும், நோட்ஸ் கிடைக்கும். இதையெல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்வது நோட்ஸ்னா அவன் இந்த மாதிரி நோட்ஸ் வரும். இது எல்லாம் நான் அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ண நோட்ஸ் பாத்தியா என்கிற தோணியில் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு நோட்ஸ் ஆன்லைன் ரெக்கார்டிங் எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீ மிஸ் பண்ணா கூட நீ திருப்பி பார்க்கலாம் எப்போ வேணும். நீ 11th 12th முடிக்கிற வரைக்கும் we will give you all those recordings. நீ 12th முடிக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு அதாவது 2028 ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் மே வரைக்கும் நீ பார்க்கலாம். இதுதான் செயல் கிளாஸ் திட்டங்களை நான் எழுதின கிளாஸ் கூட்டணி தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஹேண்ட்ரைட்டிங்கோட வரும். அரசியல் கட்சியிடம் நான் கிளாஸ்ல எடுத்தது நோட்ஸ் அதை ஸ்லைடு நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் நான் 12th க்கு எடுத்த மக்களுக்கு 12th க்கு எடுத்த கிளாஸ். குறிப்பாக நான் நெய்வேலி பகுதியில் இது வந்து ஆன்லைன் கோயில், சர்ச்சுகள், மசூதிகளை இடித்து மக்களை முழுவதுமாக இங்குமாக சிதறவிட்டு இலங்களை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கு மாநில அரசு துணையாக நிற்பது, பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை அழித்து விவசாய மக்களை அந்த பகுதியில் பூர்வீக குடிகளை அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானியினுடைய துறைமுகத்துக்கு பல லட்சக்கணக்கான கடல் மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, அதுபோன்று பல்வேறு நைட்ரோ கார்பன், மீத்தேன், ONGC அனுமதி, அனுமதி, அதுபோன்று தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு அனுமதி, அதுபோன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் லாபம் ஈட்டுவதற்கு, கல்விக்கொலை அடிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, இது அத்தனையிலும் ஒற்றை ஆளாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் போராடி இருக்கிறேன். அது எனது பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள். தமிழ் சமூகத்திற்கு நான் குரல் கொடுப்பது அதிகாரி பெருமக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து வேல்முருகன் திமுக அரசுக்கு, இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறார் என்கிற தகவலை அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள்
தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பல முறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்ட அதிகாரி பெருமக்கள் வேல்முருகன் கூட்டணியில் தொடர்ந்து கூடுதல் இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு போலோச்சுவதெல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் திமுக தலைமையிலான கூட்டணியில் படிச்சது சார். இப்போ சொல்றீங்க தமிழர் அல்லாத நண்பர்களே, அதெல்லாம் தமிழர் விரோத பயங்கர தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழீழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக் கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபெற முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவுத்தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்ன போதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பேரளவுக்கு 1, 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது, இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். தமிழ்ல இப்ப நான் பேசுறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில் இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம். என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை. தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும். ஈழத்தின் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையில் இருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணம் வைத்து உண்ணாவிரதங்கள், தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்து நல்ல டீச்சர் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டுக்கான அந்த உரிமை சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை TNPSC ஊடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி
இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக OPS கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் முதலமைச்சரை சுயமாக முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி வட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த துளி இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி பேசிய தலைவர்களான அண்ணன் திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமை குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து you to ensure you are there for the first class. முதல் கிளாஸ் ஓரியன்டேஷன் நான் தான் எடுப்பேன். ஓரியன்டேஷன் என்ன சார் சொல்லுவீங்க? நான் வந்து பிளான் சொல்லுவேன். எந்த மாசத்துல எந்த சாப்டர் முடியும் கலந்து ஆலோசனை செய்து என்ன டெஸ்ட்லாம் இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகிறார்கள். அதனால் அவர்களோடு கலந்து பேசி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி நான் வைத்திருக்கிற பிரதான 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்தில் களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளை கலந்து பேசி இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமைக்குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்த போது நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தி போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் சன்மானத்திற்கும் நீங்கள் இழக்க ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்ல, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா,
எடப்பாடி நீனும் இப்ப புதுசா செய்றீங்க ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றிய அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்துகளை வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்கு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் போல 10ஓடு இது ஒன்று என்பது போல என்னை ஒப்பிட்டு சமூக குறிப்பா நீங்க இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்க யாராருக்காக இயங்குறாங்க, யாராருக்காக பேசுறாங்க என்பதெல்லாம் நீங்க அறிவீர்கள். அதனால தயவு செய்து என்கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்க கொண்டு போங்க. என்னுடைய 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதான் இருந்திருக்கு. அதனால நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். நான் சமரசமற்ற திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட இல்லை என்று நான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது பெரிய பாணியில் திமுக எங்களை கையாள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், திமுக தலைமையில கூட்டணியில் இருக்கிறோம், இடதுசாரி சக்திகளோடு சிறுத்தைகளோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை, நீ யார் இதெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகிற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு தயவு செய்து இடப்பட கூடாது என்பதுதான் சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழக தேசிய தலைவரை நினைவு தலைவர் இப்போ மணி வந்து கலிபெருமாள் அவர்களை நினைவு பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக நினைவில் ஏற்படுத்தி கவன ஈர்ப்பு. ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது? எனக்கு பதவியோ எதுவுமே எனக்கு தேவை. ஓட்டு அரசியல் கூட விலகி நான் கட்சி இல்ல, நான் யூடியூப்ல பசங்க வேதாந்த ஆப்ல ஓட்டு நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். மண்ணுக்கு மக்களுக்கு என்னைய தவிர்த்து 2 டீச்சர் சாட்ல இருப்பாங்க. மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக and leader board இருக்கும். வீக் குவிஸ்ல பாத்துறீங்களா? குவிஸ்ல கேட்டா பாயிண்ட்ஸ் வரும், பேரு, ஸ்கோர். அந்த மாதிரி கிளாஸ்க்குள்ள நான் நிறைய குவிஸ் கேட்பேன். என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் இருக்கிறாங்க. கிளாஸ் முடிச்ச பிறகு அசைன்மென்ட்ஸ் கிடைக்கும். அந்த வேத ஆப்ல நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். அர்ப்பணிப்பு. அப்புறம் பெடகாஜி ஆப் நீங்க சேலஞ்ச் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணீங்களா? சேலஞ்ச் இன்ட்ரோ듀ஸ் ஃப்ரீ அக்சஸ் கொடுத்தல. அதே ஆப் பெடகாஜி அந்த ஆப்ல நிறைய ஜேஇ புக்ஸ் ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத உங்களுக்கு நிறைய புக்ஸ் கிடைக்க ஃப்ரீ. இந்த தமிழர் நோட்ஸ் கிடைக்கும். நான் அப்புறம் காமிச்சேன் லைவ்ல காமிச்சேன். உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற ஒருவனை தயவு செய்து பெடகாஜில யூ கெட் அக்சஸ். சோ திஸ் இஸ் தி உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டும் என்ற அசைன்மென்ட். பரபரப்புக்கான செய்தி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சோனே அதோட பேசிஸ் கேக்குறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட். எந்த ஒரு புதிய அரசியல் கட்சிகளை அழைக்கும் எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுப்போம், கூட்டணிகளை சேர்த்துக்கொள்ளும் அப்படிலாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துற, மதத்தின் பெயரால் மக்களை போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற இந்திய தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன்.
சொல்யூஷன் என்ன கரெக்ட் சொல்யூஷன் அது எப்படி நீ கரெக்ட் பண்ணலாம் நீ எங்க வீக்கா இருக்க அந்த மாதிரி எல்லாம் போய்டுவாரு இங்க போய்டுவாரு அதெல்லாம் கிடையாது பசங்களா நாங்கள் that's a beautiful thing நாங்கள் இங்க வந்து வருகிற ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் யாரோடு கூட்டணி போட்டியிடுகிறோம் அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும் தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு தேர்தல் முடிந்தவுடன் அது அவரோட எந்த ஒட்டுறவும் இல்லை எங்களுக்கு என்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக் கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை படிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து அறிவிக்க இருக்கிறோம் நாங்க சொல்ற அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்க வெளியிட்டு தமிழ் சமூகத்தில் இருக்கிற இந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ் சில மீடியாக்கள் டேமேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பு வேண்டாம். இது எங்களுடைய டெஸ்ட் அனாலிசிஸ் ஃபுல்லா பண்ணுவல தனியா அது ரொம்ப வெரி ஸ்ட்ரெனுவஸ் process நான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல ஏனா AI is there for you வேதையே உன் டெஸ்ட் அனலைஸ் பண்ணி அது சொல்லும் டேய் இது ஒரு மொக்க கேள்விடா இதுல எப்பறா தப்புட்ட ஏன்டா தப்புட்ட அப்படினு AI உன்கிட்ட சொல்லும் சோ அதான் இங்க காமிச்சாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் டவுட்ஸ் பாத்தியா வேதையே கட்சிகள் easy topics நீங்க போறாங்க நம்ம you can get full details சந்திப்பிற்கு வருகிறது that's a batch பசங்களா இதுக்கு ஒரு Telegram group இருக்கும் சேர்ந்த உடனே நீங்க Telegram groupல ஜாயின் பண்ணலாம் எப்படி நம்ம வேதாந்த் மாஸ்டருக்கு ஒரு group இருக்கோ அந்த மாதிரி விடியல் பேட்ச்க்கு இப்போ உங்க பேட்ச் வந்து விடியல் 2028 விடியல் 2028 உங்களுக்கு ஒரு group கிரியேட் பண்ணி உங்களை ஆட் பண்ணுவோம் போன உடனே வந்து வரவேற்று உள்ள so this is the plan காபி வடை first week of April bridge மரியாதையோட நடத்துவாங்க எப்போ ஸ்டார்டிங் April 1st பசங்களா please try to join before that and inform all your friends and like I said I want us to continue 11th and 12th and even 11th and 12th full எதுல சொல்றாங்க 10 நிமிஷம் and இதெல்லாம் ஆன்லைன் பசங்களா இதை நிறைவேற்றுங்கள் எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்னபோது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை புதிய ஒரு செயல்திட்டத்தை பண்ணுவாங்க விடியல் பேட்ச்ல கிடையாது அது அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாது டோன்ட் வரி உங்க கேமரா ஆன் ஆகாது எப்படினாலும் ஜாலியா உட்கார்ந்து பார்க்கலாம் நான் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க படிங்க சரியா இல்ல அது வந்து திமுக பேச்சுவார்த்தை நான் அந்த கோரிக்கைகளை கையளிச்சேன் 11th session will begin இந்த நிமிடம் வரையிலும் நாங்க ஒரு class timing 6:30 to 8 ஒரு 5 நிறைவேற்றிட்டோம் நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர் வந்து கண்டிப்பா நீங்க டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு வந்து மெயின்ஸ் மட்டும் படிப்பாங்க சச்சின் அந்த தோணி இருக்குல அதை தான் நான் சில பேர் வந்து சிபிஎஸ்சி காரங்க மட்டும் ஒரு ஒருத்தர் வெறும் ஸ்கூலுக்காக ஸ்கூல் நல்லா படிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் வந்து மெயின்ஸ்க்காக மட்டும் செய்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்த தேவன்களுடைய சட்டமன்ற குறிப்புகளை அட்வான்ஸ்க்காக செய்றாங்க என்னோட பத்திரிகை நண்பர்கள் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி பிறகுதான் நான் பாட்டாளி மக்கள் சார்பாக திரு ஜி கே மணி போன்றவர்கள் ஆனா அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த டேட்டாஸ் தரவுகளை குறித்து எடுப்பதற்கு முனை அளவு முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மெயின்ஸ் படிக்கிறவங்க அவர்கள் 69% இடஒதுக்கீட்டு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் சமூக நீதி காத்து வீராங்கனை இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் ஒரு நாளைக்கு 2 செஷன் தான் 3 வராது அதே சமூக நீதி வழி வந்த ஒரு நாளைக்கு 2 செஷன் தலைவர் வந்த பெரியார் 6:30 to 8 வந்த ஈவினிங் தான் பசங்களா அப்படி உங்க ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சுனா ரீப்ளே பாருங்க இந்த சமூக நீதி அவர் சுணக்கம் காட்டுகிறார் and பசங்க 11th and 12th கிடைப்பில் போட்டார் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா வச்சுக்கோங்க 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன் வரவில்லை எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது ஆனால் தரவுகள் அடிப்படையில் கொண்டு வாருங்கள் உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னபோது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை அப்ப ஏன் வரல நான் கேள்வி கேட்டபோது அவர் எழுந்து சொன்னார் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம் அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு போய் சொன்ன போதும் அவர் வந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்றோம் ஆனா மேற்கொள்ளல சரி 10.5% கொடுத்தா ஒரு வன்னியர் என்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால கிடைக்காது அப்படின்னு கருதினார் நல்லா படிச்சு ஏகலவ்யா பேட்ச் பண்ணா அதுக்கு ஃபீஸ் கட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு
கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்ப அதை வழங்க முன்வராதனுடைய அடிப்படை காரணம் மத்திய அரசு தான் நீங்க வந்து மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்துல சொல்லிருக்கீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் கேள்வி இருக்கும் போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலை வாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகளுக்கு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய கருணாநிதி அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி, மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், சென்னை, ஈரோடு, சேலம், அது எந்த சக்தி உங்களுக்கு அடுத்து? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. விடியல்ல படிச்சு நல்லா மார்க்ஸ் ஏகலவ்யால இந்தியாலே the best teachers பசங்களா, they are the best in the country. All India rank 15 they produced last year. Mathsல full இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது வந்து ஒரு மனிதகுல விரோத கட்சி 120 எதுல அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS BJP ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோடு வச்சுக்கிறார்கள். அதனால அவருடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும். உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா, கோட்டையில் கோல வச்சுக்கிற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா, மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கு இருக்கிறதா, காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா, சட்டம் ஒழுங்கு உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, எஸ்பி எடுங்க, கலெக்டர் எடுங்க, இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபில இருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் தாய்மொழியாக கொண்டாடு மொழி வழி சிறுபான்மையாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணுல வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்ப இது எங்க சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன், இதைத்தான் அவருக்கு டிமாண்டா கொடுக்கிறேன். அப்ப நீங்க யாரு எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்களுக்கு கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்க எங்களை கையாளுறீங்க. அதனால நாங்க வந்து கூட்டணி விட்டு வெளியாகிறோம். வெரி பெஸ்ட் பசங்களா. I hope this session was useful. Okay. யார் உங்க டீச்சர்ஸ் காரணம்? நான் I will reveal the teachers to you. சொல்றேன், எனக்கு சீட் முக்கியம் இல்ல. லாக் ஆகுதடா, வெயிட் பண்ணுடா. I don't know why it's lagging. ஆமா, நான் வந்து Is it better now? நீலகிரி மாவட்டத்துல 80,000 ஹெக்டேர், நீலகிரி மாவட்டத்துல 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்க வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். டீச்சர்ஸ் யார் யாருன்னு காமிங்க. மகாவீர் ஜெயின் ஒருத்தர் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் தான் பேருக்கு பட்டா மாற்றி தமிழ்நாட்டில் இந்தியாவுல பல மாநிலங்களில் வங்கியில் வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செய்தார். அதை மீட்டு அந்த நிலங்களை இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீக மக்களுக்கும் இலங்கையில பண்டாரநாயகி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்க கொண்டு வந்து நீலகிரியில வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலங்கள் வாடி கிடக்குறாங்க. அவர்கள் ரத்த உறவு ஈழத்துல தான் 1 லட்சம் மக்கள் கொண்டு கூச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு உறிஞ்சி கொண்டு வந்து இங்க கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சொந்த ஒரு சென்ட் நிலம் கிடையாது. இங்க குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீக ஆதி தமிழர்களுடைய நிலத்தை சொந்த பேருக்கு பட்டா மாற்றிருக்கிறார். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவென்யூ மினிஸ்டர் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ரெவென்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்திச்சு கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் என்ன வணிக தமிழர்கள் கையில் இருக்கு சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில இருக்கா? நீங்க நடுவுல எதுமே you don't have to pay. ஒளிப்படம் பதிவு செய்றீங்களா? கருவிகள் இதெல்லாம் விக்கிறது வாங்குறது ஹோல்சேல் யார்? தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? என்ன லைவ் காமிக்க மாட்டேன். மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்குங்க.
பரந்தூர் விமான நிலையத்துல எதுக்கு நீங்க மக்களுடைய அகதியா பல கிராமங்கள்ல தூக்கி எதுக்கு தாரை இந்திய அரசுக்கு சொந்தமாக இருக்கு. இதெல்லாம் ஆன்லைன் பசங்களா எப்படி அமேசான்ல ஆர்டர் பண்றீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்ல அதே மாதிரி ஆன்லைன்ல தான் யூ பே அங்க திமுக அமைச்சர் இருக்கிற மந்திரி அங்க பல ஏக்கர்கள் வாங்கி போட்டுறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கம் அவங்களுக்கு உயர்த்தி என்னன்னா இதுல புக்ஸ் கிடையாது இதுல புக்ஸ் இருக்கறான் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் இதை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்ல. என்எல்சி நீங்க கையகப்படுத்த கூடாது நான் தடுத்து நிறுத்துறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஏன்னா these books were used by all India rank 1 in 2017-2018 மக்களை அடியோட அந்த பசங்க யூஸ் பண்ண புக்ஸ் தான் அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்க தடுத்து நிறுத்தலாம். அது உங்களுக்கு தாங்க முடியல. இந்த புக்ஸ் you will get ஏன் தாங்க முடியல? இதுல எக்ஸைஸ் 1 and 2 கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 100 கோடி ரூபாய் சிஎஸ் படிக்கறனா கண்டிப்பா மெயின்ஸ்க்கு 1 and 2 பண்ணும். சிபிஎஸ்இ பசங்க 1 மட்டும் போட்டா போதும். அதுக்காக கூட்டங்கள் சார் இல்ல சார் நான் இந்த பேட்ச் வந்து மாவட்டத்துக்காக மட்டும் தான் சேர்றேன். பொதுக்குழு பகிரங்கமா டீச் பண்றீங்க நான் சேர்றேன். வேல்முருகன் நமக்கு பெரிய கொடைச்சல். வேல்முருகன் கூட்டத்துல இடம் கொடுக்க கூடாது. தேர்தல் நிக்கல. ஓட்டு அரசியலை புறக்கணித்து இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். end of liking ராஜா சார் எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க. Let me mark my words. இல்ல வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளா தலைமை நிர்வாகி ஸ்கூல் படிக்கிறவங்க எடுக்கறன்ற ஒரே காரணத்துக்காக சால்வ் பண்ணலே போதும். ஹைட்ரோகார்பனுக்காக மீத்தேனுக்காக ஓஎன்ஜிஸ்க்காக ஐயா மணியரசனோடு மீத்தேன் ஜெயராமனோடு டெல்டா மாவட்டத்துல போராடுற 4 எக்ஸைஸ் இருக்கும். ஏற்கனவே சட்டமன்றத்துல இது வந்து ப்ராப்ளம் சால்வ் வழக்க நிறைய பேர் இந்த கடுப்பா 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்கறாங்க. தத்துவ பத்தி ரொம்ப பேசுறீங்க. ஆனா வந்து தியரி நீதிமன்றத்துல ஆஜராகணும் ஒரே நாள்ல. எந்த கோச்சிங்லயும் தியரி கொடுக்க மாட்டாங்கடா ஃபுல்லா. இது வெறும் ப்ராப்ளம் சால்விங் திமுக பழி வாங்குன திமுக நான் கிளாஸ்ல அத கவனி லட்சோப தொண்டர்கள் என் மீது அன்போ மாறாத ப்ராப்ளம் சால்விங் புக்ல லட்சத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். திமுகவை தற்போது இயக்குகின்ற படிக்க முடியாது நம்ம உயர்சாதி அரசு சித்தாந்தம் உள்ள அதிகாரிகள் ஏன்னா இந்த மாதிரி நிறைய மெயில் வருது. முதலமைச்சரும் தமிழக அரசும் என்ன சார் நான் தியரி படிக்கிறேன் ஒண்ணுமே இல்ல அன்பா இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் புக். இட் இஸ் நாட் a theory book. ஓகே தியரி தான் நோட் தரல என் கிளாஸ் நோட் தரல அத பயன்படுத்தி சொல்லிருக்காங்க. so you can click on the link buy now குட்டோனே you can join. that's the entire fees பசங்களா. இதுக்கு மேல any doubt இருந்தா எனக்கு சொல்லுங்கடா. I have இல்ல அது my knowledge I covered everything. உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் பண்ணீங்களா சொல்லுங்க. வெளியேறி விட்டார்கள் இது சிபிஎஸ்இ பசங்க மட்டுமா ஸ்டேட் போர்ட் பசங்க சேரக்கூடாதா? இல்ல பசங்க காரணம் அவர்கள் அனைவருமே போன வருஷம் வந்துச்சு. அது முந்தின வருஷம் வந்துச்சு. இது மூணாவது பேட்ச். அந்த கட்சியினுடைய 2 வருஷம் முன்னாடி நடந்த பேட்ச்லயும் நிறைய ஸ்டேட் போர்ட்ஸ்ல இருந்து படிக்கிறாங்க. அவங்களுமே ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி என்ஐடிஸ் தான் போயிருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பாளர் திருமாவளவன் என் மீது வைத்திருக்கிறார். என்ன டைம் சார் 6:30 to 8 o'clock 8 to 10 o'clock ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் கிளாஸ் முடிஞ்சனே அசைன்மென்ட் வரும் எல்லா கிளாஸ்க்குமே and 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் வைப்போம். மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் மெயினா இந்த நிமிடம் வரை ஆரம்பிச்சு மெயின்ஸ் பிளஸ் அட்வான்ஸ் லெவல் will take you கொஞ்சம் பொறுத்தருங்க போற பசங்களுக்கு பேசலாம். ஆனா எனக்கு என்ன சொன்னா சரி கண்டிப்பா ஸ்கூலுக்கு மேல போயிடும்டா ஸ்கூல் லெவல்ல நிக்க மாட்டோம். ரொம்ப ஈஸியா ஸ்கூல் ஃபீடிங் இருக்கும் நினைக்காத அப்படி இருக்காது. யூடியூப் மாதிரி ஸ்கூல் ஃபீடிங் சார் ஒரு ஸ்டெப் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அழகா செல்ல பிள்ளைக்கு சொல்லமா சொல்லி தருவீங்களா சார்? வாய்ப்பே ராஜா ஏன்னா டைம் இருக்குடா. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர போகிறது. இது ஒரு வெற்றி கூட்டணி என்று நானே சொல்லிருக்கேன். பட் இட் will be from school level. இந்த நிமிடம் வரைக்கும் அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது வேல்முருகன் கொடுத்த இந்த கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு அழைத்து முதலமைச்சர் சொல்லுவதுல என்ன உங்களுக்கு அப்ப யார் தடுக்கிறா? இது வந்து தடுக்கிறா? இத எப்படி நீங்க என்ன பதில் இருக்கு? அப்பதான் சொல்றேன் சமூகத்துக்கு எதிரான எஃபோர்ட். ஓகே இங்க this is a golden opportunity that's all I can say. இங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட முன்னேறிய சமூகநீதிக்கு எதிரான ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுற்றி இருந்து கொண்டு முதலமைச்சரை இயக்குகிறது. ஓரியன்டேஷன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் கேக்குறேங்க தமிழர் teaching in Tamil or English English like how I am talking right now it will be the same manner. It will be ditto same. நான் இப்ப எப்படி சொல்ல தரேன் அப்படிதான் நாங்க வந்து உங்களை சந்திச்சு தமிழ்ல இருக்காதா தமிழ்நாட்டுடைய முக்கிய வாழ்வுரிமை பிரச்சனை இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஈழ தமிழ் பிரச்சனை கொடுத்து முதலமைச்சர் கடிதம் கொடுத்தேன். சந்திக்க நேரம் சேரலாம் எங்க இருந்தாலும் நேரம் கொடுக்கல தமிழ்நாட்டுல தான் இருக்கணுமா? சரி கொடுக்கல. இந்தியால இருக்க கூடாதா? முத்துலட்சுமி அக்கா அவருடைய கணவர் சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்கிறது அனுமதி கொடுக்கணும் முதலமைச்சர் சந்திக்க வந்தாங்க. பல முறை டேய் ஆமாண்டா சந்திப்பு கிடையாது. சரி இதுக்கு இரண்டாவது சந்திப்பு 10% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ் அன்புமணியை தவிர்த்து ஏனைய வன்னியர் சமூகத்துடைய பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன வந்து சந்திச்சு எங்களை முதலமைச்சர்கிட்ட கூட்டு போங்க நாங்க முதலமைச்சரை சந்திக்க வந்தாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை முதலமைச்சர் அவர்கள் நல்லா
it will become even bigger. தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எல்லாருக்கும் தெரியும். And like I said, it will be go back மோடின்னு சொல்வதிலிருந்து and all inclusive தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டம் all the very best. Tatva books தொடர்ந்து போராட அத்தனை 10 to 15 days they will get it. அவங்க எல்லாரும் February சேர்ந்தீங்க. சாதிவாரி வீடியோல நடத்தணும். March 15 க்கு அப்புறம் தான் புக்ஸ் அனுப்புவாங்க. வடவர்களுடைய ஆதிக்கம் ஏன்னா புக் இண்டஸ்ட்ரி பிரிண்ட் ஆயிடுது. அதனால ஸ்டேட் March 15 க்கு அப்புறம் தான் டெலிவரி ஆரம்பிக்கும். சில பேருக்கு கிடைச்சிருக்கு. முறைப்படுத்தணும். சில பேருக்கு டிலே ஆயிருக்கு. சோ வெயிட் பண்ணி 10 to 15 days வந்துரும். அதனால இதை பேட்ச் ஆரம்பிக்கிறப்போ உங்க கையில இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். நீங்க கூட்டமைப்புடைய தலைவரா இருக்கீங்க, எம்எல்ஏவா இருக்கீங்க, முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கீங்க. ஒரு தேதி வாங்கி கொடுங்க அப்படினு சொல்லி எல்லாரும் கையெழுத்து very soon and YouTube ல 11th ஆரம்பிக்கிறதா. Monday எல்லா கட்சிகளும் மண்டேக்குள்ள start 11th. அத கொண்டு போய் முதலமைச்சர் வீட்ல கொடுத்துட்டு உடனே முதலமைச்சருடைய யூடியூப்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் மட்டும் தான் உளவுத்துறை மூத்த அமைச்சர்கள் உட்கார்ந்து யார மட்டும் பசங்களா மெயினா ஏன்னா மேத்ஸ் நான் இனிமே வீடியோ பேட்ச் குறித்து நான் உங்ககிட்ட 11th யூடியூப்ல ஒண்ணுமே நடத்த மாட்டீங்களா சார் நமக்காக கேள்வி செஞ்சவங்க இவங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நெக்ஸல் பாரி கிடையாது எல்லாம் ஜனநாயக சக்திகள் அவங்க அத்தனை பேருமே இப்ப திமுக யூடியூப்ல ஸ்லோவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல ஐ டீச் வெரி ஸ்லோ ஒரே ஒரு கூட அவர் எல்லாருமே புரியுற மாதிரி ஐ வில் டீச் யூ அப்ப இது எதை காட்டுகிறது சோ இட்ஸ் a small gift அப்ப நான் தான் சொல்றேன் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் என்ன பேசுறாரு நல்லா இருக்கிறாரு அதெல்லாம் வேற தனிப்பட்ட முதலமைச்சருக்கும் யூசுவலா 11th நான் அவ்வளவா டீச் பண்ணல ஏன்னா 10th and 12th நல்ல மனிதர் கடைசி கூட்டத்தொடரில் நான் பேசும்போது இந்த வருஷம் தான் முதல் தடவை 11th 10th and 12th full syllabus அந்த உழைப்பு தான் அவர் இந்த உச்சத்தில் கொண்டு வந்து எப்பவுமே நான் டீச் பண்ணுவேன் எனக்கு எந்த மாற்றம் இந்த வருஷம் ஃபுல்லாவே விட்டோம் ஆனா நான் அதே மாதிரி 11th இந்த வருஷம் நான் வைத்த கோரிக்கைகள் அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை அது குறித்து அவர்களோடு உங்களை ஆட்சி கட்ட போராடிய கொளத்தூர்மணியை சந்திக்கிறதுல கோவை ராமகிருஷ்ணன் சந்திக்கிறதுல தியாக சந்திக்கிறதுல மணியரசனை சந்திக்கிறதுல மீத்தர் ஜெயராமனை சந்திக்கிறதுல மே 17 இயக்கத்தை சந்திப்பதில் மேலும் வெள்ளை மாளிகைக்கு யாரும் வர சொல்லவில்லை என்று கூறி ட்ரம்பின் கூற்றுக்களை ஈரான் நிராகரித்தது. இதற்கிடையில் ரஷ்யா வாஷிங்டனுக்கு ஒரு கூர்மையான செய்தியை அனுப்புகிறது. ராணுவ உதவி வழங்க வேண்டாம், அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். பாருங்கள், இன்று லெபனானில் உள்ள பயங்கரவாத அமைப்பு ஏன் ஓரங்கட்டப்பட்டுள்ளது. ஹவுத்திகள் அரிதாகவே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட ஈரானின் அனைத்து பிரதிநிதிகளும் தலையிடவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வார போருக்கு பிறகு பலவீனமான லெபனான் அமைப்பு அறிக்கைகள் மற்றும் கண்டனங்களால் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறது. மேலும் ஏமன் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது அல்லது எந்த ஏவுகணைகளையும் ஏவவில்லை என்று அச்சுறுத்தினர். அடிப்படையில் கடைசி நேரத்தில் அசாத்தின் வீழ்ச்சியுடன் சிரியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட